What are you doing? கேளுமா கேளு. ஓகே கைஸ், ஹாய், குட் ஆஃப்டர்நூன். நம்ம வந்து கிளாஸ் ரெஸ்யூம் பண்ணலாம். கவுண்ட் ஒன்றுனா 73 வந்திருக்கா. ஓகே, நம்ம ஸ்டார்ட் பண்ணிடுவோம். ஓகே, ஸோ எங்கே விட்டோம்? அடுத்து ஸ்லைசிங் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேனா? ஓகே, நைஸ். ஓகே, இதுக்கப்புறம் வந்து நம்ம இன்னும் விசா ஆஃப் யூ ஓகே. Okay, now we are going to see about a concept called as slicing. ஓகேவா? சின்ஸ் நம்ம இப்போ லிஸ்ட்டை பற்றி பார்த்தோம். லிஸ்ட்டை பற்றி பார்க்குறதுலையே லிஸ்ட்டோட ஒன் ஆஃப் த ஃபீச்சராகவும் நம்ம இதை கன்சிடர் பண்ணலாம். அண்ட் த சேம் திங் அப்ளைஸ் டு எனிவேர். நம்ம வந்து இண்டெக்ஸை பேஸ் பண்ணி இப்போது இந்த விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க. நம்ம வந்து இங்கே பார்க்கும்போது ஒரு எரர் வந்துச்சு. அந்த எரர் வந்து இட் இஸ் நாட் இட்டீரபிள் அப்படின்னு வந்துச்சு. டு யூ ரிமெம்பர் தட்? சம்திங் இஸ் நாட் இட்டீரபிள். ஐ கெஸ் இன்டீஜரை வந்து லிஸ்ட்டாக கன்வெர்ட் பண்ண ட்ரை பண்ணப்போ என்னமோ சம்திங் அது நடந்துச்சு நினைக்கிறேன். டு யூ ஆல் ரிமெம்பர்? ஸோ இட் இஸ் நாட் இட்டீரபிள் அப்படின்னு வந்துச்சு. அந்த இட்டீரபிள் அப்படிங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் என்ன அப்படின்னா, நமக்கு வந்து ஒரு லிஸ்ட் ஆஃப் ஐட்டம்ஸ் இருக்குது அப்படின்னா அந்த லிஸ்ட் ஆஃப் ஐட்டம்ஸை நம்ம வந்து 0, 1, 2, 3 அப்படின்னு நம்மளால் இண்டெக்ஸ் பண்ண முடிஞ்சிச்சு அப்படின்னா வில் பி ஏபிள் டு ட்ராவர்ஸ் த்ரூ தட். கரெக்டாக? ட்ராவர்ஸ் அப்படின்னா என்ன? ஃபர்ஸ்ட் ஐட்டம், அப்புறம் செகண்ட் ஐட்டம், அப்புறம் தேர்ட் ஐட்டம், அப்புறம் ஃபோர்த் ஐட்டம் அப்படின்னு வி கேன் கோ த்ரூ இட் ஒன் பை ஒன். அதை தான் நம்ம ட்ராவர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இட்டீரபிள் அப்படிங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் என்ன அப்படின்னா இட் இஸ் ட்ராவர்சபிள்னு அர்த்தம். இட் இஸ் ட்ராவர்சபிள் அப்படின்னு சொல்கிறதுல இன்னொரு அர்த்தமும் இருக்குது. அது என்ன அப்படின்னா இட் ஹாஸ் அன் இண்டெக்ஸ். ஓகே, ஸோ when we say it is iterable or when we say it is traversable or when we say it has ஓகே, இது ரெண்டுக்கும் வந்து அதுக்கு இண்டெக்ஸ் இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? நைஸ். ஸோ இண்டெக்ஸ் அப்படின்னு ஒன்று இருந்துச்சு அப்படின்னா a concept called as slicing is possible. ஓகே, கான்செப்ட் called as slicing அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஸ்லைசிங் அப்படிங்கிற கான்செப்ட் வந்து பாசிபிள். ஸோ ஸ்லைசிங் அப்படின்னா என்ன? Slicing is a concept of slicing. S-L-I-C-E-I-N-G. Slicing is spelling C-I-N-G. Somebody Google and S-L-I-C-E-N-G. C-I தான் கிடையாது. ஓகே, சரி. ஸோ ஸ்லைசிங் அப்படிங்கிறது முன்னே நம்ம என்ன பார்த்துருந்தோம் அப்படின்னா யூசிங் இண்டெக்ஸ். நம்ம வந்து ஒரு வேரியபிள், அப்புறம் அந்த வேரியபிள்குள்ள வில் சிம்பிளி கிவ் இட்ஸ் இண்டெக்ஸ். கரெக்டாக? இதை கொடுத்தோம் அப்படின்னா இட் வில் ரிட்டர்ன் வேல்யூ. இது வந்து நம்ம எல்லாத்துக்கும் தெரியும். கரெக்டாக? கரெக்ட் தானே? we already know where index இப்படி கொடுத்தோம்னா அது வேல்யூ ரிட்டர்ன் பண்ணும். இப்போ there is another syntax, okay, something like that, but there is another syntax. இத நம்ம index அப்படினு சொல்றதுக்கு பதிலா நம்ம வந்து இத starting point அப்படினு கன்சிடர் பண்ணலாம். இந்த syntax, ஓகேவா? in this new syntax that I am talking about, நம்ம எப்படி கன்சிடர் பண்ணலாம் அப்படினா where, okay, start அப்புறம்
ஸ்டாப் மைனஸ் 1 ஸ்டெப். இதுதான் ஓகேவா? ஸோ மேலே இருக்கிற இந்த நம்ம எழுதி இருக்கிற சின்டாக்ஸ் இட் ரிட்டர்ன்ஸ் ஒன் பர்டிகுலர் வேல்யூ. கரெக்டா? இதோட ரிட்டர்ன் டைப் வந்து ஒரு வேல்யூவாக தான் இருக்கும். கரெக்டா? எஸ். பட் திஸ் ரிட்டர்ன்ஸ் அ லிஸ்ட் ஆர் கலெக்ஷன். புரியுதா என்ன சொல்கிறேன் அப்படின்னா? யூ கெட் an idea. ஸோ இந்த மாதிரி நம்ம அதாவது இந்த மாதிரி இங்கே ஃபர்ஸ்ட் டைப் இந்த மாதிரி நம்ம எழுதுறத வந்து எல்லா லாங்குவேஜ்லையுமே நம்ம செய்வோம். ஸோ இது வந்து காமன் அக்ராஸ் லாட் ஆஃப் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ். கரெக்டா? எல்லா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்லையும் when you want to take an array நம்ம இந்த மாதிரி தான் எழுதுவோம். கரெக்டா? ஒரு அரேல வந்து இண்டெக்ஸ் வச்சு ரெஃபர் பண்ணுறது. ஸோ இட் இஸ் பேசிக்கலி a common thing. whereas இது வந்து a kind of a rare. ஏன் அது rare அப்படின்னு சொல்றேன்னா பைத்தன் only syntax. ஓகேவா? ஸோ what you are seeing here, this is something specific to Python. ஸோ அதனால rare அப்படின்னு சொல்றத விட you can say Python. அவ்வளோதான். rare சொல்றாங்க, this is Python. Okay. ஸோ இதை வந்து let's put it to work. ஓகேவா? இப்போ tell me this. I'm writing something like L is equal to 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9. Okay, so I have something like this. Now, L of 1 colon 5 colon 1. இது வந்து என்ன கொடுக்கும் அப்படின்னா, ஓகே listen, 1 அப்படிங்கிறதுல ஆரம்பிச்சு, ஓகே ஸோ 1 பொசிஷனில் என்ன இருக்குது, வாட் இஸ் தேர் 1 பொசிஷன் 2, கரெக்டா? 2, 3, 4, 5. இந்த அவுட்புட்டை இது கொடுக்கும். ஓகே திஸ் 2, 3, 4 மட்டுமா கொடுக்கும், 5ஐயும் தான் கொடுக்கும். ஏன்னா 0 தான் இண்டெக்ஸ் ஸ்டார்ட் ஆகுது. இண்டெக்ஸ் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் 0. கரெக்டா? நான் சொல்றது கரெக்ட் தானே? என்ன கன்ஃபியூஸ் பண்ணிட்டு அதுதான் ஓகே 2, 3, 4 5. சரி, இதனோட ஷார்ட் ஃபார்ம் இப்போ ஸ்டெப் அப்படின்னு நம்ம எழுதிருக்கோம்ல, அந்த ஸ்டெப் மீன்ஸ் how many steps it has to take while it is iterating or traversing. Traversing அப்படினா 1 2 3. So step அப்படிங்கிறது நீங்க 1 அப்படி போடினா it will only return, I mean it will return every value basically எல்லா ஸ்டெப்பையும். ஓகே 2 3 4 5. சரி, இதனோட ஷார்ட் ஃபார்ம் இப்போ ஸ்டெப் அப்படின்னு நம்ம எழுதிருக்கோம்ல, அந்த ஸ்டெப் மீன்ஸ் how many steps it has to take while it is iterating or traversing. Traversing அப்படினா 1 2 3. So step அப்படிங்கிறது நீங்க 1 அப்படி போடினா it will only return, I mean it will return every value basically எல்லா ஸ்டெப்பையும் எடுத்து வைக்கும். 1 by 1 போகும். இப்போ ஸ்டெப் 2 னு வெச்சீங்கன்னா நம்ம படிக்கிட்டே போது ஒரு ஸ்டெப் 2 டேபிள்ல அந்த மாதிரி ரெண்டு விட்டு ரெண்டு போகும். ஓகேவா? செகண்ட் டேபிள் தேர்ட் டேபிள் அந்த மாதிரி it will move. ஓகேவா? சோ இப்படி எழுதுறதும், ஓகே இப்படி எழுதுறதும் L of 1 colon 5 எழுதுறதும் it will yield the same result. ஓகேவா? புரியுதா? இது ரெண்டும் வந்து சேம். That means step is always equal to 1 if not mentioned. புரியுதா? ஸ்டெப் அப்படிங்கிறது is always 1 if not mentioned. புரியுதா நான் சொல்றேன் அப்படினா? சோ இத வச்சு நம்ம என்ன செய்யலாம் அப்படினா, ஒரு லிஸ்ட்ல இருக்கிற நடுவுல இருக்கிற ஒரு வேல்யூ எடுக்கலாம். இப்போ இதே வந்து ஒரு ஸ்ட்ரிங் அப்ளை பண்ண எப்படி இருக்கும் யோசிங்க. ஹலோ இது என்ன ஆன்சர்? கைஸ் என்ன வரும்? ELLO ஸ்பேஸ் வருமா? வராது. So you are getting the concept right? Yes? Okay, cool. Okay, so இதுதாங்க ஸ்லைசிங். இப்போ let's play with this slicing. ஓகேவா? இந்த ஸ்லைசிங் வச்சு நம்ம வந்து நிறைய எக்ஸ்பெரிமென்ட் பண்ணலாம். So let's see what are all the experiments that we can do. இதுக்கு வந்து நம்ம
கோடு போய்டும். திஸ் இஸ் த பெஸ்ட் பிளேஸ். ஓகே, இப்போ நமக்கு ஆல்ரெடி தெரியும் எல் ஆஃப் -1 அப்படின்னு போட்டால் கடைசியில் இருக்கிறது கொடுக்கும் அப்படின்ட்டு. கரெக்டா? எஸ், எல் ஆஃப் -1 மீன்ஸ் கடைசியில் இருக்கிறது. இப்போ நான் என்ன செய்கிறேன்? என்னமா சொல்லுங்க. ஓகே ஓகே ஓகே. இப்போ எப்படி வந்து நமக்கு இந்த ஸ்டெப்புக்கு வந்து டிஃபால்ட் வேல்யூ இருக்கோ, ஓகே, ஸ்டெப்புக்கு வந்து எப்படி வந்து டிஃபால்ட் வேல்யூ வந்து -1 அப்படிங்கிறது, சாரி 1 அப்படின்ற ஒரு வேல்யூ இருக்கும். ஓகே, ஸ்டெப்புக்கு எப்படி வந்து ஒரு டிஃபால்ட் கொடுக்கணும் மாதிரி ஸ்டார்ட்டுக்கும் டிஃபால்ட் இருக்கு. ஸ்டார்ட்டோட டிஃபால்ட் வந்து ஆமாம், ஸ்டார்ட்டோட டிஃபால்ட் 0. அடுத்து ஸ்டாப் -1ஓட ஸ்டாப்போட டிஃபால்ட் என்னன்னா லென்த், அதனோட லென்த் என்னவோ அது. புரியுதா? யூ கெட்டிங் இட்? என்னமா லென்த் -1 ஸ்டாப் -1 நான் மேல எழுதிருக்கேன். அப்ப ஸ்டாப்புக்கு லென்த் போட்டா அந்த இடத்துல லென்த் -1 தான் இருக்கும். ஒரு வாட்டி எக்ஸ்பிளைன். இல்ல இப்ப லிஸ்ட்ல 9 எலிமெண்ட்ஸ்னா லென்த் வந்து 10 ன்னு இருக்கும். லிஸ்ட்ல 9 எலிமெண்ட் எப்படி லென்த்? ஓகே சார். இல்ல இண்டெக்ஸும் இப்போ இண்டெக்ஸ் 9 வரைக்கும் இருக்குனா லென்த் வந்து ஆல்ரெடி 10 ன்னு இருக்கும். நான் தான் லென்த் -1 தான் போட்டுருக்கேன். ஸ்டாப் இஸ் ஈக்குவல் டு லென்த். கரெக்ட் தானே? இந்த இடத்துல லென்த் -1 போட்டா அது டோட்டலா ஸ்டாப். ஸ்டாப்ங்கறத வந்து லென்த் சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. அந்த இடத்துல லென்த் -1 சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. நீங்க அவ சொல்றத விட நான் செஞ்சு காட்டுறேன். இப்போ ஸ்டார்ட்க்கு 0. இதுக்கு லென்த் ஆஃப் எல். இதனோட டிஃபால்ட் 1. நமக்கு என்ன வருது? அதே தான் வருது. கரெக்ட்டா? நம்மளோட என்ன இன்புட் கொடுத்தோமோ அதான் வருது. அப்ப இதான் டிஃபால்ட். கரெக்ட்டா? எஸ், யூ கெட் இட்? எல்லாருக்கும் புரியுதா என்ன சொல்றேன் அப்படிங்க? எஸ் ப்ரோ. ஓகே சூப்பர். இப்போ இந்த மூணு வேல்யூலயும் விளையாடலாம். இதுல நான் -1 மாத்துறேன்னு வெச்சுக்கோ. -1 நான் மாத்துறேன் அப்படினா இந்த இடத்துல வந்து என்னது? புரியல. -1 மாத்தினா எம்டியா தான். ஆமா அதான் சொல்றேன். -1 மாத்தினா எம்டி ஆகும். இந்த ஸ்டார்ட்டையும் ஸ்டாப்பையும் ஸ்வாப் பண்றோம். லென் ஆஃப் எல் and 0 -1. இப்போ என்ன நடக்குது புரியுதா? எஸ். ஆக்சுவலா இப்போ வந்து நம்ம இதுல ஸ்டார்ட் பண்ணி -1 அப்படினா நம்ம ஆக்சுவலா வந்து -1 எம்டி தான் பெஸ்ட். கரெக்ட். 0க்கு கீழ கொடுக்க முடியாதா? எம்டி தான் பெஸ்ட். ஓகே. சோ இது மாதிரி நம்ம குழப்பத்துக்கு என்ன செய்யலாம்? ரெண்டுமே எம்டி விடலாம். நீங்க ரெண்டுமே எம்டி விட்டீங்க அப்படினா அதுவே அதனோட அந்த ஃபாஸ்டஸ்ட் எண்ட் எதுவோ அது எடுக்கும். ஓகேவா? சோ அதனோட மேக்ஸிமம் டேட்டாவோட ஸ்டார்ட் பாயிண்ட் எண்ட் பாயிண்ட் அதுவே வந்து இட் assume if you leave it empty. So if you put -1 it will step backwards. If you put 1 it will step forward. ஓகேவா? எஸ், நான் சொல்றது புரியுதா? If you step -1 it will go backwards. If you step 1 you can go forward. சரி, இப்போ இதுல ஒரு மேட்டர் இருக்கு. நான் L அப்படிங்கிறதுனோட ஐடியை காட்டுறேன். ஓகே, ஐடி ஆஃப் L பாருங்க. இப்போ இந்த L அப்படிங்கிறது வந்து நமக்கு அசைன் பண்ணுவோம். L அப்படிங்கிறதுல வந்து நம்ம m = L அப்படி போடுவோம். இப்போ we all know ஐடி ஆஃப் m வந்து should be the same as L. கரெக்ட்டா? இப்போ நான் m க்கு அசைன் பண்ணும்போது எனக்கு வந்து இந்த அட்ரஸ் வந்து மாறணும் அப்படினா நம்ம என்ன பார்த்தோம்? L.copy ன்னு பார்த்தோம். ஞாபகம் இருக்கா? சோ L.copy அப்படி நம்ம செய்யும்போது ஐடி ஆஃப் m வந்து will not be the same as ஐடி ஆஃப் L. That is the reason நீங்க m ல செய்ய மாடிஃபிகேஷன் L ல ரிஃப்ளெக்ட் ஆகாது. கரெக்ட்டா? எஸ். சோ இது everybody remember right? எல்லாத்துக்கும் ஞாபகம் இருக்கா? ஓகே. சோ இதே மாதிரி L.copy க்கு ஆல்டர்னேட்டா ஒரு விஷயம் இருக்கு. அது என்னன்னா L ல இந்த மாதிரி நம்ம கொடுக்கிறது. சோ இந்த மாதிரி நம்ம m க்கு அசைன் பண்ணாலும் every time id of m will change. It won't be the same as id of L. சோ இந்த மெத்தடுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க அப்படினா deep copy அல்லது shallow copy அப்படினு சொல்லுவாங்க. ஓகேவா? சோ this process is called as a deep copy அல்லது shallow copy. சோ இதுக்கு காப்பி பண்றதுக்கு ஈக்குவலன்ட்டான ரிசல்ட் இதுவும் கொடுக்கும். சோ இது என்ன செய்யுது அப்படினா it is stepping and creating a new string. New list. String list. Right? It's applicable for both. சோ இந்த கான்செப்ட் புரிஞ்சா? சோ -1 and 1 அண்டர்ஸ்டாண்ட். எது? இது என்ன அந்த லிஸ்ட் இந்த சைட்டிங்ல வந்து பண்ணீங்க காப்பி பண்ணீங்க. deep copy. shallow. சாரி, ஷேர் காப்பி. ஷேர் காப்பி டீப் காப்பி. ரெண்டு ஒரே தான் இருக்கும்லையா? டீப் காப்பிக்கு அந்த அதுல இந்த இது சொல்றோம். something like that. See, deep copy na L ல இருந்து டைரக்டா காப்பி பண்ணாம it is generating another copy through slicing. So slice
ஸ்லைசிங் பண்றப்போ என்ன நடக்கும்னா ஆல்வேஸ் another list will generate கரெக்ட்டா இப்போ நம்ம வந்து இப்போ இத வந்து இப்படி ஸ்லைஸ் பண்றோம்னு வெச்சுப்போம் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த லிஸ்ட் வந்து நான் 1 ல ஆரம்பிச்சு 6 வரலும் 2 ஸ்டெப் எடுக்கறேன் ஓகே இப்போ m ல அசைன் பண்ணா இப்போ பாருங்க இப்போ நான் எடுத்தா 2 4 6 எனக்கு ஆன்சர் வருது கரெக்ட்டா இல்ல m அசைன் பண்ணல இப்போ இந்த மாதிரி ஆன்சர் வருது இப்போ l ஓட வேல்யூ ஆக்சுவலா மாடிஃபை ஆகல பட் நம்ம இந்த மாதிரி கொடுத்தா a new value is being generated okay a new value is being generated and it is returned Jubin yes you can imagine it like நான் சொல்றது புரியுதா l ஓட வேல்யூ மாடிஃபை ஆகல the original value of l was not modified when I wrote like this a new copy is generated நான் என்ன கேட்டனோ அதுக்கான new copy generate ஆச்சு சோ இந்த இடத்துல new copy எனக்கு ஸ்லைஸ் பண்ணா always எனக்கு ஒரு new copy தான் generate ஆகும் so the idea is always while we are slicing a new copy of whatever we ask will be generated so நீங்க இந்த slicing இந்த first யூஸ் பண்ணாம விட்டு லாஸ்ட்ல 1 போடிங்க அப்படினா a new copy of the same list is generated so இது அதுவே செய்யறதால இந்த processக்கு பேர் deep copy அல்லது shadow copy அப்படி சொல்றோம் ஓகேவா புரிஞ்சா லைக் விண்டோஸ் வீக் பேக்கப் அந்த மாதிரி சொல்லுங்க ஆக்சுவலி எனக்கு டவுட் இருக்கு நான் விண்டோஸ் காப்பிக்கும் ஷேடோ காப்பிக்கும் உள்ள டிஃபரன்ஷியேஷன் சொல்றேன் என்னன்னா விண்டோஸ் ஷேடோ காப்பிக்கும் டீப் காப்பிக்கும் டிஃபரன்ஸ் சொல்றேன் நான் படிச்சது வச்சு என்னன்னா நான் வந்து ஷேடோ காப்பியை வந்து இன்சைட் தி லிஸ்ட்டை வந்து சேஞ்ச் பண்ண முடியல நான் அட்ரஸ் சேஞ்ச் பண்ண முடியாதனால இன்சைட் தி லெஃப்ட் லிஸ்ட் இல்லையா லெஃப்ட் லிஸ்ட் போறோம் இல்லையா அதுல இது பண்ண முடியாதனால டீப் காப்பி பண்றாங்க நான் கேள்விப்பட்டேன் இல்ல அதாவது கான்செப்ட் என்னன்னா ரெண்டுமே டெக்னிக்கலி ஒரே விஷயத்தை தான் செய்யுது it is the same thing இது வந்து நம்ம டிஸ்டார்ட் தட்டனே சொல்லலாம் இது l copy source code எடுத்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி தான் செஞ்சிருக்கோம் இது வந்து to make it convenient இது வந்து wrapper function சொல்லுவோம் ஆக்சுவலா உள்ள இந்த மாதிரி ஒரு ஆபரேஷன் தான் நடந்துரும் but he is wrapping it in the name of copy so when you guys are learning புதுசா லேர்ன் பண்றவங்களுக்கு வந்து இந்த மாதிரி சூட்சமங்கள் எல்லாம் தெரியாது கரெக்ட்டா லிஸ்ட் போய் மாறலனா they obviously suffer இப்ப நான் வந்து இந்த மாதிரி நான் இப்படி இத சொல்லி முடிச்சேன்னு வெச்சுப்போம் ஓகே பா இந்த பர்சன் டாக்ஸ் ஸ்டெப் ஸ்டார்ட் அடுத்து போலாம் அப்படினா போய்ட்டு காலேஜ் ப்ரொஃபசரா you will never know this such thing is possible கரெக்ட்டா இது மாதிரி பண்ணும்போது இது வேற அட்ரஸ்ல தான் பண்ணனும் it is generating a new list அப்படிங்கறதெல்லாம் வந்து சொல்லாத வரைக்கும் you can't imagine unless until you experience it in some other way so இந்த ரீசனால என்ன செய்வாங்க அப்படினா mostly when இந்த மாதிரி ஹை லெவல் லாங்குவேஜ் எல்லாம் ஜெனரேட் பண்றப்போ ஜாவா மாதிரி லாங்குவேஜ் எல்லாம் பாத்தீங்கன்னா ஜாவா பைத்தன் லாங்குவேஜ்ல இந்த மாதிரி ஒரு காம்ப்ளிகேட்டடான ஃபங்க்ஷனுக்கு ஒரு சிம்பிள் ராப்பர் நேம் இருக்கும் so l copy பண்ணா பேசிக்கா இதுதான் செய்யும் ஆனா it will எப்படி சொல்றது it will have a different name புரியுதா என்ன சொல்றேன் அப்படினா ஆனா வந்து இன்சைட்ல உள்ள வந்து லிஸ்டோட அட்ரஸ் நான் பார்த்த வரைக்கும் மாறல நான் செஞ்சு பார்த்தேன் எதனோட அட்ரஸ் மாறல நீங்க ஷேடோ காப்பி நெஸ்டட் லிஸ்ட் போட்டு நீங்க சேஞ்ச் பண்ணீங்கன்னா ரெண்டுமே சேஞ்ச் ஆகும் நெஸ்டட் லிஸ்ட் போட்டு நெஸ்டட் லிஸ்ட் உள்ள இருக்க ஒரு எலிமெண்ட் நீங்க சேஞ்ச் பண்ணீங்கன்னா அது ரெண்டு லிஸ்ட்லயுமே ரிஃப்ளெக்ட் ஆகும் எந்த இல்ல லிஸ்ட் உள்ள இருக்க லிஸ்ட் சொல்றீங்களா அதுதான் bro இப்போ இங்க ஒரே லிஸ்ட் நம்ம இப்போ இந்த லிஸ்ட்ல இன்னொரு லிஸ்ட் நெஸ்டட் லிஸ்ட் போட்டுட்டு அது கரெக்ட் அப்ப நம்ம ஒன் ஸ்டெப் டீப்பா போய் காப்பி பண்ணனும் அதுதான் டீப் காப்பின்னு சொல்லி இல்லங்க அதான் சொல்றேன் பேசிக்கா there are எப்படி சொல்றது ways of optimization that is applied here இதோட சோர்ஸ் கோட் வந்து எடுத்து படிச்சு பாத்தீங்கன்னா டிஃபரண்ட் டைப் ஆஃப் ஆப்டிமைசேஷன் போட்டுருக்கோம் சோ வந்து ஒரு லிஸ்ட் வந்து எல்லா டைப் ஆஃப் டேட்டாவையும் அதாவது அதுக்குள்ள எல்லா டேட்டா டைப்பும் ஒரே மாதிரி இருந்துச்சுனா இது யூசர் டிஃபரண்ட் டைப் ஆஃப் ஆப்டிமைசேஷன் அதுக்குள்ள வேற டைப் ஆஃப் டேட்டா ஸ்டோர் ஆயிருச்சுனா அது வந்து யூசர் டிஃபரண்ட் டைப் ஆஃப் ஆப்டிமைசேஷன் சோ வேற டைப் ஆஃப் டேட்டா இருந்தா தான் நீ இந்த காப்பிங்கிற ராப்பர் ஃபங்க்ஷன் வந்து இது ஃபங்க்ஷன் as a deep copy அப்படி இல்லனா வந்து ஃபர்ஸ்ட் லேயர் மட்டும் தான் காப்பி பண்ணும் புரியுதா நம்ம இந்த id.copy will do the deep copy பட் இந்த இடத்துல it is only doing a shallow copy so இந்த function we call it as இது ரெண்டுமே செய்யும் as you say புரியுதா என்ன சொல்றேன்னு இது வந்து it will only do it on one first layer so இது எதுக்குன்னா நிறைய விதமான ஆப்டிமைசேஷன் மெத்தட் ஸ்ட்ராட்டஜிஸ் வந்து அப்ளை பண்ணி பண்ணனும் so இந்த இடத்துலயும் for this data set நடக்கிறது வந்து ஒரே விஷயமா தான் இருக்கும் புரியுதா so ஏன் அப்படினா there are different layers இது வந்து first layer கரெக்ட்டா நீங்க இப்போ என்ன சொன்னீங்க அப்படினா பேசிக்கா வாட் இப்போ இதுக்குள்ள வந்து நம்ம இன்னொன்னு வச்சிருக்கோம் so வெளிய 1 2 3 அப்புறம் வந்து 4 5 6 சொல்லுங்க டீப் காப்பின்னு சொல்லி ஒரு சின்டெக்ஸ் இருக்குதானே சின்டாக்ஸ் டீப் காப்பி ஒரு சின்டாக்ஸ் லிஸ்ட் ஆமா அப்படியா ஆமா டீப் காப்பின்னு ஆமா அதான் சொன்னேன் எல்லோ காப்பி பண்ணிக்கலாம் அந்த மாதிரி டீப் காப்பின்னு ஒரு ஃபங்க்ஷன் டீப் காப்பி வந்து constructs a new compound and then to the extent possible references deep copy என்ன செய்யுது காப்பி தான் ரெண்டையுமே செய்யுது காப்பி இஸ் டூயிங் தி போத் திங்ஸ் ரைட் ஒரு ஃபைல் தான் வச்சிருக்காங்க லைப்ரரியில காப்பி அதுக்குள்ள ரெண்டு மெத்தட் டிக்ளேர் ஆயிருக்கு சோ வெறும் டாட் காப்பி யூஸ் பண்றது வந்து .copy.deep copy ரெண்டு சின்டெக்ஸ் கரெக்ட்டா இல்ல வெயிட் சி பைத்தன்ல எப்படி பண்ணுது நான் சொன்னேன்ல லிஸ்ட் காப்பி பண்றப்ப வேற மாதிரி நடக்கும் அப்படினு இவங்க இம்யூட்டபிள் மட்டும் காப்பி பண்றது தனி சின்டாக்ஸ் வச்சிருக்காங்க தெரியுதா இப்போ நம்ம செஞ்சது எல்லாமே இம்யூட்டபிள் திங்ஸ் பார்க்க முடியுதா இதுதான் அந்த பைத்தனோட லைப்ரரியில இருக்கிற காப்பிக்கான இது வந்து பைத்தன் கோட் காப்பிக்கான லைப்ரரி ஃபைல் இது பைத்தனோட ஆக்சுவல் சோர்ஸ் கோட் நான் காட்டுது சோ காப்பி அப்படி நீங்க பண்ணீங்கன்னா வந்து செக் பண்ணுவோம் என்ன மாதிரி வந்து கிளாஸா இது இம்யூட்டபிளா இருந்துச்சு அப்படினா ஐ டோல்ட் யூ ரைட் இது வந்து ஃபர்ஸ்ட் ஒரு டைப் ஆஃப் காப்பி அப்ளை பண்ணுவோம் அப்படினா சோ இந்த டேட்டா செட்டுக்கு இதெல்லாம் இம்யூட்டபிள் தானே இதெல்லாம் மியூட்டபிளான விஷயம் இருக்கா ஏதாவது மியூட்டபிளான விஷயம் இருக்காங்க அப்ப மியூட்டபிளான விஷயம் இல்லனா இம்யூட்டபிளா காப்பி பண்ற மாதிரி இட் வர்க் அந்த டைம்ல நீங்க சொல்ற மாதிரி ஃபர்ஸ்ட் இதுக்குள்ள எதுவுமே இல்ல சோ இருக்கிற விஷயம் எல்லாமே ஆல்ரெடி ஸ்டாட்டிக் தான் சோ வந்து அந்த இடத்துல வந்து நீங்க எப்படி காப்பி பண்ணாலும் அதோட இது வந்து ஒரே மாதிரி தான் வேலை செய்யும் சோ டீப் காப்பிங் ஃபங்க்ஷன் இருக்கு ஆமா இருக்கு டீப் காப்பிங் ஃபங்க்ஷன் இருக்கு சோ இவன் என்ன செய்றான் டீப் காப்பி ஃபங்க்ஷன் அதான் இருக்கு டீப் காப்பி இருக்கு இதோ நான் டீப் காப்பியோட ரெஃபரன்ஸ் பண்ணேன் ஆக்சுவலி லிஸ்ட்டுக்குள்ள உள்ள அட்ரஸ் வந்து சேஞ்ச் பண்ணி கொடுப்பாங்க காப்பி வந்து லிஸ்ட்ல உள்ள லிஸ்ட்டுக்குள்ள உள்ள லிஸ்ட் இல்ல எனக்கு புரியல எப்படி வந்து டீப் காப்பி இம்யூட்டபிளா இருக்கிறது வந்து எப்படி டீப் காப்பி பண்ணும் இம்யூட்டபிளா இருக்கிறது எப்படி டீப் காப்பி பண்ணா அட்ரஸ் மாறாது தானே இல்ல நான் லிஸ்ட்டுக்குள்ள இருக்கிற ஓகே இப்போ இந்த லிஸ்ட் இருக்கு ஓகே நான் வந்து இப்போ we have l here சரியா let's look at id of l அதே மாதிரி let's look at each number for I in
ஸ்பேஸ் விடுங்க. ஸ்பேஸ் விடணுமா? ஆமா. அதுவே எடுத்து சொல்ல ஸ்பேஸ். நான் டைப் பண்ணும்போது இன்டென்ஷன் இருந்துச்சு. என்ன சொல்லுச்சு? அப்படியா? ஓகே. ஸோ இதெல்லாம் தான் இதோட ஐடிஸ். ஓகேவா? ஓகே. இப்போ வந்து நம்ம டீப் காப்பி பண்ணி இதே சின்டாக்ஸ் ட்ரை பண்ணுவோம். அப்புறம் ஷேடோ காப்பி பண்ணி இதே சின்டாக்ஸ் ட்ரை பண்ணி வரது. ஏன்னா இம்யூட்டபிளா ஏன்னா நான் இது சொல்லல, நாங்க லிஸ்ட்குள்ள இருக்க லிஸ்ட்னு சொல்றோம். நெஸ்டட் லூப் நெஸ்டட் லிஸ்ட் தான் நம்ம உங்களுக்கு நெஸ்ட் லிஸ்ட்க்கே வரல, ஏன் திடீர்னு அதுல கொண்டு வந்து குழப்பத்தை ஏற்படுத்துறீங்க? இல்ல அது டீப் காப்பி வந்து சொன்னீங்களா, அதுக்கு கொஞ்சம் இல்ல நான் ஏன்னா இம்யூட்டபிள் டேட்டா டைப்ஸ் வச்சு பேசிட்டு இருக்கதால நான் யோசிக்கவே இல்ல. நான் ஐ வாஸ் டாக்கிங் அபௌட் திஸ் இம்யூட்டபிள் காப்பி. சரி ஓகே சில் ஒன்றும் பிரச்சனை இல்ல. இது மாறாதானே? இது மாறக்கூடாது தானே? இந்த லிஸ்ட்ல உங்களுக்கு டிஃபரன்ஸ் தெரியாது. ரெண்டும் சேமா தான் Correct இருக்கும். தான். எங்க காப்பி பண்ணா ஸோ நீங்க தான் உள்ள திடீர்னு கொண்டு குழப்பிட்டீங்களா? ஓகே சில் நான் அதனால ஜார்கன் உள்ள கொண்டு வராதீங்கன்னு சொல்றேன். பேசிக்ஸ் சொல்லும்போது புதுசா வரவங்க கன்ஃபியூஸ் ஆயிடுவாங்க. சரி ஓகே. சி ஒண்ணு இல்ல, காப்பி அப்படிங்கிறது வந்து டிஃபரெண்டா வேலை செய்யும். ஓகேவா? நான் சொன்ன மாதிரி தான். நதிங் நியூ ஹியர். l டாட் காப்பி அப்படின்னு நம்ம போடும்போது இந்த காப்பி அப்படிங்கிறது சும்மா ஒரு வேலை மட்டும் செய்யாது. இது வந்து ரேப்பர் ஃபங்க்ஷன். நான் சொன்னேன் ரேப்பர் ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது do lot of things. ஸோ இந்த இதுதான் அந்த காப்பி. பைத்தன் காப்பி நீங்க காப்பி பண்ணா பைத்தான் என்ன செய்யும் அப்படிங்கிறது தான் வந்து இங்க இருக்கு. ஓகேவா? ஸோ நீங்க படிச்சு பார்க்கணும்னா படிச்சு பாருங்க. இது உங்களால இன்கேஸ் உங்களால புரிஞ்சுக்க முடியும் அப்படின்னா படிச்சு பாருங்க. the python source code for copy. நீங்க காப்பி கொடுத்தீங்கன்னா பைத்தான் என்ன செய்யும் அப்படிங்கிறதுக்கான source code. ஓகேவா? ஓகே. ஸோ இத பாருங்க. ஓகே. ஸோ இதுக்குள்ள வந்துட்டு we have copy. ஸோ ஓவராலா பாத்தீங்கன்னா we have copy. காப்பி வந்து இட் இஸ் டூயிங் சம்திங். அதோட டைப் என்ன அப்படின்னு பார்க்குது. அதுக்கப்புறம் அந்த டைப்பை வச்சு என்ன டைப் ஆஃப் காப்பி எனக்கு வேணும். ஸோ லிஸ்ட் காப்பி பண்ணுறதுக்கு ஒரு மாதிரி காப்பி பண்ணணும். நம்பர் காப்பி பண்ணுறதுக்கு ஒரு மாதிரி காப்பி பண்ணணும். கரெக்டா? எஸ். நம்பர் காப்பி பண்ண ஒரு மாதிரி பண்ணணும். உள்ள வந்து ஏதாவது ஃபங்க்ஷன்ஸ் வேற ஏதாவது டைப் ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ் இருந்துச்சுன்னா அதை வந்து வேற மாதிரி காப்பி பண்ணணும். அதெல்லாம் ஷேடோ காப்பி பண்ணணும். டேக்கிங் த ஷேடோ ஆஃப் இட் அப்படிங்கிறது வந்து மீன்ஸ் இட் cannot be applied for built-in data types. It can only be applied for derived data types. Derived data types நீங்க கிரியேட் பண்ற கிளாஸ். நான் என்ன புரியுதா? நீங்க ஒரு சில கிளாஸ் கிரியேட் பண்ணுவீங்க. நம்ம வேற மாதிரி டைப் நம்ம கிரியேட் பண்ணுவோம். ஓகேவா? சோ அந்த மாதிரி நம்ம செய்யும்போது அதை காப்பி பண்றது டைரக்டா ஆப்ஜெக்ட் காப்பிங்க போகும். அப்ப அந்த டைம்ல வந்து அதுக்குள்ள இருக்கிற பைனரி என்னவோ அதுக்கு அப்படியே ரைட் சிஸ்டம் மாதிரி காப்பி இருக்கும். சோ when a copying happens, different type of copiers are used. இப்போ இவங்க சொன்னாங்க nested list அப்படினு சொன்னாங்கல. nested list என்ன லிஸ்ட்க்குள்ள இன்னொரு லிஸ்ட் இருக்கு. நம்ம இந்த இடத்துல வந்து எல்லாத்தையும் இம்யூட்டபிள் டேட்டா யூஸ் பண்ணோம். ஓகே. இவ்வளவு நேரம் வந்து மியூட்டபிலிட்டி அப்படிங்கற क्वेश्चनக்கே வரல. இப்போ லிஸ்ட் அப்படிங்கிறது ஒன்னு இதுக்குள்ள வருது அப்படினா when a list comes into this இந்த ஒரு லிஸ்ட்க்குள்ள இன்னொரு லிஸ்ட் வருது அப்படினா then the list becomes a mutable one. கரெக்ட்டா? அப்போ immutable copy apply ஆகாது. we can't do immutable copy. ஆமா இல்லையா? can we do immutable copy? வாய்ப்பே இல்லை. இம்யூட்டபிள் காப்பி நம்மளால செய்ய முடியாது. அப்போ இது என்ன செய்யும் அப்படினா it will do something. அதுக்கு வந்து என்ன வேற நிறைய டைப்ஸ் ஆஃப் விஷயங்கள் வச்சிருக்கு. சோ அதை வச்சு ஒரு டைப்பா பண்ணும். எதுமே செய்ய முடியல அப்படினா அது வந்து காப்பியபிளான ஆப்ஜெக்ட் இல்லன்னு சொல்லி தூக்கி போடும். ஓகேவா? சோ டீப் காப்பி அப்படிங்கிறது is another concept. டீப் காப்பி அப்படிங்கிறது என்ன செய்யும் அப்படினா இது எப்போ அப்ளிகபிளா இருக்கும் அப்படினா it will never be applicable for என்ன சொல்றது immutable thing. immutable thing வந்து எப்படி டீப் காப்பி பண்ணாலும் it will result do the same result. புரியுதா என்ன சொல்றேன்னு? So there is no question for mutability here. டீப் காப்பி எது நம்ம அப்ளை பண்ணுவோம்னா only when we have to copy a mutable item. புரியுதா? டீப் காப்பி is only for mutable items. Got it? புரியுதா? இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. காப்பி இஸ் ஃபார் இம்யூட்டபிள் திங்ஸ் அண்ட் டீப் காப்பி இஸ் ஃபார் மியூட்டபிள் திங்ஸ். when mutable things are involved, you should consciously do a deep copy. Okay? ஓகே ப்ரோ. சரி ரியல் லைஃப் புரியுதா? டீப் காப்பிக்கும் காப்பிக்கும் எவ்வளவு டிஃபரன்ஸ்? உள்ள இன்வால்வ் ஆகிற டேட்டா டைப் தான் வந்து மேட்டர். ஃபைன். யாருமே யாராவது குழப்பங்கள் இருக்கா? ப்ரோ அதுல காப்பினால என்னன்னு ஃபர்ஸ்ட் டீடைலா வந்து சொல்லுங்க. காலையில வந்தீங்களா கிளாஸ்க்கு? வந்து ப்ரோ. ஓகே. நம்ம லைட் பண்ணுங்க. சரி ஓகே சொல்றேன். சி காப்பிங் அப்படிங்கிறது வந்து எதனால முதல்ல இந்த பிரச்சனை வந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து இப்போ எல் அப்படிங்கிற ஒரு லிஸ்ட் ஆல்ரெடி வச்சிருக்கோம். ஓகே. ஸோ எல் அப்படிங்கிற லிஸ்ட் வந்து இப்போ நான் வேற ஒரு எல் அப்படிங்கிற லிஸ்ட் வந்து நான் வேற ஒரு காப்பி பண்ணிட்டு ஐ வாண்ட் டு டு சம் அதர் ஆபரேஷன். ஓகேவா? ஸோ நான் இப்போ என்ன செய்யறேன் அப்படின்னா இப்போ யூ அப்படிங்கிற ஒரு வேரியபிள் எல்லாம் காப்பி பண்ணிட்டேன். ஓகே பாருங்க நான் இப்போ போட்ட காப்பி ஆயிட்டு கரெக்ட்டா யூல வந்துச்சு. எஸ். இப்போ நான் என்ன பண்றேன் எனக்கு அந்த ஒரிஜினல் அங்க இருக்கு. எல்ங்கிற ஒரிஜினல் இருக்கு. நான் டச் பண்ணல. அதுக்கு பதிலா என்ன பண்றேன் யூல இருந்து ரிமூவ் 3 அப்படி போட்டா யூல ஏதோ ஆபரேஷன் பண்ணிட்டேன். யூல வந்து யூல வந்து அந்த டேட்டா காணாம போச்சு. கரெக்ட்டா? இப்போ அந்த ஒரிஜினல் வந்து ஒழுங்கா தான் இருக்கணும். கரெக்ட் தானே? எஸ் ஆர் நோ? யார் டவுட் கேட்டிங்க? ப்ளீஸ் ஆன்சர். அப்ப எல் ஒழுங்கா இருக்கணும் டேட்டா கரெக்ட்டா? ஆனா எல்ல தொட்டால அந்த 3 காணாம போச்சு. சரிதா? அப்போ யூல நம்ம மாத்துறதெல்லாம் ஏன் எல்ல ரிஃப்ளெக்ட் ஆகுது? ஆகக்கூடாது தானே? ஆகக்கூடாது. இப்படி இது மாதிரி நடக்க கூடாது அப்படினா நீங்க காப்பி பண்ணணும். இதுக்கு என்ன காரணம்னா ஐடி ஆஃப் எல் அதுவும் ஐடி ஆஃப் யூ அதுவும் ஒரே அட்ரஸ் தான் பாயிண்ட் பண்ணுது. பேசிக்கலி ஒரே ஆப்ஜெக்ட் ரெஃபர் பண்ணுது. ஓகேவா? அப்படி இருந்துச்சுனா எல்ல நீங்க பண்ண மாற்றம் எல்லாம் கண்டிப்பா வந்து யூலயும் வரணும் தானே? கரெக்ட்டா? ஓகே. ஒரு வீட்ல ரெண்டு அட்ரஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் அட்ரஸ்ல இருக்க வீட்ல ஏதோ ஒரு மாற்றம் பண்ணீங்கன்னா கண்டிப்பா செகண்ட் அட்ரஸ்ல இருக்க வீட்டுக்கு வந்து அந்த மாற்றம் இருக்கணும் தானே? அந்த மாதிரி. சோ இந்த மாதிரி நடக்க கூடாது அப்படினா நம்ம வந்து பல விதமா இத அவாய்ட் பண்ணலாம். ஓகேவா? சோ இப்போ நம்ம எல் இப்போ யூ அப்படிங்கிறதுக்குள்ள எல்ல காப்பி பண்ணனும் அப்படினா ஒரு டிஃபால்ட் வே அவனோட அந்த லிஸ்ட்ங்கற ஆப்ஜெக்ட்டே கொடுக்கக்கூடிய ஒரு டிஃபால்ட் வே என்னன்னா l.copy. சோ நீங்க இப்படி காப்பி பண்ணும்போது டிபெண்ட்ஸ் ஆன் தி டேட்டா டைப் தட் இஸ் இன் யுவர் லிஸ்ட். ஓகே? டிபெண்ட்ஸ் ஆன் தி டேட்டா டைப் தட் இஸ் இன் யுவர் லிஸ்ட். அது வந்து டிஃபரண்ட் டைப் ஆஃப் காப்பியர்ஸ் யூஸ் பண்ணும். ஓகேவா? டிஃபரண்ட் டைப் ஆஃப் காப்பியர்ஸ் போட படிச்சு பாருங்க. சோ இப்போ நம்ம பார்க்கறது இங்க இருக்க டேட்டா எல்லாமே இஸ் இம்யூட்டபிள் டேட்டா. கரெக்ட்டா? யூ ஆல் நோ வாட் இஸ் இம்யூட்டபிள் டேட்டா. இம்யூட்டபிள் டேட்டா இங்க எல்லாமே இம்யூட்டபிள் டேட்டா. இம்யூட்டபிள் டேட்டாவை நம்ம இந்த மாதிரி போட்டு காப்பி பண்ணி இது வழியா வந்து காப்பி ஆகி வர்றதை விட you can do this and it will be an optimized way of doing it. ஓகேவா? ஓகே. சோ ஏன் ஒரு காப்பியர் அவங்க யூஸ் பண்றாங்க அப்படினா because every data type காப்பி பண்றதுக்கு நம்ம அப்ளை பண்ண வேண்டிய மெத்தட் வேறயா இருக்கும். அதனால
different type of copiers are being used. But நமக்கு இதுதான் நம்ம டேட்டா அப்படிங்கிறதுல நம்ம கான்ஃபிடென்ட்டா இருந்தோம் அப்படின்னா this is enough to make a copy. இப்போ இங்க இதுக்குள்ள இருக்கிற டேட்டா மியூட்டபிளா இருந்துச்சுன்னா then that comes a problem. ஓகேவா? இப்போ இதுக்குள்ள இருக்கிற டேட்டா மியூட்டபிளா இருந்துச்சுன்னா then that comes a problem. அந்த ப்ராப்ளம் பத்தி தான் ஒரு திடீர்னு நம்ம நெஸ்டட் லிஸ்ட் இருந்தா அப்படின்னு உள்ள கொண்டு வந்தாங்க. சோ அத நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகே? சோ கன்ஃபியூஸ் ஆனவங்களுக்காக. இப்போ இந்த L அப்படிங்கிறதுக்குள்ள வந்து நம்ம நிறைய லிஸ்ட் இருக்குன்னு வெச்சுப்போம். 1 2 அப்புறம் 1 2 3 ஆக்சுவலி நான் கன்ஃபியூஸ் பண்ணது சாரி. இல்ல பரவாயில்ல அது பிரச்சனை இல்ல. குட்டிங்க 4 5 6 7 8 ஓகே. இப்போ இதுக்குள்ள நமக்கு என்ன இருக்கு அப்படின்னா இஸ் mutable data கரெக்ட்டா இந்த லிஸ்ட்க்குள்ள contains mutable data இப்போ நம்ம என்ன செய்றோம் இப்போ இந்த மாதிரி நம்ம காப்பி எடுக்கும்போது UR அட்ரஸ் மாறி இருக்கும் L ஓட அட்ரஸையும் UR அட்ரஸையும் கம்பேர் பண்ணீங்க அப்படின்னா UR அட்ரஸ் வேறயா இருக்கும் ஏன்னா இந்த இடத்துல இந்த ஃபர்ஸ்ட் லேயர் மட்டும் it took another copy ஓகேவா it took another copy and it returned அதனால பிரச்சனை இல்ல ஆனா இந்த ஒன்னு மட்டும் ஒரு பிரச்சனைக்குரிய டேட்டா இப்போ நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்னா we are going to make a copy like this to you again for the new L and you has this new data ஓகேவா இப்போ L ல என்ன பொசிஷன்ல இருக்கு 2 இருக்கா L 2 தான் இருக்கு இந்த லிஸ்ட் Yes, sir. இப்போ L 2 ல இருக்கிற லிஸ்ட்ல ஐ அம் அப்ளைங் an append operation with 4 அப்படிங்கிற நம்பர் ஓகேவா L ல 2 ல இருக்கிற இதுக்கு அப்பன் பண்ணா L பிரிண்ட் பண்ணும்போது இதுல 1 2 3 4 பிரிண்ட் ஆகணுமா ஆயிடுச்சா Yes, bro. எஸ் Yes, bro. ஓகே சோ L 2 ல இருக்கிற லிஸ்ட்ல நான் ஒன்னு அப்பன் பண்ண உடனே இது என்ன ஆயிடுச்சு L ல இருக்கிறது இதுவா மாறிடுச்சு இப்போ நான் U பிரிண்ட் பண்ணும்போது அங்கேயும் you are seeing this 4 தெரியுதா சோ அது ரெண்டு மாதிரி இருக்கு. ஏன் ரெண்டையும் மாறி இருக்கு அப்படின்னா it is because this type of copying is not optimized for copying a mutable data புரியுதா இந்த டைப் ஆஃப் காப்பிங்க நீங்க mutable dataக்கு யூஸ் பண்ணீங்க அப்படின்னா இது என்ன செய்யும்னா இந்த லிஸ்ட்டுக்கு மட்டும் தான் நியூ ஐடி கிரியேட் பண்ணும் இப்போ நீங்க வந்து ஐடி ஆஃப் எல்லையும் ஐடி ஆஃப் யூஐயும் பாத்தீங்கன்னா வேற அட்ரஸா இருக்கும் ஓகேவா ஆனா ஐடி ஆஃப் எல் குள்ளேயும் யூ குள்ளேயும் இருக்கிற எலிமெண்ட்ஸோட அட்ரஸ் சேமா இருக்கும் இப்போ அதையும் செக் பண்ணிடலாம் ஃபார் ஐ இன் எல் சாரி ஐ இன் ரேஞ்ச் ஆஃப் லென் ஆஃப் எல் பிரிண்ட் எல் இருக்கிற ஐட்டம்ஸ் யூ இருக்கிற ஐட்டம்ஸோட எதை பிரிண்ட் பண்ண போறோம் ஐடியா பிரிண்ட் பண்ண போறோம் கரெக்ட்டா என்ன டேட்டா ஃபர்ஸ்ட் என்ன பிரிண்ட் பண்றோம்னா ஐ என்ன டேட்டா ஐடி சாரி இல்ல எல் இல்ல எல் ஆஃப் ஐ அடுத்தது ஐடி ஆஃப் எல் ஆஃப் ஐ ஓகேவா அப்புறம் இன்னொரு பிரிண்ட் போடுவோம் இது இருக்குன்னா சேம் காப்பி அதில் எல் ரூலில் யூ இருக்கும் ஓகேவா ஓகே ஐயோ என்னடா சிண்டாக்ஸ் வருது என்ன சிண்டாக்ஸ் காப்பி பண்ணி மொத்த ஆப்ரேஷனையும் அன்எக்ஸ்பெக்டட் இன்டென்ட்டா இல்ல சின்டாக்ஸ் உங்களுக்கு என்ன தெரியுது Bro, print பண்ண double quote close பண்ணல bro. இல்ல டபுள் கோட் க்ளோஸ் பண்ணிட்டோம் பிரிண்ட் போடாமே இல்ல பிரிண்ட்க்கு இன்னொரு க்ளோஸ் பிராக்கெட் வரும் ஐடி கொன்னு ஃபார்மேட் கொன்னு பிரிண்ட் கொன்னு இன்னொரு பிராக்கெட் பிரிண்ட் கொன்னு ஸ்பேஸ் இது ஐடில பண்ணோம்னா ஈஸியா இருக்கும் தெரியுதா கேன் யூ see ஒன்னு அத ஃபர்ஸ்ட் வந்து பிரிண்ட் ஆயிருக்கிறது வந்து எல்லோடது அடுத்து பிரிண்ட் ஆயிருக்கிறது வந்து யூவோடது எல் யூ அது என்ன இன்னொரு தடவை எல் அது யூவா இல்லையோ யூ எல்னு போட்டேன் சரி பரவாயில்ல எல் யூ போட்டேன் டிஃபரன்ஸ் தெரியுதா சோ இம்யூட்டபிள் டேட்டா டைப்ஸ்க்கு நமக்கு அட்ரஸ் மேட்டர் இல்ல சோ எப்படி காப்பி ஆனாலும் பிரச்சனை இல்ல ஆனா மியூட்டபிள் டேட்டா டைப்ஸ் நம்ம காப்பி பண்ணும்போது நமக்கு இதுக்குள்ள இருக்கிறது வந்து காப்பி ஆகணும் நான் என்ன சொல்றேன் புரியுதா இதுக்குள்ள இருக்கிற ஒன்னொன்னு இம்யூட்டபிளா இல்லாத வரைக்கும் காப்பி பண்ணிட்டே போகணும் கரெக்ட்டா அது மியூட்டபிள் டேட்டா டைப்பா இருந்ததுனா காப்பி பண்ணணும் சோ இதுதான் விஷயம் கரெக்ட்டா இஃப் இட்ஸ் மியூட்டபிள் டேட்டா டைப் யூ நீட் another copy லாஜிக் இதுதான் உங்களால இமேஜின் பண்ண முடியுதா யூ நீட் டு செக் தி டைப் என்ன டைப்னு செக் பண்றோம் டைப்பை செக் பண்ணிட்டு அந்த டைப் வந்து இம்யூட்டபிளா இருந்துச்சு அப்படினா we can leave it just like that அது மியூட்டபிளான டைப்பா இருந்துச்சுனா லெட்ஸ் சே லைக் லிஸ்ட் அந்த மாதிரி இருந்துச்சு அப்படினா அது உள்ள போய் அதுக்குள்ள இருக்கிற ஐட்டம்ஸையும் காப்பி பண்ணி எல்லாத்துக்குமே ஒரு கம்ப்ளீட் பேக்கேஜ் ஆஃப் காப்பி எடுக்கும் பாருங்க அததான் டீப் காப்பி பண்ணும் இப்போ நம்ம இத பார்த்தோம் இப்போ நம்ம இத வந்து எப்படி செஞ்சிருந்தோம் அப்படினா சின்டாக்ஸ் மேல தான் எப்படி செஞ்சிருக்கோம் சோ இந்த மாதிரி காப்பி பண்ணிப்போம் ஓகேவா இது வந்து ஜஸ்ட் ஒரு ஃபர்ஸ்ட் டீப் லேயர் காப்பி இது ஒரு லேயர் ஃபர்ஸ்ட் லேயர் காப்பி நிறைய பேர் சொல்லுவாங்க டீப் லேயர் காப்பி எக்ஸாக்ட்டா இந்த டெக்னிக் பேர் டீப் லேயர் காப்பி ஓகேவா சோ ஒரு லேயர் உள்ள போய் காப்பி பண்றது அப்ப ஃபர்ஸ்ட் லேயர்ல என்ன மட்டும் காப்பி பண்ணணும் அதுக்கு கீழ டீப்பா போகாது டெப்த் வந்து இது ஒண்ணா காப்பி பண்றதுக்கு ஒரு டெப்த் இருக்கு அந்த டெப்த் ஒண்ணு நான் அந்த டெப்த் நான் எதை சொல்றேன்னு புரிஞ்சுக்க முடியுதா எஸ் Yes, bro. டெப்த் காப்பி பண்றதுக்கான டெப்த் இந்த டெக்னிக் ஒண்ணா இந்த காப்பிக்கு இப்போ லெட்ஸ் சே நம்ம இந்த காப்பில அப்ளை செஞ்சுப்போம் ஓகேவா will apply this here இப்போ யூ நம்ம என்ன செய்றோம் l dot copy ஓகே l dot copy போட்டோம் இப்போ let's u
இப்போ எப்படி வந்திருக்கு? வாட் ஹேப்பன்? அதே தான் நடந்திருக்கு. ஏதாவது டிஃபரன்ஸ் இருக்கா? L டாட் காப்பிக்கும் L டாட் நம்ம இங்க செஞ்சிருக்கோம். எந்த டிஃபரன்ஸும் இல்ல. இங்க என்ன நடந்துச்சோ அதே மாதிரி தான் அட்ரஸ் இங்க சேமா தான் இருக்கு. Yes, bro. அப்ப இது ரெண்டும் ஒரே வர்க் தான் செய்யுது. L-ம் இதுவும் ஒரே வர்க் தான் செய்யுது. கரெக்ட்டா? இது ரெண்டும் ஒரே வர்க் தான் செய்யுது. Yes, bro. அப்ப இது ரெண்டும் ஒரே வர்க் செஞ்சாலும் what is the purpose of this L dot copy அப்படினா this is a wrapper function. ஏன் நம்ம wrapper function சொல்றோம்னா this can be applied for all data types, whereas இது நீங்க கான்ஷியஸா you know what will happen அப்படிங்கறது தெரிஞ்சு செஞ்சீங்க அப்படினா you can do this. ஓகேவா? இது is the standardized way that list offers. இது வச்சு இது பல விஷயங்கள் ஒவ்வொரு ஒரு மாதிரி வந்து காப்பி பண்ணும். ஓகேவா? சோ இது வந்து பல விஷயங்களை பல மாதிரி காப்பி பண்ணும். this is a standard way. அவ்வளவுதான். இதுதான் டிஃபரன்ஸ் இருக்கும். பட் for such data type இது செய்யறது ஒரே வேலை தான். ஓகேவா? இது வரைக்கும் புரிஞ்சா? எஸ் எவரிபடி? கைஸ்? இப்போ இவங்க நெஸ்டட் லிஸ்ட்ல மாறாதுல அப்படி நீங்க சொன்னாங்க. இது உள்ள இருக்க அட்ரஸ் வந்தாங்க. சோ ஆக்சுவலி அவங்க கேட்டது என்ன அப்படினா ஒரு லிஸ்ட்டுக்குள்ள லிஸ்ட் இருந்துச்சுனா அதோட அட்ரஸ் என்ன ஆகும்னு அவங்க கேள்வி. ஓகேவா? புரியுதா? அப்பதான் நமக்கு நம்ம காப்பி பண்ற டெப்த் இன்கிரீஸ் பண்ணணும். ஃபர்ஸ்ட் டெப்த்ல மட்டும் காப்பி பண்ணா பத்தாது. ஏன்னா ஃபர்ஸ்ட் டெப்த்ல மியூட்டபிள் விஷயம் இருக்கு. அப்ப இன்னொரு லேயர் உள்ள போய் அதையும் காப்பி பண்ணணும். கரெக்ட்டா? எஸ் இது இதோட வேல்யூஸ் நம்ம மாத்தணும். அது டீப் காப்பி வந்து யூஸ் அதுதான் சொல்றேன். அதுக்காக அந்த பர்பஸ்க்கு தான் டீப் காப்பி நம்ம பயன்படுத்தும். புரியுதா என்ன சொல்றேன்னு? இப்போ யூ போய் யூவோட யூஏ வந்து ஒரு ஷாலோ காப்பி இருக்குது. உள்ள இருக்க ஒரு ஐட்டம் ஒரு ஷாலோ காப்பி இருக்குது. அதுக்குள்ள இருக்க ஐட்டம் வந்து இம்யூட்டபிளா இல்லாத வரைக்கும். நான் என்ன சொல்றேன் புரியுதா? அதுக்குள்ள இருக்க ஐட்டம் எல்லாமே இம்யூட்டபிளா தான். அதுக்கு கீழ இன்னொரு டெப்த் போகணும்னு அவசியம் இல்ல. இப்போ இந்த யூக்குள்ள இப்போ நம்ம யூ வச்சிருக்கோம்ல. இந்த யூ ரெண்டு ஒண்ணா இருக்கு நமக்கு தெரியும். அப்போ வந்து இப்போ L of யூ எத்தனாவது இருக்கு? 0 1 2 இப்போ இதுக்குள்ள லெட்ஸ் அப் அண்ட் another list. ஓகேவா? இப்போ L-லயும் U-லயும் அது ரிஃப்ளெக்ட் ஆயிருக்கு. ஈவன் தோ L டாட் காப்பியும் ஈவன் தோ நம்ம L டாட் காப்பி வந்து அப்ளை பண்ணியிருந்தாலும் அல்லது நம்ம L கோலன் கோலன் -1 அப்ளை பண்ணியிருந்தாலும் ஓகேவா? இப்போ டீப் காப்பி எந்த இடத்துல வரும் அப்படின்னு நான் சொல்றேன். இந்த இடத்துல நீங்க பாத்தீங்க இது ஒன்னொன்னு வந்து என்ன காப்பி?
அப்படிங்கறத நம்ம பார்க்கறோம். இப்போ இது இதுக்குள்ள ஒன்று இருக்குது, அதுக்குள்ள ஒன்று இருக்குது. ஓகேவா? ஸோ நம்ம வந்து நம்மளோட கோடை வந்து கொஞ்சம் வேறு மாதிரி எழுதணும். ஸோ என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்ம பிரிண்ட் பண்ணுறோம்ல, பிரிண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஓகே நம்ம என்ன செக் பண்ணுறோம் அப்படின்னா, இஃப் இந்த கண்டிஷனல் கோடை நம்ம எழுதலாம். இப்போதைக்கு சிம்பிளாக வந்து ஜஸ்ட் வேணாம். ஆக்சுவலாக இதை பற்றி சொன்னால் உங்களுக்கு நிறைய கன்ஃபியூஷன் வரும். வில் டீல் வித் லேட்டர். ஓகே, ஸோ அதை பற்றி மறந்துடுங்க. டீப் காப்பி மட்டும் அப்ளை பண்ணி உள்ள கரெக்டாக சேஞ்ச் ஆகிருக்கலாம் மட்டும் ப்ரெஸ் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ u is equal to l dot deep copy. ஓகே, ஸோ l dot deep copy தான் இது. ஏன் மாற்றி சொல்லுங்கள்? மாற்றி படிச்சுக்கணும். கரெக்டாக தான் போட்டுருக்கேன். ஏன் இப்போ லிஸ்ட் ஆப்ஜெக்ட் ஹஸ் நோ அட்ரிபியூட் டீப் காப்பி. ப்ரோ காப்பி டாட் டீப் காப்பி அதுக்குள்ள அதுக்குள்ள இன்னொரு லிஸ்ட் கொடுக்கணும். ப்ரோ காப்பி டாட் டீப் காப்பி டாட் டீப் லிஸ்ட் கொடுக்கணும். லிஸ்ட் நேம் கொடுக்கணும். காப்பி அப்போ லிஸ்டோட ஃபங்க்ஷனே கிடையாதா? இல்ல லிஸ்ட் டாட் காப்பி லிஸ்டோட ஃபங்க்ஷனே கிடையாதுங்க. ஆமா ப்ரோ நீங்க ஷெல் மோட்ல போறீங்க. நம்ம லிஸ்ட் பத்தி தான பேசிட்டு இருந்தோம். ஏன் இப்படி கன்ஃபியூஸ் பண்றீங்க? இது வேற ஒரு மாடியூல், காப்பியே வேற ஒரு மாடியூல். சரி ஓகே வந்துட்டோம். since we are talking about copying, let's do copy அப்படின ஒரு மாடியூல் இருக்கு. ஓகேவா? அதை நீங்க யூஸ் பண்ணனும்னா import copy யூஸ் பண்ணனும். சோ deep copy என்ன செஞ்சிருக்குன்னா basically இந்த காப்பி தான் யூஸ் பண்ணுது. import copy இது வேற ஒரு லைப்ரரி. சரி deep copyயும் deep layer copyயும் கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. ஓகேவா? deep copy வேற, deep layer copy வேற. இதுதான் என்ன கன்ஃபியூஸ் பண்ணிடுச்சு. டீப் காப்பி அப்படிங்கிறது இஸ் சம்திங், அது ஒரு தேர்ட் பார்ட்டி ஒன். அது வந்து அதை நீங்க யூஸ் பண்ணனும் அப்படினா யூ நீட் டு என்ன சொல்றது? காப்பி இம்போர்ட் காப்பி காப்பி டாட் காப்பி ஆஃப் ஆல் இட். இதுல காப்பி டாட் டீப் காப்பி இதுக்குள்ள நம்மளோட லிஸ்ட் கொடுக்கணும். யூ சாரி எல்ல இத வந்து யூ அசைன் பண்ணனும். இப்போ நம்மளோட இப்போ பாத்தீங்கன்னா இது ரெண்டுக்கும் வந்து ஐடி மாறி இருக்கு. தெரியுதா? இந்த எல்லுக்கும் யூக்கும் ஐடி மாறி இருக்கு. இதுதான் டீப் காப்பி பேசிக்கலி. இதுக்குள்ள ஒரு லேயர் போய் காப்பி பண்றது. பட் ஓகே, திஸ் இஸ் a valid knowledge தான். ஏன்னா நீங்க வந்து நம்ம since we are talking about mutability and immutability, okay we are talking about mutability and immutability, உள்ள ஒரு mutable object இருக்கும்போது என்ன நடக்கும் அப்படிங்கிறது ஒரு ஒரு நல்ல யூஸ் கேஸ். சோ ஆனா மத்ததுல சேஞ்ச் ஆவற. எதுக்குன்னா இதுக்கு இப்போ இது சேஞ்ச் ஆயிட்டாங்க கேக்குறீங்களா? அத பாத்துருவோம். see இப்போ L 2 குள்ள இருக்கிற 0 1 2 3 4 அது 4th append with 7 8 ல append பண்ணுவோம். இப்போ U print பண்ணா அதுல 8 வரல. see how deep copy works. L மட்டும் தான் இருக்கு. தெரியுதா? அதுக்குள்ள இருக்கிறதுலயும் nothing, எல்லாத்தையும் வந்து அத புதுசா காப்பி எடுக்கும். புரியுதா? அதுதான் டீப் காப்பி. ஆக்சுவலி சாரி, நான் வந்து டீப் காப்பி சொன்னேனே, அந்த டீப் காப்பி அந்த ஃபங்க்ஷன் வந்து யூஸ் ஆரம்பிச்சேன். இல்ல அதுதான் இது வந்து நீங்க லிஸ்ட் பத்தி நம்ம பேசிட்டு இருக்கோம்.
பைத்தன்ல வந்து பேர்லாம் கேட்க ஒண்ணா இருந்தாலும் எது எந்த மாடியூல்ல வந்து இருக்கு அப்படின்னு ஒன்று இருக்கு. எனக்கு அதான் நான் யோசிச்சு பார்க்கறேன், லிஸ்ட்ல டீப் காப்பி வந்து நான் வாழ்க்கையில படிச்சதே இல்லையே, எங்க இருந்து டீப் காப்பி வந்துச்சு அப்படின்னு. ஸோ நான் கூகுள் போட்டோன்னே இது வந்துச்சு, இது காப்பியோடதுன்னு கூட நான் யோசிக்கல. copy.py இஸ் அந்த காப்பி லைப்ரரி, இம்போர்ட் காப்பின்னு போடுறோம்ல, அந்த இம்போர்ட் காப்பியோட ஃபைல் இது. அதுக்குள்ள டீப் காப்பி இருந்திருக்கு. Sorry for making inconvenience. Sorry. நானும் கன்ஃபியூஸ் ஆயிட்டேன். Sorry for making Okay, okay. inconvenience. டீப் காப்பி வந்து சொன்னதுனால நான் அந்த டீப் காப்பி அந்த தானே இந்த டீப் காப்பி பண்ணுவோம், இது வந்து எப்படி ஆகும் அப்படின்னு கன்ஃபியூஸ் ஆயிட்டேன். நான் படிச்சது கன்ஃபியூஸ் ஆயிட்டேன். இது பேர் டீப் லேயர் காப்பி. ஓ டீப் லேயர் காப்பி. டீப் லேயர் காப்பி and டீப் காப்பி are two different things. Since உங்களுக்கு டீப் காப்பி தெரிஞ்சிருக்கும் எனக்கு தெரியல. நான் வந்து பைத்தன் பிகினர்ஸ் கேட்டுட்டு இருக்கறதால நான் எப்படி யோசிச்சேன், ஓகே இது வந்து அந்த லேயர் கேர்லாம் சொல்லி கன்ஃபியூஸ் பண்ணானே, ஒரு ஸ்டெப் உள்ள போய் காப்பி பண்ணனும் அப்படிங்கறதுக்காக நான் சொல்லிட்டேன். ஓகேவா? சோ தட் இஸ் வை I said பைத்தன் பிகினர்ஸ்க்கான கிளாஸ், இது பைத்தன் பிகினர்ஸ்க்கான கிளாஸ் அப்படிங்க. ஓகே. Sorry for inconvenience. இது அதாவது இல்ல, you know simple thing. எப்போ கிளாஸ்க்கு வந்து போனாலும் whatever you already know about the subject, please forget it. Get in fresh. LACP நான் சொல்லிருக்கேன், for everybody I already said. நீங்க வந்து ஆல்ரெடி சொன்னீங்க. ஆமா. அது ஸ்டார்டிங்ல சொன்னது வந்து அப்பவே எல்லாத்தையும் மறந்துடுங்க, திரும்ப ஞாபகம் வச்சுக்காதீங்க. ஏன்னா பாதி டைம் உங்களுக்கு சொல்லி கொடுத்தவங்க ஏதாவது கன்ஃபியூஸ் பண்ணி சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகேவா? அதனால that is not wrong. It is good that you all learn today. It is okay. We'll move forward. சரி, எல்லாத்துக்கும் குழப்பம் தீர்ந்ததா? இந்த கன்ஃபியூஷன் எல்லாத்துக்கும் தீர்ந்ததா? யாருக்காவது இன்னும் கன்ஃபியூஷன் இருக்கா? யாருக்காவது கன்ஃபியூஷன் இருக்கா? சோ அதே மாதிரி ஒரு பேசிக்கான கான்செப்ட் சொல்லி இருக்கும்போது ஒரு காம்ப்ளிகேட்டட் ஜார்கன் திடீர்னு சொல்லுவாங்க. இந்த ஜார்கன் என்ன தெரியல, வாட் இஸ் ஜார்கன்? ஜார்கன் அப்படினா பார்க்கிறதுக்கு ஒரு மாதிரி காம்ப்ளிகேட்டடான வேர்டா இருக்கும், அது ஒரு கான்செப்ட் அது. இப்போ ஜஸ்ட் டைம் டெய்லி இப்போ நான் காப்பி பத்தி பேசிட்டு இருக்கும்போது திடீர்னு டீப் காப்பி அப்படினு டீப் காப்பி இருக்கிற டிஃபரன்ஸ் பாதி பேர் கன்ஃபியூஸ் ஆயிடுவாங்க. என்ன காப்பியே புரியல, டீப் காப்பினா என்ன அப்படின்னு கன்ஃபியூஸ் ஆயிடுவாங்க. இதான் ஜார்கன் சொல்றேன். டோன்ட் bring in new jargons. நீங்க அதாவது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ஏதோ இடத்துல ஏதோ படிச்சிருப்பீங்க. நீங்க இத கேட்டா நான் கண்டிப்பா பத்தி சொல்லுவேன். ஆனா பேசிக்ஸ் பத்தி பேசிட்டு இருக்கும்போது when you bring in jargons, சுத்தி இருக்கிறவங்க அத்தனை பேரும் வந்து they get confused. ஓகேவா? சோ ப்ளீஸ் அத மட்டும் செய்யாதீங்க. அண்டர்ஸ்டாண்ட். ஆக்சுவலி நான் டீப் காப்பி இல்ல எனக்கு புரிஞ்சது, எல்லாத்துக்கும் வர கன்ஃபியூஷன் தான். நம்ம எதையாவது ஒன்று வந்து பாதி பாதியா படிச்சு வச்சிருந்தோம் அப்படின்னா அந்த மாதிரி கன்ஃபியூஷன் வரதா செய்யும், பட் இட்ஸ் ஓகே. அதனால நீங்க பிகினர் பேசிக் கிளாஸ் வந்திருக்கீங்க, இட்ஸ் குட் தட் யூ லேர்ன்ட். அப்போ காப்பி லிஸ்டோட அட்ரிபியூட் காப்பி லிஸ்ட்க்கு நான் டீப் காப்பி லிஸ்டோட கிடையாது. l.copy is lists. டீப் காப்பி இஸ் நாட். டீப் காப்பி இஸ் a separate module. ஓகேவா? இவங்க இப்ப டீப் காப்பி பத்தி பேசுறதால நம்ம அதுக்குள்ளே போறோம். இல்லனா நம்ம அதை தொட்டுக்கவே மாட்டோம். ஓகே? சோ எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு வந்து இந்த பைத்தன் மேரத்தான் முடியறது வாய்ப்பு இல்ல. நெக்ஸ்ட் வீக்கும் ஃபுல் வீக்கெண்டுக்குள்ள வந்து கிளாஸ் போக நினைக்கிறேன். If you guys are ready. Yes, bro. Yes, sir. Yes. Yes, bro. Yes, bro. Yes, bro. So you guys are learning new things தானே? ஸோ இப்போ நீங்கள் இந்த பேசிக் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் நாங்களே அதை டெவலப் பண்ணோம்னா எந்த ரிசல்ட் கொடுப்போம் அந்த நான் மாதிரி அதை முடிக்க வரல வெயிட் பண்ணுங்க, அதுக்கப்புறம் நானே சொல்லுவேன் எல்லாத்தையும். ஓகே, கிளாஸ் ஃபினிஷ் ஆகிற வரல வெயிட் பண்ணுங்க. ஓகேவா? ஓகே, அப்போ வந்து இந்த வீக்கெண்ட் நடந்ததை வந்து எல்லாரும் திரும்ப ஒரு தடவை படிச்சு பார்த்துட்டு கூட வந்துடலாம். ஆனால் பார்ட்டிசிபென்ட் லிஸ்ட் கம்மியாகிட்டே போகுதுப்பா. நாளைக்கு சி தான். நாளைக்கு பேசிக்ஸ் மேட்ச் சி தான். இல்லை எல்லாத்தாலையும் ஃபுல்லாக வாட்ச் பண்ண முடியாது. நான் உட்காந்துருக்கேன், எனக்கு வந்து இதுதான் வேலை. எல்லாத்துக்கும் வேறு வேலை இருக்கும்ல, வெளியே போகணும், நாலு ஃபுல்லாக உட்காந்து பார்த்து ஸோ நம்ம டைமில் பார்ப்பாங்க. ஸோ இந்த 1 வீக் கொடுத்துருவோம். 1 வீக் எல்லாம் இது வரைக்கும் நம்ம சொல்லி தந்து மட்டும் பார்த்துட்டு அப்புறம் மாட்டோம். அதுக்கப்புறம் இல்லை ஓகேவா? சரி. ஸோ ஃபைன், இட்ஸ் ஓகே. ப்ரோ ஒரு சின்ன டவுட் ப்ரோ. கேளுங்க. அது வந்து அந்த print ash lid format அந்த சின்டாக்ஸ் எனக்கு புரியவே இல்ல. இங்கேமா இதுவா? அந்த சின்டாக்ஸ் எனக்கு புரியல. இதுல எங்க சின்டாக்ஸ் இருக்கு? அந்த லைன் எனக்கு புரியல. லைனே உங்களுக்கு புரியலையா? சோ ஓகே ஒண்ணும் இல்ல. இந்த ஃபார்மேட்டிங் எப்படி நடக்குதுங்கிறது தெரியல, அது தெரியல. அந்த ஃபார்மேட் அது எனக்கு புரியல. ஓகே கவனிங்க. இப்போ இந்த இடத்துல இது மட்டும் தான் ஸ்ட்ரிங், கரெக்ட்டா? திஸ் இஸ் தி ஸ்ட்ரிங். ஆமாவா? எஸ். இப்போ இந்த ஸ்ட்ரிங் வந்து இஸ் அப்ளைங் திஸ் பேட்டர்ன். எஸ் சார். அப்ப ஒரு தடவை இந்த லூப் நடக்கும்போது இது என்ன செஞ்சிருக்கு? ஃபர்ஸ்ட்ல அதாவது இங்க ஃபர்ஸ்ட் நமக்கு என்ன இருக்குன்னா ஒரு கர்லி பிரேசஸ் இருக்கு. இதுக்கு இந்த i யோட வேல்யூ தூக்கி ரீப்ளேஸ் பண்ணிடுச்சு. ஓகேவா? ஓகே. இன்னொரு கர்லி பிரேசஸ் இருக்கு. அதுக்கு இந்த லிஸ்ட் ஆஃப் i யோட வேல்யூ தூக்கி ரீப்ளேஸ் பண்ணிடுச்சு. ஓகே சார். மூணாவதா ஒரு ஐடி இருக்கு. அதுக்கு ஐடி ஆஃப் அந்த லிஸ்ட் ஆஃப் அந்த எலிமெண்ட் என்ன அதனோட இண்டெக்ஸ் ஐடி அதோட ஐடி வேல்யூ அதோட ஐடி எடுத்து போட்டுச்சு. இப்போ இந்த இடத்துல பேசிக்கா அந்த டேட்டாவே பிரிண்ட் ஆகிறதால இங்க வந்து அந்த டேட்டா மட்டும் இருக்கு, இங்க அந்த ஃபுல் லிஸ்ட் இருக்கு. ஏன்னா நம்ம அந்த இடத்துல அந்த ஃபுல் லிஸ்ட் கொடுத்து வச்சிருக்கோம். இந்த செகண்ட் எலிமெண்ட் அதுதான் கரெக்ட்டா 0 1 2 செகண்ட் எலிமெண்ட் அதுதான். சோ இது மட்டும் பெருசா பிரிண்ட் ஆயிடுது. மத்ததெல்லாம் அதே ஃபார்மட்ல வந்துருக்கு. அதே யூக்கு செஞ்சிருக்கேன், எல்க்கு செஞ்சிருக்கேன். ஓகே சார். थैंक यू. ஓகே. வேற யாருக்காவது இந்த டவுட் இருக்கா? ஃபார்மட் என்ன வேலை செய்யும்? சொல்லுங்க. அந்த ஃபார்மேட் எது கீவேர்ட் சார்? ஃபார்மட் ஒரு ஃபங்க்ஷன். இப்போ எப்படி நம்ம வந்து லிஸ்ட்க்கு அப் அண்ட் ரிமூவ் அப்படினா நிறைய ஃபங்க்ஷன் பார்த்தோம்ல, அந்த மாதிரி இது வந்து ஒரு ஸ்ட்ரிங்மா. ஓகே, இது வந்து ஒண்ணு இல்ல, நான் s அப்படிங்கற ஒரு ஸ்ட்ரிங்ல அசைன் பண்ணிட்டேன். ஓகே, திஸ் இஸ் ஸ்ட்ரிங். இப்போ இந்த s க்கு நான் வந்து ஃபார்மட் பண்ணலாம். ஃபார்மட் 1 அதுக்கு அப்புறம் 2 அப்புறம் 3 அப்படி நான் கொடுத்தேன்னா அது எனக்கு ஃபார்மட் ஆயி வரும். சோ இங்க ஃபார்மட் அப்படிங்கிறது எப்படி ஒரு லிஸ்டோட ஒரு ஃபங்க்ஷன் வந்து நம்ம இந்த காப்பி அப்புறம் வந்து அப் அண்ட் அந்த மாதிரி எல்லாம் நம்ம சொன்னோமோ அந்த மாதிரி ஃபார்மட் அப்படிங்கிறது ஸ்ட்ரிங்கோட ஒரு மெத்தட். ஓகேவா? ஓகே. அந்த மெத்தடுக்குள்ள நான் என்ன பண்றேன் அப்படினா இந்த i மத்த எனக்கு என்ன வேணும்ங்கறத நான் அனுப்புறேன். அதுக்கு அதாவது இங்க வந்து நான் என்ன மாதிரியான கீஸ் வைக்கணும் அதுக்கு அந்த மாதிரி இத நான் அனுப்புறேன். சோ இட்ஸ் மேக்கிங் a copy. ஓகே குட். சோ வேற யாருக்காவது ஓகே நோ ப்ராப்ளம். வேற யாருக்காவது இந்த காப்பில என்ன டவுட் இருக்கா? ஐ மீன் சாரி நாட் காப்பி இந்த ஃபார்மட்ல வேற டவுட் இருந்தா கேளுங்க. ஸ்லைஸ் மட்டும் ஒரு வாட்டி ஸ்லைஸா? ஸ்லைஸ்ல தான் இவ்வளவு பெரிய பிரச்சனையே வந்துச்சு. சரி ஓகே, ஸ்லைஸ்ல எது வேணும்?
ஸோ இந்த ஸ்லைஸை பற்றி நம்ம முடிக்கவே இல்லையா? ஸ்லைஸ்ல இருந்து காப்பின்னு சொன்னப்போ அப்படியே டீப் காப்பிக்கு ஓடி போயிட்டோமா? அப்புறம் ஸ்லைசிங் பார்த்து ஆக்சுவல் ஸ்லைசிங். சரி வாங்க அப்போ ஸ்லைசிங் பார்ப்போம். சாரி கேட்டீங்க. பரவாயில்ல. சாரி. ஆக்சுவலி நீங்க டீப் காப்பின்னு சொல்றீங்க. அதுல டீப் லேயர் காப்பின்னு இருக்கீங்க. ஆக்சுவலா அது என்ன அதோட பேர் என்ன? ஆக்சுவல் பேர் என்ன? ஒன் லேயர் டீப் காப்பி. இதான் அதோட பேர். ஒன் லேயர் டீப் காப்பி தான் பேர். ஸோ நான் வந்து அதை ஃபுல்லா சொல்லாம என்ன சொல்லிட்டேன், டீப் காப்பி அப்படின்னு மட்டும் சொல்லிட்டேன். நீங்க அதை வந்து உங்களுக்கு தெரிஞ்ச காப்பி மாடியூல்ல இருந்து காப்பி டாட் டீப் காப்பி ஃபங்க்ஷனோட கன்ஃபியூஸ் பண்ணிட்டீங்க. அதான் நடந்துச்சு. அதனால சில் ஃப்ரீயா விடுங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே. ஸோ இங்கே பாருங்க எல்ல வந்து நான் என்ன போட்டுருக்கேன், லிஸ்ட் ஆஃப் ரேஞ்ச் ஆஃப் 100 போட்டுருக்கேன். ஸோ பேசிக்கலி எனக்கு எல்ல 100 வேல்யூஸ் இருக்கு. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது பேசிக்காக ஸ்லைசிங் கான்செப்ட் எப்படி எல்லாம் பெட்டரா யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது. ஓகே. ஸோ நமக்கு தெரியும் ஸ்டாப் ஸ்டெப் அவ்வளோ சிம்பிள். ஸோ நான் 0ல ஸ்டார்ட் பண்ணி ஒரு 30க்கு மட்டும் ஸ்டெப் பண்றேன். 30க்கு மட்டும் பண்றேன். ஸ்டெப் டிஃபால்ட்டா 1 விட்டுறேன். அப்ப எனக்கு என்ன வந்து 0ல இருந்து 30 வரணும் இருக்கா நம்பர்ஸ் வருது. இப்போ இதையே நான் என்ன செய்றேன், 0 to 13 போட்டுட்டு -1 போடுறேன். எனக்கு எதுவுமே வரல. ஆனா எனக்கு ஏதாவது வரணும். சின்ஸ் -1 நான் போடும்போது என்டையர் லிஸ்ட் என்ன ஆயிரும்னா ரிவர்ஸ் ஆயிரும். அப்போ ரிவர்ஸ்க்கு ஸ்டார்டிங்ல இருந்து நம்ம போடணும். 30 ஆரம்பிச்சு எனக்கு 0 வரணும் கொடு அப்படினா அப்போ இட் will do from 30th index to 0th index நமக்கு என்ன இருக்குதோ அதை கொடுக்கும். ஓகேவா? ஸோ திஸ் இஸ் ஜஸ்ட் அபவுட் ஸ்டெப். இப்போ ஸ்டெப் நம்ம 2ல கொடுத்தோம்னா ரிவர்ஸ்ல வெறும் 2 நம்பர்ஸ் தள்ளி கொடுக்கும். 30 வரும், அப்புறம் 28, அப்புறம் 26, 24. ஸோ 2 நம்பர்ஸ் வந்து கேப் விட்டு கொடுக்கும். if we put 3 2 நம்பர்ஸ் கேப் இருக்கும். ஸோ நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி வைக்கிறோம் 50. இதுல வந்து எனக்கு 2 கொடுக்குறேன் அப்படின்னா 0 to 50ல இருக்கிற நம்பர்ஸை இன் ஸ்டெப்ஸ் ஆஃப் 2 நமக்கு கொடுக்கும். ஸ்டெப் 3 வச்சா 3 ஸ்டெப்ல போகும். ஸோ எவ்வளவு ஸ்டெப் வேணுமோ அவ்வளவு நீங்க வச்சுக்கலாம். இதுல ஸ்டார்ட் வந்து இப்போ 30 20 னா 30ல ஆரம்பிச்சு 50 வரல இருக்கிற நம்பர்ஸ் இன் ஸ்டெப்ஸ் ஆஃப் 3 இவ்வளவு தான் ஸ்லைசிங். ஆல்வேஸ் ஸ்லைஸ் ஆகி வெளியே வரும்போது வர இதுக்கு வந்து அதாவது வர இந்த லிஸ்ட்டுக்கு வந்து ஒரு புது ஐடி இருக்கும். ஆனா யூ காண்ட் டெல் தட் உள்ள இருக்கிற ஒரு இண்டிவிஜுவல் ஐட்டம்க்கு ஒரு புது ஐடி இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. புரியுதா? ஓகே சரி. ஸோ இது வரைக்கும் ஆல் குட். ஸ்லைசிங் புரிஞ்சுல? நான் அடுத்து போலாமா? ஓகே. ஸோ இப்போ சொல்லுங்க. இல்ல அடுத்த செக்ஷன் போலாம். ஓகே. ஸோ நம்ம அடுத்து பார்க்க போகிறது the keyword del. So the keyword del அப்படிங்கிறது இஸ் என்ன சொல்றது, வெரி இம்பார்ட்டன்ட் keyword. ஸோ இந்த del அப்படிங்கிற keyword வந்து என்ன செய்யும் பேசிக்கா அப்படின்னா இட் will delete an item. ஓகேவா? ஸோ நமக்கு வந்து இங்க u இருக்கு. ஓகே. நான் வந்து இந்த u ல ஓகே இந்த 5 6 7 ஐட்டம் இருக்குல்ல, இதுல இருக்கிற இந்த 6 மட்டும் நான் delete பண்ணணும்னு நினைக்கிறேன். ஓகேவா? அல்லது இந்த என்டையர் லிஸ்ட் நான் delete பண்ணணும்னு நினைக்கிறேன். இதுக்குள்ள எனக்கு வேணாம். I want to remove it. இப்போ நம்ம இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் என்ன செய்யறேன், u dot remove of 1 அப்படின்னு போட்டா 1 ஓட ஃபர்ஸ்ட் அக்கரன்ஸ் என்னவோ அதான் ரிமூவ் பண்ணும். கரெக்ட்டா? எஸ் ஆர் நோ? So இது என்ன பண்ணுது? This remove is a remove by value. Correct? It is not a remove by index. It is remove by value. Yes or no? இப்போ போட்டா என்ன ஆகும்? It will remove only by value, not by index. அப்ப எனக்கு இண்டெக்ஸ்ல இருக்கிற ஒரு விஷயத்தை delete பண்ணனும் அப்படினா I want to remove the index 3. இப்போ இது வந்து 0 1 2 3 இதுதான் 3 third indexல இருக்கிறது இதுதான். கரெக்ட்டா? எனக்கு third indexல இருக்கிற ஐட்டம் delete பண்ணனும்னா you need to use the keyword del space. syntax என்னன்னா del அப்படிங்கற keyword யூஸ் பண்ணிட்டு space உங்களோட லிஸ்ட்ல இருக்கிற என்ன ஐட்டமோ அந்த ஐட்டம் you can directly refer the item. u of 5 ல 3 ஆன போட்டா 0 1 2 3 இப்போ delete ஆயிடுச்சு. இப்போ u ல பாத்தீங்கன்னா அந்த ஐட்டம் மட்டும் இருக்கு. Can you see? So del அப்படிங்கற keyword சொல்றேன் ஆதி வெங்கட் என்ன del அப்படிங்கற keyword is not only applicable for
So del அப்படிங்கற keyword சொல்றேன் ஆதி வெங்கட் என்ன del அப்படிங்கற keyword is not only applicable for an item in a list, a del is a keyword that is also applicable for variables. இப்போ நம்ம வந்து a is equal to hello அப்படின ஒரு வேரியபிள் வச்சிருக்கேன். a நான் எவ்வளவு நேரம் யூஸ் பண்ணாலும் அப்படியே தான் இருக்கும். But if I want to remove this variable, the variable declare பண்ணனும் undeclare பண்ணனும்னு நினைக்கிறேன். நான் சொல்றேன் புரியுதா? declare பண்ண வேரியபிள் undeclare பண்ணனும்னு நினைக்கிறேன். அப்போ all I want to do is del a. இப்போ a னு ஒரு வேரியபிள் declare ஆயிருந்ததுனா அது புரியுது. புரியுதா? So basically del is a keyword that will delete whatever item that you refer. அந்த item வந்து லிஸ்ட் குள்ளே இருந்தாலும் சரி, அந்த ஐட்டமை delete பண்ணிட்டு லிஸ்ட் வந்து repopulate பண்ணிடும். புரியுதா? So the keyword del இது என்ன செய்யும் அப்படினா it deletes an item inside a list, or it can delete a entire variable. So ஏன் நான் லிஸ்ட் எழுதி இருக்கேன்? நான் ஏன் வந்து ஒரு டப்புல மென்ஷன் பண்ணல? நான் ஏன் வந்து ஒரு இன்னொரு டிக்ஷனரி பத்தி படிக்கவே இல்ல. சோ இன்னொரு வரைக்கும் படிச்ச விஷயத்தை மட்டும் வச்சு பேசிட்டேன். சோ ஏன் நான் வந்து இத பத்தி சொல்லல, ஸ்ட்ரிங் பத்தி சொல்லல. Why cannot we delete something in string? String வந்து a is equal to hello. ஸ்ட்ரிங் வந்து delete பண்ண முடியாது சார். ஏன் முடியாது? நம்ம இந்த கார்டு வந்து ஒரு ஆப்ஷன் யூஸ் பண்ணுவோம். அதே வந்து டப்பு இந்த மாதிரி யூஸ் பண்ணுவீங்க. ஏன் முடியாது? இப்போ del of a ஏன் என்னோட கேள்வி ஏன்? Immutable string is immutable. String is immutable, அவ்வளவுதான். Simple as that. Once string is defined, you can't modify it. Deletion is also a part of modification, தானே? கரெக்ட்டா? deletion அப்படிங்கற ஆபரேஷனோ remove க்கும் delete க்கும் என்ன டிஃபரன்ஸ்? அதான் சொன்னேன், remove அப்படிங்கிறது வந்து it will delete by value. நீங்க கொடுக்குற value இந்த லிஸ்ட்க்குள்ள இருந்துச்சுனா தேடி delete பண்ணும். புரியுதா? ஆனா delete அப்படிங்கிறது இண்டெக்ஸ் வச்சு delete பண்ணலாம். அதுல என்ன இண்டெக்ஸோ அதை யூஸ் பண்ணி நீங்க வந்து டைரக்டா வந்து delete பண்ணலாம். புரியுதா? வேற ஏதாவது டவுட் இருக்கா? delete remove அதுல டவுட் இருக்கா? See basically எதை எடுத்தாலும் you need to know these things. curd அப்படினு சொல்வாங்க, c u r d அப்படினு சொல்வாங்க. whatever you do அதுல இந்த நாலு விஷயம் நீங்க பண்ணணும். c u r d னா create, u for update, r for read, d for delete. இந்த நாலு ஆபரேஷன் உங்களுக்கு அந்த டேட்டா மேல செய்ய தெரிஞ்சிச்சுனா you can master it very easily. So curd operations வந்து master in every type possible. curd ஓட full form curd அப்படினா create, update, edit எப்படி வேணாலும் சொல்லலாம், read, delete. இந்த நாலு ஆபரேஷனையும் வந்து நீங்க கத்து வச்சுக்கணும் எல்லாத்துலயும். ஒரு சிலதை delete பண்ண முடியாது, இம்யூட்டபிளா இருந்துச்சுனா நீங்க அதை ஒண்ணு செய்ய முடியும், ஒண்ணு செய்ய முடியாது. பட் எங்க எதெல்லாம் அப்ளிகபிளோ அதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகேவா? ஓகே. சோ ஸ்லைசிங் முடிச்சிட்டோம். curd பத்தி சொல்லிட்டேன். del keyword அப்படிங்கிறது என்ன தெரிஞ்சிச்சு. என்டையர் லிஸ்ட்டை எப்படி delete பண்றதா? del அப்படினு போட்டா வேரியபிள் delete பண்ணணுமா, லிஸ்ட்க்குள்ள இருக்கிற டேட்டா மட்டும் delete பண்ணணுமா? பிருத்திவிராஜ். லிஸ்டே இருக்க கூடாதா? bro அதாவது என்ன கேக்குறேன்னா, இப்ப l குள்ள இந்த டேட்டாலாம் இருக்கு, ஓகேவா? இப்போ நான் l டாட் கிளியர் அப்படினு போட்டேனா l ங்கற வேரியபிள் இருக்கும், ஆனா அது l ங்கற வேரியபிள் குள்ள அதாவது l ங்கற லிஸ்ட் குள்ள இருக்கிற டேட்டாலாம் டெஸ்ட்ராய் ஆகும். ஓகேவா? இப்போ நான் l ஈக்குவல் டு நம்ம எப்படி போடுறேன்? இப்போ l ங்கற அப்படி கண்டென்ட் இருக்கு. இப்போ நான் del of l கொடுத்தேனா l ங்கற வேரியபிள் டெஸ்ட்ராய் ஆகும். புரியுதா என்ன சொல்றேன்னு? இல்ல எதை நீங்க செய்யணும்னு நினைக்கிறீங்க? என்டையர் லிஸ்ட் எப்படி delete பண்றதுனா லிஸ்ட் குள்ள இருக்கிற கண்டென்ட்யா அல்லது லிஸ்ட்டையா? you got the difference right? okay nice. Okay. What is on our list? Type பத்தி பேசிட்டோம். So the next what we are going to look is the in keyword. ஓகேவா? the in keyword. So in அப்படின ஒரு keyword இருக்குங்க. இப்போ எப்படி வந்து நமக்கு லிஸ்ட்ல வந்து இப்போ l இருக்கு. sorry. இப்போ l இருக்கு. l dot get 1 அப்படினா போடுறேன். sorry not get. l dot index. l dot index ஆஃப் 1 போட்டா எனக்கு 1 indexல என்ன இருக்கும் அது இருக்கும். கரெக்ட்டா 4th indexல 4 தான் இருக்கு, 5th indexல 5 தான் இருக்கு, 0th indexல 0 தான் இருக்கு. So basically l dot index அப்படினு கொடுக்கிறதும் l of 0 அப்படினு கொடுக்கிறது ஒண்ணுதான். கரெக்ட்டா? எஸ் ஆர் நோ? எஸ் ப்ரோ. l வந்து நமக்கு delete அப்படின ஒரு இது கிடையாது, நான் l பாப் மட்டும் தான் இருக்கு. So delete இப்போ delete l of 0 அப்படினா கொடுக்கிறேன் அப்படினா இது delete பண்றப்போ வேல்யூ டெஸ்ட்ராய் ஆயிடும். ஆனா l ல நீங்க பாப் பண்ணும்போது இப்போ pop of 0 அப்படி நீங்க கொடுத்தீங்க அப்படினா அந்த பாப் ஆன வேல்யூ பேசிக்கா ரிட்டர்ன் ஆகும். So delete-க்கும் pop-க்கும் டிஃபரன்ஸ் இருக்கு, அதையும் மறந்துடாதீங்க. ஓகே, delete அப்படிங்கிறது ஒன்னு, pop அப்படிங்கிறது ஒன்னு. ஓகே, இது அப்படியே இருக்கட்டும். இப்போ let us come to the in keyword. So இந்த in அப்படிங்கிற keyword எப்படி வேலை செய்யும் அப்படினா இப்போ l இருக்கு, to in l அப்படி நான் கேக்குறேன். இது என்ன செக் பண்ணும்? It will go and check if that value is present in that list. If it is present, it will simply return true or false. 2 in l true, 3 in l true, 33 in l true, 333 in l false. புரியுதா? You understood the in keyword? So in அப்படிங்கிற keyword அதோட purpose என்னன்னா to check if something ஒரு ஐட்டம் வந்து லிஸ்ட்ல இருக்கா அப்படினு பார்க்கிறதுக்காக நம்ம இத பயன்படுத்தலாம். l இருந்தா true. ஆமா, l குள்ள நீங்க கொடுத்த ஐட்டம் வந்து l குள்ள இருக்கணும். ஒண்ணு இல்ல. hello world in l போடுறேன். இது true இல்லையா? is it true or false? false. false. yes, it is false. ஏனா l வந்து hello world அப்படினு இல்ல தானே? ஓகேவா? எல்லாருக்கும் புரியுதா in keyword ஓட மகத்துவம்? சோ இது சிம்பிளா என்ன செய்யும்? syntax பார்த்தலாம். So basically இத எதுக்கு நம்ம யூஸ் பண்ணுவோம்னா sometimes நம்ம வந்து ஒரு அரே மேல ஒரு ஆபரேஷன் பண்ணனும். அந்த ஆபரேஷன் செய்யும்போது அந்த அரேக்குள்ள ஒரு பர்టిక్యులர் வேல்யூ இருக்கா இல்லையா நம்ம செக் பண்றதுக்காக இத பண்ணலாம். அல்லது sometimes வந்து நம்ம ரிமூவ் செய்யறதுக்கு முன்னாடி இப்போ நம்ம ரிமூவ் போட்டோம்னா என்ன வரும்? ரிமூவ் அப்படி நம்ம கொடுத்தா பேசிக்கா it will throw an error தானே? கரெக்ட்டா? ரிமூவ் நம்ம கொடுத்தோம்னா பேசிக்கா என்ன செய்யும்? அது வந்து எரர் தான த்ரோ பண்ணும். அது இல்ல வேல்யூ இல்ல அப்படினா இப்போ l டாட்
ரிமூவ் அப்படின்னு நான் போட்டு இதில் இல்லாத ஒரு வேல்யூ நான் கொடுத்தேன்னா இட் டெல் எரர் கரெக்டாக. அப்போ இந்த இன்னும் எங்கே பேசிக்காக யூஸ் பண்ணுவாங்கன்னா இப்போ இப்படி யூஸ் பண்ணுவாங்க. இஃப் 999 இன் லிஸ்ட் அதுக்கப்புறம் எல் டாட் ரிமூவ் 999. ஸோ இந்த மாதிரி யூஸ் பண்ணுறதுக்காக தான் வந்து இதை வந்து கிரியேட்டே பண்ணாங்க. ஓகேவா? ஸோ என்ன சொல்கிறேன், ஆர்குமெண்ட் டைப் இஸ் நாட் இன் லிஸ்ட் நான் போட்டுக்கேன் நான். சாரி இன் எல். இப்போ இது உண்மை ஆகல, பேசிக்காக ரிமூவ் ஆகிருக்காது. ஏன்னா அந்த கண்டிஷன் ட்ரூவாக இருந்தால் மட்டும் தான் எக்ஸிக்யூட் ஆகிருக்கும். கரெக்டாக இஃப் இது இந்த கண்டிஷன் என்ன ஆகும் என்ன பார்த்தோம், இட் சிம்பிளி ரிட்டர்ன் ட்ரூ ஆர் ஃபால்ஸ் தானே. அப்போ இஃப் ட்ரூ அப்படினா வேலை செய்யும், இஃப் ஃபால்ஸ் அப்படினா வேலை செய்யாது. இது கண்ட்ரோல் ஃப்ளோ. இதான் நம்ம பார்ப்போம். இனிமே தான் இந்த இஃப் எல்ஸ் எல்லாம் நம்ம பார்க்க போறோம். ஓகேவா? எஸ், யூ அண்டர்ஸ்டுட் சோ ஃபார்? இன் புரிஞ்சுதா? கீவேர்ட் இன் புரிஞ்சுதா? Yes, bro. ஓகே. ஸோ நம்ம லென் லென் பற்றி பார்த்தோம்ல, லென் ஃபங்க்ஷன்ஸ்லாம் பார்த்தோம்ல. யூ ஆல் ஆல்ரெடி நோ லென் ஃபங்க்ஷன்ஸ் ரைட்? இது லென் சொல்லி தான் ஞாபகம் சொல்லி தந்தேன். ஓகே, நம்ம வந்து ஒரு 10 மினிட்ஸ் பிரேக் விட்டுட்டு வந்து டப்பிள் பேசி பண்ணுவோமா? நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னா டப்பிள்ஸ். ஸோ இப்போ லிஸ்ட்டுக்குள்ள அவ்வளோ ஆல்மோஸ்ட் நம்ம லிஸ்ட்டை ஃபினிஷ் பண்ணிட்டோம். லிஸ்ட்டுக்கு தேவையான எல்லாத்தையும் நான் சொல்லி கொடுத்தேன். இன்னும் ஒரு மேட்டர் மிஸ்ஸிங். நம்ம வந்து ஆப்பரேட்டர்ஸ் படிச்சோம். ஓகேவா? ப்ளஸ் ஆப்பரேட்டர் வித் லிஸ்ட். இது வந்து என்ன அப்படிங்கிறத மட்டும் பார்த்துக்கலாம். ஓகேவா? ப்ளஸ் ஆப்பரேட்டர் வித் லிஸ்ட். ஸோ ஐ ஹோப் யூ கைஸ் கேன் predict the behavior. ஏன்னா சின்ஸ் ஆல்ரெடி வந்து ப்ளஸ் ஆப்பரேட்டர் ஸ்ட்ரிங்கில் எப்படி வேலை செய்யுது அப்படின்னு பார்த்துக்கிங்க. கரெக்டாக? ஸோ இப்போ எல் is equal to 1 2 3 4 அப்படின்னு நமக்கு k is equal to 3 4 5 6 அப்படின்னு நமக்கு l plus k அப்படின்னு போட்டா ஜஸ்ட் லைக் எப்படி ஸ்ட்ரிங் ரெண்டு வந்து கன்கார்டினேட் ஆகி ஒரே ஸ்ட்ரிங்கா மாறுமோ அதே மாதிரி ப்ளஸ் ஆப்பரேட்டர்ல என்ன நடக்கும் அப்படின்னா the lists will merge. okay, merge into a new list. இப்போ எப்படி வந்து எப்படி சொல்றது, extend எப்படி வேலை செய்யும் பாத்தீங்களா? you know, இப்போ if I put l dot extend அப்படின்னு நான் போட்டு k கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு l extend ஆயிடும். கரெக்ட்டா? l extend ஆயிடும். எனக்கு அது வேணாம். எனக்கு இப்போ நான் ஃபார் எக்ஸாம்பிள் j is equal to l plus k ஜஸ்ட் லைக் வேரியபிள் அசைன்மென்ட் மாதிரி நான் செஞ்சேன் அப்படின்னா எனக்கு j ல l ஓட வேல்யூவும் k ஓட வேல்யூ மாடிஃபை ஆகாம j ல அந்த ரெண்டு லிஸ்டும் ஒட்டுக்கா merge ஆயிடும். ஓகேவா? புரிஞ்சா? எஸ்? Yes, sir. ஓகே, நைஸ். ஸோ இப்போ வந்து பிரேக் போயிட்டு வந்து நம்ம அடுத்து பார்ப்போமா? ஓகேவா? பிரேக் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கேளுங்க. இல்லைனா we can go for the break. பிரேக்கே போகலாம்ல? ஓகே. ஹாய். இன்னைக்கு நான் அப்லோட் பண்ண வீடியோவில் காலையில் வந்து ஆடியோ இருக்கா?
என்ன சார் கூல் ஒரு சின்ன கன்ஃபியூஷன். I have to Very simple. type or என்ன செய்யும் இருக்கு ஸ்லைசிங் பார்க்கலாம் இல்ல ஸ்லைசிங் அப்படிங்கற வீடியோல நோ ப்ராப்ளம். Okay, so should be no problem. Okay guys, all good, no problem. We'll see. நம்ம கோலிலாம் போகுது அஞ்சு ஓகே பெங்களூர்ல சிக்கனம் கோலி இங்கே போகல வேற எங்கேயோ போய் எனக்கு வெளியே கிடைச்சு நவீனோட நைக்ல கேட்டு ப்ரோ நேத்து ஒரு பிளேஸ்க்கு போய் ஸ்டோரி போட்டீங்க இன்ஸ்டாகிராம்ல என்ன பிளேஸ் ப்ரோ இது வந்து ஒரு காக்டெயில் நல்லா இருந்துச்சு ப்ரோ அது சாப்பாடு வேற லெவல்ல இருக்கு அந்த பிளேஸ் நல்லா இருந்துச்சு ப்ரோ அப்படியே வேற ஒரு மாதிரி ஒரு ஃபீல் இருக்கு இடமே ஒரு மாதிரி ஜம்மா ப்ளேஸ் தான் சாங் நான் சாங் போட்டுட்டேன் கிளம்பி திரும்பவே நீ தான் அந்த வேலையை பார்த்தவனா நான் சுபின் மேல கோத்துல இருக்கான்னு நினைக்கிறேன். என்ன நீங்க தான் கேக்குறீங்க. அந்த மாதிரி சுபினோட எரர் பேஜ் பாரு என்னடா எரர் பேஜ் இது ப்ரோ நான் ஒரு டிக்கெட் வாங்கி பாருங்க. மாஸ் ஸ்டார்ட் சுபின் வாங்கிருக்கான் இன்னொரு டொமைன் அதுல போட்டு சப்டமே ஸ்மார்ட் டாட் சுபின் டாட் னா அது சப்டமே அது சும்மா போட்டு என்னடா டெஸ்ட் பண்ணுங்க இல்ல அவர் வந்து யாங்கிட்ட கேக்குறாரு ப்ரோ நான் அட்டாக் பண்ணுங்க என்னடா அது சும்மா போட்டு என்னடா டெஸ்ட் பண்ணுங்க இல்ல அவர் வந்து யாங்கிட்ட கேக்குறாரு ப்ரோ நான் அட்டாக் பண்ணுங்க என்னடா எரர் பேஜ் இது டேய் யாரா நீ இது நல்லா இருக்குண்ணா சரி ஓகே இத வந்து நம்ம வேற எங்கயாவது இம்ப்ளிமென்ட் பண்ணிருக்கோம். இது ஆல்ரெடி ஒரு இடத்துல பண்ணனா வெயிட்டிங்ல இருந்தா அந்த கார்டு விட்டாச்சு. என்ன நம்ம ஏதாவது வெப்சைட்ல பக் கண்டுபிடிச்சோம்னா அதாவது நம்ம கூட அதுல போட்டா கண்டுபிடிச்சோம்னா இத போடலாமா வந்து ஒன்னு தூக்கிட்டு போயிடுவோம் அவ்வளவுதான். ஆமா எதுல வெப்சைட்ல பக் கண்டுபிடிச்ச போட்டு வச்சிருக்கீங்க அவன ஹேக் பண்ணி அவனோட வெப்சைட் டிஃபைஸ் பண்ணி அதல போட்டுடலாமா அப்படி ஈடுபடியில ஒன்னும் சிக்க மாட்டேங்குது. நானும் தெரிஞ்சுக்கிட்டேன். நான் நேத்து இன்ஸ்டாகிராம் டிஎம் பண்ணியா இல்ல நம்ம வந்து கிளாஸ் ஆரம்பிக்கலாம். ஓ கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டேன் கூல் ப்ரோ சுபினோட வெப்சைட் ஸ்டோரி பண்ணுங்க பண்றேன் நான் நாம தோய் எல்லாம் போட்டா ப்ரோமோட் ஆயிடுவோம் போட கூடாது. அப்படியே ஸ்வைப் அப் லிங்க் போடுங்க அப்படியா சரி நான் போடுறேன் கிளாஸ் முடிச்சிட்டு போடுறேன் ஒன் ஆஃப் தி பெஸ்ட் 404 எரர் பேजेस ஐ ஹவ் எவர் சீன் அப்படினு போட்டு இன்னைக்கு சுபி காட்டுல மலை எங்க வந்து அத சுபின் அடுத்து என்ன செய்ய தெரியுமா அத வந்து உள்ள ஏதாவது ஃபிஷிங் லிங்க் மாத்தி விட்டுருவோம் உடனே அதுக்கு அப்புறம் அத ஓபன் பண்ணா இன்ஸ்டாகிராம் ஏதோ தெரியும் எல்லாரும் லாகின் பண்ணுவாங்க சுபின் பாஸ்வேர்ட் எடுத்துடுவோம் ஏண்டா இது வந்து யூஸ் பண்றேன் நேனி சோஷியல் அப்பலாம் செஞ்சாலும் செய்யடா செய்ய ஆல்ரெடி உன்னை பத்தி எங்களுக்கு தெரியுதா நீ யாரு சரி ஓகே கைஸ் சோ இப்போ நம்ம டப்பிள்ஸ் ஆரம்பிக்க போறோம் சோ ப்ளஸ் ஆபரேட்டர் வித் லிஸ்ட் இது என்ன செய்யும் அப்படினு சொன்னது எழுதாம போய்டுமா சோ இது என்ன செஞ்சுச்சு அப்படினா இட் generates a new list by merging the operand list கரெக்ட்டா operand list ரெண்டு operand list இருக்கும் அத ரெண்டையும் ஜெனரேட் பண்ணி ஒரு நியூ இது செய்யும் சோ இதோட நம்ம வந்து இந்த ஏரியாவை ஃபினிஷ் பண்ணிட்டு லெட்ஸ் கோ tuples we are starting tuples ஓகேவா சோ நம்ம இங்க என்ன பார்த்தோம் லிஸ்ட்க்கு அதோட ஹையர் ஆர்டர் ஃபங்க்ஷன் என்னன்னு பார்த்தோம் லிஸ்டோட ஹையர் ஆர்டர் ஃபங்க்ஷன் என்ன லிஸ்ட் நான் டவுட் கேளுங்க மல்டி டைம்ஸ் ஃபங்க்ஷன் ஒன்னு இருக்கும்ல நான் ஆஸ்ட்ரிக்ஸ் ஆமா அது எப்படி நான் யூஸ் பண்றது ஓகே வரேன் கொஞ்ச நேரத்துல சொல்றேன் இங்க இருக்கு சரியா இருக்கு so what is the higher order function for tuple so நம்ம இத ஃபில் பண்ணனும் செக் பண்ணிட்டு we need to fill this so சொல்லுங்க so we are looking at tuples higher order function for tuple என்ன TUPLE tuple யா tup யா TUPLE தான் அப்படியா நல்லா தெரியுமா தெரியும் சரி சூப்பர் டியூபி ஆனா நோட்ல டியூபி அதெல்லாம் மாத்தணும் okay tuples so to create a tuple you can do t is equal to tuple or t is equal to
ஒரு you can't do a you can't create a எப்படி சொல்றது ஒரு empty tuple. Do you know how to create an empty tuple? Do you have any idea how we can create an empty tuple? parenthesis உள்ள கமா வரும். ஒரு கமாவா எப்படி பண்ணனும்? ஒரு கமா எம்டியாவே போடலாம் யா. எம்டியா ஒரு bracket ரெண்டு bracket ஓபன் bracket க்ளோஸ் bracket. இல்ல bro அப்படி போட்டா empty double வராது. parenthesis உள்ள கமா போடணும். parenthesis குள்ள ஒரு வேல்யூக்கு தான் அப்படி பண்ணனும். ஏன்னா என்ன சொல்றது? It invalidates both mass. Okay செக் பண்ணி பாத்துவோம். So t is equal to type of t type of t tuple தான் பாருங்க. See you can create empty tuple. அது பிரச்சனை இல்ல. You can create empty tuple. ஒரு bracket போடலாம், ரெண்டு bracket போடலாம். எப்படி போட்டாலும் empty tuple can be created. இதுவும் fine அல்லது sorry. இதுவும் fine. Empty tuple கரெக்ட்டா? ஆனா if you want to create a tuple with single value அந்த இடத்துல தான் நீங்க சொல்ற மாதிரி கமா போடுவோம். அது எதுக்குன்னா it will invalidate the board mass. இப்போ நீங்க அந்த மாதிரி tuple கிரியேட் பண்ணா பேசிக்கா வந்து board mass ரூல் வந்து அப்ளை ஆகாது. ஓகேவா? சோ இப்போ ஒரு சிங்கிள் வேல்யூ இருக்கிற tuple நீங்க கிரியேட் பண்ணனும் அப்படினா you can do tuple of 1 should work I believe or what you should do அப்படினா tuple of 1 comma. ஓகேவா? tuple of 1 comma. சோ ஏன் இந்த 1 comma அப்படிங்கறத கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. வெறுமனே ஆட் பண்ணனும். ஆமா வெறுமனே நம்ம வந்து இம்யூட்டபிள் எதுக்கு கன்ஃபியூஸ் பண்ணிட்டேன். இது வந்து சேஞ்ச் தட் மீன்ஸ் இதுக்கு ஃபங்க்ஷன் இல்ல நெட் ஃபங்க்ஷன் இல்ல நீங்க ஏதோ மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் ஆயிட்டீங்க. ஓகே வெயிட் let me complete. சோ இப்போ இது ரெண்டும் creating tuple with single item. ஓகேவா? இது என்னது? creating tuple with single item. இப்போ அடிஷனலா நமக்கு என்ன இருக்கு அப்படினா ஏன் வந்து இது செய்ய முடியாது அப்படினா type of இப்போ நான் இப்படி 1 மட்டும் கொடுக்கறேன்னு without comma இது என்ன கொடுக்கும் அப்படினா it will simply generate 1 because இந்த இது it is board mass. புரியுதா? So Python cannot என்ன சொல்றது escape from a core rule that drives the programming language itself. So அதாவது Python அப்படினா சொல்றப்ப I mean the tuple இந்த tuple வந்து ஒரு empty tuple கிரியேட் பண்றதுக்காக வந்து நம்ம entire programming language-மே drive பண்ணக்கூடிய அந்த பேசிக் ரூலான board mass-ஐ நம்ம இவேட் பண்ண முடியாது. So ஒரு சிங்கிள் வேல்யூ இருக்கிற tuple கிரியேட் பண்ணனும்னா டெஃபினட்டா இந்த கமா முக்கியம் in syntax. ஆமா ஃபர்ஸ்ட் tuple னா என்ன? வரேன் tuple னா என்னன்னு சொல்றேன். இப்போதைக்கு வந்து tuple அப்படின ஒரு கலெக்ஷன் இருக்கு அப்படிங்கறத தெரிஞ்சுக்கோங்க. tuple னா என்னன்னா tuple is a type of a list. அது ஒரு type of list தான் but an immutable list. So what is tuple அப்படிங்கற கேள்விக்கு எப்படி நம்ம பதில் சொல்லலாம்னா tuples are immutable list. புரியுதா? எஸ் புரியுதாமா? எஸ் ப்ரோ. Tuples are immutable lists. அப்ப tuples are immutable lists அப்படினா what differs? The syntax uses this instead of this. அவ்வளவுதான். This is the basic change. ஓகேவா? Okay? Nice. So tuples அப்படிங்கிறது it has all the same properties as list but எது மட்டும் நடக்காது. delete பண்ண முடியாது, modify பண்ண முடியாது. modify பண்ண முடியாது, append பண்ண முடியாது. append பண்ண முடியாது அப்படினா remove பண்ண முடியாது. remove பண்ண முடியாது. You see what are all the things நமக்கு வந்து நம்ம இங்க என்னெல்லாம் பார்த்தோம் அப்படினா create, update, read, delete அப்படினு நாலு பார்த்தோம். ஓகேவா? இதுல எதெல்லாம் இருந்துச்சு அப்படினா ஒன்னு வந்து mutable அப்படினா இது நாலுமே இருக்கணும். It should need all these four to be mutable. ஆனா create பண்ணலாம் அப்புறம் read பண்ணலாம் but you can't delete அப்படினா இது immutable. இண்டெக்ஸ் இருக்கும் ஏன்னா உங்களால ரீட் பண்ண முடியும். you can read அதாவது லிஸ்ட் எப்படி எல்லாம் நீங்க ரீட் பண்ணீங்களோ லிஸ்ட் எப்படி எல்லாம் ஸ்லைஸ் பண்ணீங்களோ லிஸ்ட் எப்படி எல்லாம் வந்து மாத்துனீங்களோ காப்பி பண்ணீங்களோ போடுறீங்களோ அதெல்லாம் பண்ணலாம். எதை செய்ய முடியாதுன்னா you can't update it, this is not possible. you can't delete it, this is not possible. ஓகேவா? delete அப்படிங்கிறது வந்து உள்ள இருக்கிற ஒரு பர்టిక్యులர் வேல்யூ நான் சொல்றேன். அந்த கலெக்ஷனுக்குள்ள இருக்கிற ஒரு பர்టిక్యుலர் வேல்யூ நான் சொல்றேன். I'm not like talking about the collection itself. You can delete the collection itself. ஓகேவா? I'm not talking about the del keyword.
ஓகே இந்த 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 இப்போ நான் சொல்கிறேன் அந்த சின்டாக்ஸில் ஓகேவா எஸ் இது எதுக்கு அப்ளைனா ஃபார் த ஐட்டம்ஸ் இன் லிஸ்ட் ஓகேவா ஃபார் ஐட்டம்ஸ் இன் லிஸ்ட் நாட் ஃபார் த லிஸ்ட் இட்செல்ஃப் புரியுதுல you already know that a list can be deleted right just give me an yes or no so tuples இதுல ஏதாவது கன்ஃபியூஷன் இருக்கா tuples ஏதாவது கன்ஃபியூஷன் இருக்காமா நோ ப்ராப்ளம் so same syntax நீங்க அப்ளை பண்ணுவீங்க ஓகேவா நம்ம ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் பார்த்துவோம் ஓகே so நம்ம தான் t அப்படின ஒரு tuple வச்சிருக்கோமா இப்போ t ல அப்பன் பண்ண முடியாது அப்ப நம்ம ஒரு tuple நம்ம கிரியேட் பண்ணலாம் ஓகே so we are having a tuple so இந்த tuple வந்து பக்கத்துல வேல்யூ ப்ராப்பரா இருக்கு சோ t of 2 அப்படினா வாட் வில் கம் உங்களுக்கு தெரியும் t of 2 colon 7 னா என்ன வரும்னு தெரியும் அதுல colon -1 னா என்ன வரும் அப்படினு உங்களுக்கு தெரியும் 7 2 போட் -1 வரும்னால என்ன உங்களுக்கு தெரியும் ஆனா வரதெல்லாம் லிஸ்டா வராம டப்புல வருது அதுவும் உங்களுக்கு புரியுது எஸ் கரெக்ட்டா ஓகே இப்போ இதுல ஒரு சூட்சம் என்னன்னா நம்ம இந்த மாதிரி டப்பிள் கிரியேட் பண்ணும்போது டப்பிளுக்கு உள்ள இருக்கிற ஒரு ஐட்டத்தை நம்ம ஒரு லிஸ்டா வச்சோம் அப்படினா இத மாடிஃபை பண்ண முடியுமான்னு கேட்டா எஸ் யூ கேன் அதை எப்படி மாடிஃபை பண்ணலாம்னா 0 எத்தனாவது 8 இண்டெக்ஸா 8 இல்ல 7 so t of 7 dot append 5 னா it will work புரியுதா எஸ் சோ இந்த என்டையர் லிஸ்ட் டப்பிளா இருந்தாலும் அதுக்குள்ள இருக்கிற ஒரு ஐட்டம் மட்டும் மியூட்டபிளா இருந்துச்சு அப்படினா அதுக்குள்ள இருக்கிற ஒரு ஐட்டம் மட்டும் மியூட்டபிளா இருந்துச்சு அப்படினா அத நம்மளால மாடிஃபை பண்ண முடியும் ஓகே இந்த விஷயம் கொஞ்சம் தெளிவா ஓகே சோ இப்போ லெட்ஸ் நான் எல்லாமே சொன்னா எல்லாமே அப்படிங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருச்சுல means del keyword ல இருந்து in keyword ல இருந்து del work ஆகுது in keyword slicing அப்புறம் you can use length also ஓகேவா சோ நம்ம இன்னும் இத மட்டும் ஃபில் பண்ணாம வச்சிருக்கோம் அதை ஃபில் பண்ணி வந்துடலாம் சோ லிஸ்ட்ல இங்க நம்ம வந்து அட்ரஸோட இம்யூட்டபிலிட்டி செக் பண்ணனும் ஓகே லிஸ்ட்க்கு கப்பிள்ஸ்க்கு அட்ரஸ் இம்யூட்டபிலிட்டி எப்படி பண்ணுவோம் இப்போ நான் t of 1, 2, 3 sorry t of p is equal to 1, 2, 3, 4 னு வச்சிருக்கேன் அதுக்கு அப்புறம் h is equal to 1, 2, 3, 4 னு வச்சிருக்கேன் இப்போ let's look at id of t and id of h it is different so is t is h of false so address mutable immutable address mutable address mutable இல்ல immutable மாறாது ஒன்னு கசை நடந்தா அது மட்டும் தான் இருக்கும் திரும்ப அது வந்து யா address வந்து immutable dataவும் immutable so we are declaring this as completely immutable ஓகேவா so intல மட்டும் what we can tell அப்படினா address வந்து partially immutable னு வெச்சுப்போம் இது மட்டும் partially immutable ஏனா அந்த 0 to 1 to 1 to 6 மட்டும் அதுல வந்து immutable இருக்கும் பாதி வந்து அதுக்கு அப்புறம் immutable இருக்கும் so let it keep it partially immutable so dictionary set எல்லாம் நம்ம போக பார்க்கலாம் இன்னைக்கு பார்த்துடலாம் dictionary set எல்லாம் இன்னைக்கு will finish okay அதெல்லாம் ஈஸி அவ்வளவு டப்பிள் நம்ம முடிக்க போறோம் அது வந்து ஒரு ஸ்மால் கான்செப்ட் தான் டப்பிள்ல சோ இந்த கான்செப்ட் வந்து நீங்க தெளிவா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க இதுக்கு பேர் வந்து நம்ம என்ன சொல்லுவோம் அப்படினா பேக்கிங் அண்ட் அன்பேக்கிங் சொல்லுவோம் ஓகேவா this is called as packing and unpacking ஓகேவா சோ இது வந்து ஒரு அமேசிங்கான கான்செப்ட் with respect to tuples சரியா இப்போ நம்ம வந்து மூணு வேரியபிள்ஸ் நான் வச்சிருக்கேன் ஓகே a is equal to 0 b is equal to 0 c is equal to 0 ஸோ மூணு வேரியபிள்ஸ் வச்சிருக்கேன் அதுக்கு அப்புறம் நான் ஒரு டப்பிள் வச்சிருக்கேன் அந்த டப்பிள் t is equal to 1, 2, 3 அப்படின ஒரு டப்பிள் வச்சிருக்கேன் இப்போ நான் என்ன செய்றேன் a, b, c equal to t அப்படி எழுதுறேன் do you know what will happen என்ன எரா ப்ரோ சாப்பிட்டு வரண்டா டைனோசர் முட்டை Ciao bella ciao என்ன நடக்கும் இப்படி போட்டா ஏல என்ன வரும் 1 வரும் bro a க்கு 1 வந்துரும் b க்கு 2 வந்துரும் 3 க்கு c வந்துரும் சாரி 3 வந்துரும் ஏனா இங்க என்ன இருந்துச்சுனா 1 2 3 தான் இருந்துச்சு கரெக்ட்டா இந்த processக்கு பேர் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படினா we call it the process of unpacking அப்படினு சொல்லுவோம் ஓகேவா சாரி yes it is called unpacking அதாவது பேக்டா இருக்கிற ஒரு டப்பிள் அதுக்கு ஈக்குவல் அமௌண்ட் ஆஃப் வேரியபிள்ஸ் அந்த சைடு on the left side கொடுத்தா அதாவது இது வந்து ஈக்குவல் ஆபரேட்டரோட விஷயம் ஈக்குவல் ஆபரேட்டர் என்ன செய்யும் அப்படினா ரைட் சைடுல ஒரு இருக்கிற டேட்டா டப்பிளா இருக்கு லெஃப்ட் சைடுல ஈக்குவல் அமௌண்ட் ஆஃப் அதுக்குள்ள இருக்கிற ஐட்டமோட கவுண்ட் வந்து நமக்கு எவ்வளவு இருந்துச்சு 3 இருந்துச்சா இங்கேயும் டோட்டல் ஆஃப் 3 இருந்துச்சு அப்படினா நவ இங்க என்ன நடக்கும் அப்படினா unpacking நடக்கும் புரியுதா சோ இது ஒரு கண்டிஷன் this is one condition for unpacking so there are other conditions and other syntaxes இப்போ in case நம்ம வந்து இப்படி ஒரு இதெல்லாம் நம்ம எக்ஸ்பெரிமென்ட் பண்ணி பார்க்கலாம் அது முன்னாடி just right இப்போ வந்து இப்படி ஒரு syntax இருக்கு a b c இருக்கு இதுக்கு நம்ம கொடுக்கிற அந்த டப்பிள் எப்படி இருக்கு அப்படினா 1 2 3 4 அப்படினு இப்போ நம்ம இந்த மாதிரி கொடுத்தோம்னா it will throw an error okay அந்த error என்ன நம்ம பாப்போம் பட் அந்த error ரெக்டிஃபை பண்ணனும் அப்படினா we need to put asterisk here அது என்ன பண்ணுனா இது வந்து வைல்ட் கார்டு மாதிரி நீங்க வந்து எஸ்எம்எஸ்ல எல்லாம் டைப் பண்ணிட்டு ஸ்டார் அப்படி போடுவீங்களா அந்த இடத்துல இருக்கத மட்டும் அப்படினு அது மாதிரி நீங்க அஸ்யூம் பண்ணிக்கோங்க அந்த மாதிரி இதுவும் அஸ்யூம் பண்ணிக்கோங்க என்ன அஸ்யூம் பண்ணிக்கோங்க ஃபர்ஸ்ட் நீங்க கொடுத்தது ஃபர்ஸ்ட்க்கும் லாஸ்ட் கொடுத்தது லாஸ்ட்டுக்கும் போயிட்டு மிச்சம் இருக்கிற ரெண்டு ஒரு டப்புலாவோ லிஸ்டாவோ டிபெண்டிங் ஆன் தி சாய்ஸ் டப்புலா தான் வரும் நினைக்கிறேன் it will be written as a tuple
எங்க வந்துரும்னா இந்த பிக்கு வந்துரும். ஓகேவா? அப்ப a என்னவா இருக்கும்? a will be 1, b is equal to 2, 3 and c is equal to 4. ஸோ இது ரெண்டு விதமான சின்டாக்ஸ். ஓகேவா? ஸோ இது டைப் 1 அன்பேக், இது டைப் 2 வச்சுக்கோங்க. என்னமா லிஸ்டா தான் வருதா? B லிஸ்டா இருக்கும். டப்லா வரலையா? இல்ல ஓகே, அப்போ b வந்து it will be written as a list. ஸோ அந்த ஹேஷ்டேக்ஸ் இங்க ஹேஷ்டேக்ஸ் நம்ம கொடுத்தது எல்லாமே merged as list. ஓகே, ஸோ பேக்கிங் அண்ட் அன்பேக்கிங்ல ரெண்டு டைப் இருக்கு. ஸோ அந்த ரெண்டு டைப் வந்து என்னென்ன அப்படிங்கிறத பார்த்தாச்சு. ஓகேவா? ஸோ இது எப்போனா ஸோ இது ரெண்டும் மூணு இருந்துச்சுன்னா இந்த இடத்துல இந்த ஹேஷ்டேக்ஸ் இருந்துச்சு அப்படின்னா இங்கே 3 இருந்து இங்கே எத்தனை இருந்தாலும் சரி n. ஸோ நீங்கள் இங்கே 4 கூட வைக்கலாம். யூ கேன் ஆல்சோ ரைட். ஸோ இதை வந்து வேறு மாதிரி எழுதும். இப்போ இந்த மாதிரி மேலே வந்து 3n இருக்குல்ல. ஸோ இதுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் நம்ம இப்போ a b c d அதுக்கு வந்து 1 2 3 4 5 இப்படி இருக்குன்னா a b க்கு பக்கத்தில் நான் இப்போ ஸ்டார் போட்டேன் அப்படின்னா ஓகே b க்கு பக்கத்தில் ஸ்டார் போட்டா as you understand 4 c க்கு d க்கு வந்துரும். இது ரெண்டும் காமனா b க்கு போயிடும். 1 a க்கு. ஸோ a ல 1 இருக்கும், b ல 2, 3 லிஸ்டா இருக்கும், c ல 4 இருக்கும், d ல 5 இருக்கும். புரிஞ்சா? this is another type. ஓகேவா? ரைட்ல பாத்தா this is another type. So unpacking ஓட கான்செப்ட் புரிஞ்சா what it is அப்படினு? ஓ இப்போ வந்து ஸ்டார் பி பதா ஸ்டார் பி கொடுத்தா 2 3 4 செல்ல பாக்கணும். அப்படி இல்ல கிடையாது. ஸ்டார் பி வந்து நம்ம வேறக்கு பயன்படுத்துவோம். ரெண்டு இடத்துல ஸ்டார் கொடுத்தா வரும். அதெல்லாம் நம்ம பிராக்டிஸ் செஞ்சு பார்க்கணும். அது கூட இன்னொரு கான்செப்ட் இருக்கு. அதை எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். அதுக்கு அப்புறம் வில் ஸ்டார்ட் எக்ஸ்பிளைன். ஸோ இன்னொரு டைப் என்ன அப்படின்னா
இப்போ a is equal to 5 இருக்கு, b is equal to 6 இருக்கு. ஓகே, இப்போ இந்த வேல்யூஸை ஸ்வாப் பண்ணணும். நான் a ல இருக்கிறத b ல சேவ் பண்ணணும், b ல இருக்கிறத a ல சேவ் பண்ணணும்னா என்ன நம்ம எழுதுவோம்? Just think. How can we swap the values in a and b? A, B equals B, A. ஏன் அப்படி செஞ்சா வேலை செய்யும்? அன்பேக் ஆகி பேக் ஆகி அன்பேக் ஆகும். So you already know. நான் மத்தவங்க கேக்குறேன். So for those who don't know Python, answer. For those who don't know Python, tell me how can we swap two variables? Python தெரியாதவங்க யாராவது please answer. டெம்பரரி வேரியபிள் வச்சு பண்ணுவோம் கரெக்ட்டா? சோ எப்படி சொல்லி தந்துப்பாங்கன்னா c அப்படிங்கறவங்களே இப்ப a ஃபர்ஸ்ட் சேவ் பண்ணிட்டு அதுக்கு அப்புறம் a க்கு b அசைன் பண்ணிட்டு அதுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ணலாம் a க்கு c அசைன் பண்ணா we can swap. சோ இதுதான் வந்து ஆர்டினரி ஸ்வாப்னு வெச்சுப்போம். ஓகே, சோ ஸ்வாப்பிங் happens like this. இப்போ நம்மள்ட்ட டப்பிள்ஸ் இருக்கு. டப்பிள்ஸ்ல பேக்கிங் அன்பேக்கிங் அப்படி நம்ம கான்செப்ட் பார்த்தோம் கரெக்ட்டா? இப்போ என்ன நம்ம போட்டுறோம் அப்படினா 1 2 3 4 வந்து பிராக்கெட்ல போட்டுறோம். இப்போ இங்க ஒரு முக்கியமான மேட்டர் என்னன்னா இந்த பிராக்கெட்ஸ் நம்ம இங்க போட்டுறோம்ல, these are not required. சோ நீங்க வந்து I'll show you. Okay, I'll show you. So இப்போ t is equal to 1 2 3 னு போட்டாலும் டைப் ஆஃப் t வந்து டப்பிளா தான் இருக்கும். இந்த பிராக்கெட் வந்து is not mandatory. ஓகேவா? ஏன் mandatory அப்படினா when packing and unpacking came இவங்க வந்து இத இப்படியும் எழுதலாம். So for example a, b, c இப்படியும் எழுதலாம். a ல 1 இருக்கும், b ல 2 இருக்கும், c ல c இருக்கும். So packing and unpacking ஓட syntax உள்ள வரதால டப்பிளோட syntax வந்து அது வந்து at times override பண்ணும். ஓகேவா? So concept of packing and unpacking அதோட syntaxல நமக்கு வந்து bracket இருக்கணும் அப்படின்ற அவசியம் இல்ல. So அந்த கான்செப்ட் என்ன செய்யும் அப்படினா it override எதை override பண்ணும்? it override tuple. Nice. இப்போ let's come back here. இப்போ நான் வந்து a, b equal to இத ஒரு டப்பிள் ஆக்கி a, b அப்படினு போட்டா a க்கு போகும், b க்கு போகும், பேசிக்கா எதுமே நடக்காது. பட் b, a equal to இது ரெண்டையும் ஒரு டப்பிள் ஆக்குறேன் a, b. அப்ப என்ன நடக்கும்? a க்கு b லயும் b க்கு போகும். சோ இந்த இடத்துல பேசிக்கா என்ன நடக்குது? இந்த ரெண்டு வேல்யூ சேர்ந்து it is becoming a tuple here. Right? It is becoming a tuple and gets unpacked. சோ இந்த இடத்துல டெம்பரரி வேரியபிள் இல்லாமலாம் இல்ல, இன்டர்னலா அது ஒரு டப்பிளா மாறி தான் அசைன்மென்ட் நடக்குது. புரியுதா? You see what is happening? So இந்த கேஸ்ல c என்னவா இருக்குது அப்படினா c அப்படிங்கற இடத்துல a இல்லாம c அப்படிங்கற இடத்துல a, b நம்ம வச்சோம். So sorry, அது வந்து டப்பிளா இருக்கு. புரியுதா என்ன சொல்றேன்னு? So it is not temporary variable less swapping. இங்கேயும் ஒரு temporary variable involve ஆயிருக்கு, பட் அத நீங்க டிக்ளேர் பண்ணல அவ்வளவுதான். ஓகேவா? Done? Okay. எல்லாத்துக்கும் புரிஞ்சா what this is about? So இத எப்படி நம்ம சோதிச்சு பார்க்கலாம் அப்படினா இப்போ a நம்மள்ட்ட a இருக்கு, b இருக்கு. a ல எனக்கு 1 இருக்கு, b ல 2 இருக்கு. ஓகேவா? ஓகே. நான் என்ன செய்றேன்? a, b equal to b, a ன்னு போடுறேன். இது ஒரு டப்பிளா போட்டுருக்கேன். இப்போ பேசிக்கா இந்த b யும் a யும் என்னவா இருக்கும்? சேர்ந்து ஒரு டப்பிளா மாறி அதுக்கு அப்புறமா it would have got unpacked into a and b வேல்யூ ஸ்வாப் ஆயிடுச்சு. இதையே நம்ம இது இல்லாமயும் செய்யலாம். சோ இதுதான் syntax, swapping syntax. ஓகேவா? a, b equal to b, a அப்படினா இது வந்து இந்த இடத்துல ஒரு டப்பிளா மாறும், அதுக்கு அப்புறம் அது unpack ஆகும். ஓகேவா? So this is variable swapping techniques. ஓகேவா? Yes. Okay. So we are done with tuples. அடுத்து நம்ம பார்க்க போறது tuples. வேற டவுட் இருக்கா? You guys have any other doubts in tuples? வேற இந்த கான்செப்ட் நம்ம நிறைய இடத்துல யூஸ் பண்ணுவோம், அதனால நம்ம எங்க யூஸ் பண்ணுவோம்ங்கறத அப்புறமா சொல்றேன். ஓகேவா? இந்த கான்செப்ட் ஆஃப் பேக்கிங் அண்ட் அன்பேக்கிங் வந்து becoming a tuple தான் வந்து நம்ம பேக்கிங் சொல்றோம். இந்த becoming a tuple அப்படிங்கறோம்ல, இந்த becoming the tuple அதுதான் வந்து பேக். சொல்லுங்க, ஏதோ கேள்வி கேக்குறீங்க? ஓகே ஓகே நைஸ். ஸோ லினக்ஸ் கமெண்ட்ஸ் ரன் பண்ணும்போது அன்பேக்கிங் வரும், அது இப்படி தான் நடக்குமா ப்ரோ? அது வந்து zip file unpack பண்றது ப்ரோ. அந்த unpacking வேற, இந்த unpacking வேற ப்ரோ. அது வந்து நீங்க சாஃப்ட்வேர்லாம் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் ஆகறப்ப வந்து ஃபைல்ஸ் unpack ஆகும்ல, அந்த unpacking இது. அந்த வேற unpacking, இது வேற unpacking. வேற ரெண்டு வேற கான்டெக்ஸ்ட். So okay, tuples ஏதாவது டவுட் இருந்துச்சுனா கேளுங்க, அப்படி இல்லனா will go for the next one. ஓகே. tuples டவுட்ஸ் எல்லாம் இல்லையா? Okay nice. So we'll start with dictionaries. ப்ரோ ஒரு சின்ன டவுட் கேளுமா. சார் அன்பேக்கிங் வந்து டப்பிள்ஸ் மட்டும் தான் யூஸ் பண்ணுவோமா இல்ல லிஸ்ட் யூஸ் பண்ணலாமா? இல்ல லிஸ்ட் வந்து it won't come for this. நீங்க எதை பேக் பண்ணனும்னா unpack பண்ணனும்னாலும் you have to convert it into a tuple. ஓகே சார். ஆனா அந்த டப்பிள்ல வந்து நடுவுல நடக்கிற merging it will merge as a list. நீங்க இங்க போட்டு பாருங்க, it will merge as a list. அது வேற. புரியுதா? ஓகே சார். புரியுது. ஓ அந்த நடுவுல லிஸ்ட் ஆல் மட்டும் மர்ஜ் ஆயிடும். ஆமா. லிஸ்ட் கிட்ட அதை அப்ளை பண்ணி பார்க்கலாமா? இந்த கேள்வி ஒரு நல்ல கேள்வி தான். அன்பேக் பண்ணாலும் வருது. வருது unpack ஆகுதா? இல்ல எனக்குமே இது ஒரு கேட்டதுக்கு நானே யோசிக்கிறேன். இத வந்து நம்ம b, a ன்னு போட்டுறோம். a, b equal to b, a ஆகுது. So packing and unpacking applies for both lists. And thanks for asking the question. For both lists and tuples. Nice. So dictionaries. So creating a empty dictionary first பார்ப்போம். வேற எந்த டவுட் tuples இல்லல, dictionary போலாம் தானே? Creating an empty dictionary. So ரொம்ப சிம்பிள். b is equal to parenthesis. ஓகேவா? இந்த மாதிரி. சாரி parenthesis set bracket சொல்லுவாங்க. பேக்கிங் கொஞ்சம் திருப்பி சொல்லுங்களா? கண்ணா வர ஒரு நிமிஷம் உங்களுக்கு டவுட் கேட்குறாங்க. பேக்கிங் கண்ணா பேக்கிங் கொஞ்சம் திருப்பி சொல்லுங்களா? நான் இங்க சொன்னேன்ல உங்களுக்கு வந்து இந்த bracket அப்படிங்கிறது வந்து இஸ் நாட் mandatory அப்படினு. நான் டப்பிள் கிரியேட் பண்ணனும் அப்படினா இந்த இடத்துல வந்து சின்டாக்ஸ்ல bracket வச்சிருந்தோம்ல, அந்த bracket வந்து இந்த இடத்துல வந்து mandatory இல்ல. ஏன் mandatory இல்லனா
டப்பிளோட சின்டாக்ஸ் படி பிராக்கெட் அங்க இருக்கணும் அப்படின்னு இருந்தாலும் the concept of packing and unpacking இந்த மாதிரி நம்ம எம்டியான இப்படி வச்சு என்டர் கொடுத்தேன்னா இத மொத்தமா ஒரு டப்பிளா பேக் பண்ணி வச்சிருக்கு தெரியுதா பேக்கிங் அப்படினா இட் இஸ் அபௌட் இந்த நீங்க இந்த மாதிரி கமா செப்பரேட்டடா கொடுத்த ஐட்டம்ஸ் இட் இஸ் பிகமிங் a couple புரியுதா கமா செப்பரேட்டடா நீங்க என்ன கொடுத்தீங்க you have given two கமா செப்பரேட்டட் ஐட்டம்ஸ் இந்த இடத்துல அந்த ரெண்டு கமா செப்பரேட்டட் ஐட்டமும் ஒரு டப்பிளா மாறி அதுக்கு அப்புறம் என்ன இட் இஸ் கெட்டிங் unpacked to its respective variables on the ரெண்டு ஓகேவா சோ அதுல பிகமிங் a couple அப்படிங்கறது பேக்கிங் புரிஞ்சா ஜீவ ஹரிஷ்க்கு ஸ்டூடெண்ட்டை தூக்கி டப்புளுக்குள்ளே போட்டானுங்க மார்க்குங்கிற ஒன்று லிஸ்ட்டை க்ரியேட் பண்ணுறானுங்க ஃபார் ஐ நேமு ஓகே என்ன ஸ்டூடெண்ட்ஸு ஓகே மார்க் இஸ் ஈக்குவல் டு ரேண்டம் டாட் இன்ட்ல 100க்குள்ளே ஏதாவது ஒன்று கொடுத்துறான் வரும் ஓகே மார்க் டாட் அப் அண்ட் மார்க்கு ஓகே பிரிண்ட்டு ஸ்டூடெண்ட்டு மார்க்கு ஃபார் ஐஎன் ரேஞ்சு எல்லா ஸ்டூடெண்ட் மார்க்கு புரியுதுரா ப்ரோ போதுமே இந்த அறிவு போதுமே இந்த அறிவு போதுமே எனக்கு ரிவர்ஸ் கட்ட ட்ரூவாக இருந்துச்சுன்னா அதை பண்ணிட்டு வெயிட் காட்டிட்டு இருக்கலாமே ஆனால் இதெல்லாம் எப்படி பண்ணுறானுங்கன்னு தெரில ரேங்கிங்கிற ஒரு வார்த்தையை நான் பார்க்க முடியல இங்கே நேருக்கு இது என்னவோ பண்ணுறானுங்க எனுமரேட்டும் மயிரமட்டும் ரேங்க்கு கம்மா ஸ்கோரு நேமு இது பிரச்சனை இல்லை ஸ்கோரு நேமு இதுதான் ஸ்கோரு நேமு எனுமரேட்டு ஸ்டூடெண்ட்டு இல்லை பார்த்தா போயும் நேத்தனை நாளைக்கு இது நாளைக்கு முடிஞ்சிருச்சு அவ்வளோதான் அப்போ நாளானைக்கு இதை முடிச்சுட்டு ராஜா பகவத்து மாதிரி பாடுறான் வேணா என்ன தடுக்க முடியாது அடுத்தது என்ன அட்வான்ஸ் தான் தொட்டிங்கன்னா அடிதாங்கிற மாதிரி படுத்தேன் எவனுக்கடா வேலை தர முடியாது நீங்கள் இப்போ நான் தாண்டா உங்களுக்கு வேலை செய்யணுமா இல்லைன்னு முடிவு பண்ணுமா சாக்கெட் ப்ரோக்ராமிங் அடுத்தது சாக்கெட்டு போய் மேத்து சர்வர் பைத்தான் உப்ஸு த்ரெட்ஸு எம்ஐடிஎம்மு லோடு ப்ரொவைடர் அட்டாக்கு ஏர்ஸ்பிபி மால்வேர் த்ரெட்டிங் தடுக்கவே முடியாதுப்பா ஐயோ இதெல்லாம் வேறு ஃபோக்கஸ் பண்ணிகிட்ருக்கேன்னு தெரியாதா தெரிஞ்சிக்கக்கூடாது
தெரியுது, பிக்சருங்கிறனால தெரியுது. தெரிஞ்சிட்டு போதுமா? வீடியோ காமிக்கல, அது வரைக்கும் அவனுக்கு எதுவும் தெரியாது. Okay, done. Okay, guys. So now we are going to dictionaries. So creating an empty dictionary. So அதோட syntax d is equal to இது ரெண்டு அப்படி இல்லைனா d is equal to dict. இதை யூஸ் பண்ணலாம் தானே? எஸ், நான் சொல்றேன் I'll tell what dictionaries are. இல்லை டபுள்ஸ் பற்றி பார்த்தோம்ல, அந்த மாதிரி ஃபர்ஸ்ட் எப்படி எம்டியா ஒன்று எப்படி கிரியேட் பண்ணுறது தெரிஞ்சால் அந்த ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும் தெரியும். ஸோ கிரியேட்டிங் எம்டி டிக்ஷனரி நம்ம ஃபர்ஸ்ட் பார்ப்போம். அதுக்கப்புறம் வில் சி வாட் இட் இஸ் அண்ட் வை இட் இஸ். ஓகேவா? ஓகே. ஸோ இது வந்து ஒரு எம்டி டிக்ஷனரி. ஓகே, ஸோ செக் பண்ணி பார்த்துருவோம். d is equal to type of d என்னது? plastic. d is equal to dict type of d plastic. So the key value pair அப்படின்னு அவ்வளோ சிம்பிளாக சொல்ல முடியாது. It is more than a key value pair. அதனால தான் டிக்ஷனரி அப்படின்னு சொல்றோம். It has a lot of functions and methods associated with it. அதனால key value pair அப்படிங்கிறது நீங்க சொல்ற அந்த டேட்டாவோட ஸ்ட்ரக்சர் தான் ரெப்ரசென்ட் பண்றீங்க. பட் when we tell it as a dictionary, நம்ம ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோகிராமிங்ல பார்த்தோம்ல, it will have some functions associated with it. So dictionary means a key value pair and some amazing functions associated with it. இத சேர்த்து தான் dictionary அப்படின்னு சொல்றோம். ஓகேவா? So you see இங்க வந்து நம்ம empty dictionary வந்து எப்படி உங்களுக்கு ஏதாவது சத்தம் கேக்குதா? வெளிய இருந்தாலும் இந்த சத்தம் கேட்கல, வேற யாரும் பேச முடியல. இல்ல. ஓகே, so creating an empty dictionary, அதுக்கப்புறம் creating a dictionary with creating a dictionary with data. So ஒரு டேட்டா வரனாலும் ரெண்டா இருந்தாலும் வந்து சேம் சின்டாக்ஸ் தான். ஸோ சின்டாக்ஸ் என்ன அப்படின்னு சொல்லிடுறேன். d is equal to ஓகே, ஒரு பிராக்கெட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு கீவேர்ட் கோலன் சம் டேட்டா, எனி டேட்டா. இப்போ நம்ம வந்து ஒரு லிஸ்ட் வச்சுக்கலாம். ஸோ இந்த இடத்துல என்னெல்லாம் வைக்கலாம்னா எனி இம்யூட்டபிள் ஒன் கேன் பி a key. ஓகே, ஸோ இதோட ஃபர்ஸ்ட் இது எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிடுறேன். இதை வந்து you can write it as key colon value. So இன்னொன்னா key 1 colon value. இந்த மாதிரி இருக்கும். இந்த மாதிரி we can have n number. ஓகேவா? ஓகே, ஸோ இதுதான் வந்து ஒரு empty dictionary. சாரி நாட் empty, ஒரு dictionary with a value. ஸோ இந்த இடத்துல ஒரு கீயா இருக்கணும்னா அந்த கீக்கு என்ன தகுதி இருக்கணும் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு. சும்மா யாரால வேணாலும் கீயா இருக்க முடியாது. கீயா இருக்கணும் அப்படின்னா ஒரு கீக்கு ஒரு தகுதி இருக்கணும். ஸோ நம்ம கீ அப்படின்னு சொல்ற அது it should be of at immutable data type. ஓகேவா? இத மட்டும் நீங்க மறந்துடவே கூடாது. கீ ஒரு immutable data type மட்டும் தான் இருக்க முடியும். That means எதெல்லாம் இருக்கலாம். அப்போ what are all the possibilities? int இருக்கலாம், float இருக்கலாம், string இருக்கலாம், அப்புறம் other immutable objects இருக்கலாம். Any other immutable object type. Other immutable object. யூஸ்வலா இன்ட்ரெஸ்டிங்கா யூஸ் பண்ணுவாங்க. சொல்றேன், இதெல்லாம் இருக்கலாம் பாசிபிலிட்டிஸ். பூல வந்து கீயா யூஸ் பண்ண முடியுமா? பூல் இம்யூட்டபிள் தான். இது எனக்கு இப்படிலாம் யோசிக்கிறீங்க, நல்ல சிந்தனை தான். யூஸ் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன். சின்டாக்ஸ் ஸோ யூஸ் பண்ண முடியாது. பூல் இஸ் நாட். பூல் வந்து டேட்டா டைப் அப்ஸ்ட்ராக்ஷன் தான். பூல் இஸ் டேட்டா டைப். டி ஈக்குவல் டு தான் பிரச்சனையா? இது வேலை செய்யுது, இது வேலை செய்யுது. செஞ்சிச்சுப்பா. அப்போ ரூல் கரெக்ட் தான். நான் சொல்ற ரூல் வந்து இம்யூட்டபிள் டேட்டா டைப் இருக்கணும் தான் ரூல். அப்போ செஞ்சிருச்சு. அப்போ d of true அப்படின்னு போட்டிங்கன்னா கெஸ் வருது. d of false போட்டிங்கன்னா l என்னமா? எனக்கு தெரியல, எனக்கும் தெரியல எந்த மாதிரி சினாரியோ மைண்ட்ல வச்சு கேள்வி கேட்டாங்க தெரியும். என் வாழ்க்கையில பூலியன் வேல்யூஸ் வந்து கீயா நான் பயன்படுத்தல. ஏன்னா உங்களால மல்டிபிள் கீஸ் வந்து போட முடியாது. பூலியன் நீங்க போட்டீங்கன்னா இது வந்து இது இன்னொரு ட்ரூ என்ன எங்க போவீங்க? மேபி நன் வச்சு பண்ணலாம். இது மாதிரி இருக்கிற கீவேர்ட் எல்லாம் வச்சு நன்னுக்கு வந்து நோ அப்படின்னு போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் வேற அடிஷனலா நீங்க என்ன வைக்கலாம்? ஹலோ அப்படின்னா வந்து வேர்ல்ட் அப்படின்னு வைக்கலாம். ஸோ d of நன்னுக்கும் வேலை செய்யும், d of ஹலோன்னு கொடுத்தாலும் வேலை செய்யும். ஆனால் எது வேலை செய்யாதுன்னா இந்த இடத்துல ஒரு லிஸ்ட்டை நான் கொடுக்கேன்னு வச்சுக்கோம். லிஸ்ட்டுக்கு ஒரு நம்பர் அல்லது ஒரு ஸ்ட்ரிங் இருக்கும், லிஸ்ட் ஆப்ஷன் இருக்கும். இது வேலை செய்யாது. ஏன்னா இட் இஸ் டெல்லிங் அன்ஹேஷபிள் டைப் லிஸ்ட். ஸோ இந்த எரர் மட்டுமே வச்சு நான் ஒரு 10-20 நிமிஷம் பேசலாம். அவ்வளோ ஒரு டீப்பான எரர் இருக்குது அந்த எரரோட மீனிங். ஸோ இந்த இடத்துல மியூட்டபிலிட்டி ஒரு விஷயம் இருக்குது. ஏன் நம்ம இவ்வளோ நேரம் மியூட்டபிலிட்டி அப்படின்ட்டு நம்ம பேசிட்டு இருக்கோம் அப்படின்னா, இஃப் வி கோ ஹியர், ஹேஷிங் அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்குங்க. ஹேஷிங் அப்படிங்கிற கான்செப்ட் வந்து எதுக்கு வந்து பயன்படுத்தலாம் அப்படின்னா, ஒரு டேட்டா ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கு, ஒரு டேட்டா இருக்கு. அந்த டேட்டா வந்து சோலாங் அந்த டேட்டா மாடிஃபை ஆகாத வரைக்கும் அந்த டேட்டாவோட ஹேஷ் வந்து மாடிஃபை ஆகாது. ஓகேவா? ஸோ இதுக்கு நான் ஒரு எக்ஸாம்பிள் காட்டுறேன். நீங்க MD5 ஹேஷ் கேள்விப்பட்டிருப்பீங்க. உங்களுக்கு அது தெரியுமான்னு தெரியல. தெரியாதவங்க கூகுள்ல போய் படிச்சு பாருங்க ஹேஷிங் என்னன்னு. ஸோ I'll tell you what it is. It is a one way mathematical operation. ஓகேவா? one way mathematical operation. அதாவது two way mathematical operation. என்கிரிப்ஷன் அப்புறம் டீக்ரிப்ஷன், இது ரெண்டு வே. புரியுதா? கிரிப்டோகிராஃபில என்கிரிப்ஷன் ஒன்னு இருக்கும், டீக்ரிப்ஷன் ஒன்னு இருக்கும். இது என்ன செய்யும்? ஒரு டேட்டாவை என்கிரிப்ட் பண்ணி நீங்க ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் அந்த டேட்டாவை டீக்ரிப்ட் பண்ணி நீங்க படிச்சு பார்க்கலாம். இது வந்து two way mathematical operation. டேட்டாவை இப்படி இருக்க டேட்டா அப்படி ஆகலாம், அப்படி இருக்க டேட்டாவை இப்படி ஆகலாம். அப்படி ஒரு இப்படி ஒரு அப்படி. ஹேஷிங்னா ஒன் வே. இப்போ
ஹேஷிங் அப்படின்னா we can't do anything. ஹேஷிங்ல பேசிக்கலி we என்ன சொல்றது it is basically an one way mathematical operation. So you basically cannot reverse it. புரியுதா? ஓகேவா? So hashing is not reversible. Hashing is not reversible. Okay, இத மட்டும் மைண்ட்ல வச்சுக்கோங்க. நீங்க வந்து ஒரு டேட்டா ஒரு ஹாஷ் கிரியேட் பண்ணிட்டீங்கன்னா அந்த ஹாஷ்ல இருந்து திரும்ப அந்த டேட்டாவை ஜெனரேட் பண்ண முடியாது. சோ நான் ஏன் சொல்றேன் அப்படின்னா இப்போ வந்து ஓகே இப்போ வந்து I'm generating a hash. இப்போ இது வந்து it is 1000A. ஓகேவா? it is 1000A. நான் என்ன செய்றேன் எக்கோ இந்த 1000A வை போட்டு அத வந்து MD5 க்கு அனுப்புறேன். இது வந்து எனக்கு வேல்யூ கொடுக்கும். ஓகே பார்க்க முடியுதா? சோ இது வந்து இது ஒரு சின்டாக்ஸ். நான் என்ன செய்றேன்னா பாக்காதீங்க. ஜஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் இந்த வேல்யூ வந்து MD5 ஆ மாறிட்டு வெச்சுக்கோங்க. இப்போ இது வந்து நான் சும்மா இந்த 1 மட்டும் ரிமூவ் பண்றேன். அதாவது அந்த ஒரு கோட்டை மட்டும் ரிமூவ் பண்ணா அதோட என்டையர் அவுட்புட் வேற மாதிரி மாறிடுச்சு. பார்க்க முடியுதா உங்களால? எஸ் bro. இப்போ அந்த ஒரு கோட்டுக்கு பதிலா இன்னொரு கோட் ஆட் பண்றேன். then the value is completely different. ஆமாதானே? இப்போ இங்க வந்து எவ்வளவு டேட்டா இருக்கு யோசிச்சு பாருங்க. there's so much data here. even though repeat ஆயிருந்தாலும் there's so much data here. கரெக்ட்டா? ஆனா இந்த ஜெனரேட் ஆகிற ஹேஷோட நம்ம டேட்டாவே இருக்காது. இப்போ நான் வந்து இந்த இடத்துல 1000A வச்சு போட்டோம் 100A வச்சு போட்டாலும் ஓகே நான் ஜஸ்ட் இங்க ஜெனரேட் பண்ணி அந்த காப்பி பண்ணி யூஸ் பண்றதுக்காக நம்ம 100A வச்சு MD5 போட்டாலும் ஹேஷ் என்னவோ 32 கேரக்டர் தான் வரும். சோ இது வந்து எல்லா ஹேஷுக்கும் வந்து உரித்தான ஒரு விஷயம். ஹேஷ் அப்படிங்கிறது one way algorithm where a hashing algorithm will take a set of data. யூஸ் பண்ணலாம்ங்கறது அவன் சொல்லிதான்டா எனக்கு தெரியுது. டெஸ்ட் பண்ணி பார்த்தோம்னா இதை பேஸ்ட் பண்ணால் கோலம் வச்சு செக் MD5 கணக்கு ப்ரோ MD5 இல்லையா அதில் இன்ஸ்டால் MD5 என்ன ரெக்கார்ட் இருக்குன்னு தெரியல. MD5 அது ஆப்ஷனல். அது ஏதாச்சும் பண்ணுறது MD5 இருக்குமே. MD5 இதுக்கே MD5 ஜென்ரேட் பண்ணும். மாசு காட்டுதா மாறிடும். எல்லாமே மாறும். நீங்கள் ஒரே இதை 2 வாட்டி கொடுத்தா தான் அந்த வேல்யூவே திருப்பி கிடைக்கும். இந்த ஏங்கிறது வரும்பார். இப்போ நான் ஏதோ ஒன்று கொடுத்துட்டேங்க. இப்போ அந்த ஏ போயிடும். இப்போ எடுத்து விடுறேன். அந்த ஏ வரும்பார். இதுதான் ஹேஷிங். இப்போ அதை என்கிரிப்டர் டீகிரிப்டர்னு சொன்னால அது என்னென்னா அது பேர் என்னடா X8 60 ஆன்லைன் என்ன பேர் என்னடா 64 பிட் நோமே 64 பேசன் கோடு. இப்போ எதில் பற்றினா இப்போ ஒரு குரூப் சாந்தன் ஒன்று எடுக்கிறேன். ஓகேவா? இதை என்கோடு பண்ணுறாங்க. குரூப் சாந்த் எடுத்து என்கோடு பண்ணுறேன். இது வருதா? இதை கொண்டு போய் நான் டிகோடில் போட்டால் அது குரு பிரசாந்த்னு கொடுக்கும். பட் அதை இதில் கொடுக்க முடியாது. ஹேஷிங்கில் அது கிடையாது. அது நீ எந்த வேல்யூ எடுத்து போய் எங்கே போட்டினாலும் அதே மாதிரி தான் இது.
அந்த வேல்யூ வராது. அதுவும் நம்ம என்கோட் டிகோடில் இங்கே பார், குரு பிரசாந்துக்கு இருக்கிறது இத்தனை வேர்டு தான், இத்தனை 4. என்னடா குரு பிரசாந்த் ஸ்பெல்லிங் தப்பாக இருக்குது, என்கோடே தப்பாக பண்ணியிருக்கேன்னா, என்கோடு தப்பாக பண்ணால் அது மாதிரி வராது. நான் தான் தப்பாக பண்ணியிருக்கேன். இதுதான் வச்சுக்க, 4 8 12 தான் இருக்குது. ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா நிறையா கிடக்கும். 4 8 12 அது என்னமோ 16க்கு மேலே கிடக்குவாரு. அதனால் இதுக்குள்ளே டேட்டா இருக்குது, இதுக்குள்ளே ஒன்றுமே இல்லை ஹேஷிங்குள்ளே. பிக் ஆர் ஸ்மால் அண்ட் ஜெனரேட் அ ஸ்டாட்டிக் லென்த் இருக்கக்கூடிய ஒரு ஸ்ட்ரிங். அது எப்படி இருக்குன்னா ஒரு கேரக்டர் அதுக்குள்ள மாறதுக்கு இப்போ ஏ இருக்கிறது ஒன்று பி இருந்தால் வேறு வந்துடும். சி இருந்துச்சுன்னா கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் ஹேஷ். ஓகேவா? ஹேஷிங் இஸ் யூஸ் ஃபார் லாட் ஆஃப் பர்பஸ். நீங்கள் கூகுள் தேடி பாருங்க ஹேஷிங் எதுக்குன்னு. என்னமா புரியல. எது புரியல? ரேஷன் ஹேஷிங்னா இந்த மாதிரி ஒரு டேட்டா எடுத்து அதை வச்சு சும்மா இந்த மாதிரி ஒன்று ஜெனரேட் பண்ணுது. அது ஒரு அல்காரிதம், MD5 அல்காரிதம். நான் பயன்படுத்துறது யூசிங் தி அல்காரிதம் கால்ட் MD5. ஸோ இந்த அல்காரிதம் will take one input and it will produce one output. இந்த one input அப்படிங்கிறது நம்ம கொடுக்குற டேட்டா. இந்த one output அப்படிங்கிறது ஜெனரேட் ஆகிற ஹேஷ். ஓகேவா? ஸோ இந்த one input one outputல இந்த output பார்த்தீங்கன்னா always when with respect to MD5 hashing, MD5 is a hashing algorithm. With respect to MD5 it is always 32 bit. Okay, it is always a 32 bit hexadecimal character. Hexadecimal bits தான் இருக்கும், 32 bits தான் இருக்கும். ஓகேவா? இதுல என்ன 32 character அதான் 32 bits அப்படினு சொல்றேன். அப்போ டேட்டாவோட சைஸ் வந்து கூடுனாலும் குறைஞ்சாலும் இது 32 bit தான் இருக்குன்னா that means இந்த இடத்துல ஒரிஜினல் டேட்டா கிடையாது, இது ஏதோ வேல்யூ ஆட் ஜெனரேட் பண்ணி வச்சிருக்கு with respect to this data. கரெக்ட்டா? ஆனா எத்தனை தடவை அதே டேட்டாவை போட்டாலும் அதே ஹேஷ் தான் திருப்பி வரும். that means அது ஏதோ அல்காரிதம் ஃபாலோ பண்ணுது. கரெக்ட்டா? It's not completely random. பட் டேட்டா மாறுச்சு அப்படினா ஹேஷ் மாறுது. இது புரிஞ்சுச்சா? இந்த கான்செப்ட் எல்லாத்துக்கும் புரிஞ்சுச்சா? எஸ், டேட்டா மாறுனா ஹேஷ் மாறுதுன்ற கான்செப்ட் புரிஞ்சுச்சா? ஓகே, இப்போ where it applies to mutable and immutable data types பாப்போம். ஓகேவா? where it applies to mutable and immutable data types பாப்போம். இப்போ string வந்து நம்ம ஏன் immutable அப்படி சொல்றோம்னா இந்த டிக்ஷனரி இருக்கு பாருங்க, இந்த டிக்ஷனரி இது வந்து ஒரு iterable data type கிடையாது. ஓகேவா? iterable னா என்ன சொல்லிருக்கேன்? what is an iterable data type? iterable அப்படினா என்ன ப்ராப்பர்ட்டி இருக்கும்? இண்டெக்ஸ்லாம் என்ன இண்டெக்ஸ் வந்து இண்டெக்ஸ் இருக்கும். கரெக்ட்டா? அப்ப இந்த இடத்துல நான் வந்து ஒரு இண்டிவிஜுவல் டேட்டாவை ஆக்சஸ் பண்ணனும் அப்படினா நான் எப்படி பண்ணுவேன்? d ஆஃப் இப்போ t அப்படி கொடுத்தா எனக்கு அது என்ன கொடுக்கும்? வேல்யூவை ஈல்ட் பண்ணும். கரெக்ட்டா? கரெக்ட்டா? எஸ். இப்போ இண்டெக்ஸ் வந்து இந்த சின்டாக்ஸ் தான் கொடுப்போம். இதே சின்டாக்ஸ் தான் இண்டெக்ஸ் கொடுப்போம், d of 0 னு. அப்ப இந்த இடத்துல வந்து கவுண்ட் பண்ண முடியாது. there is no 1 2 3 4 count here. கரெக்ட்டா? there is no 1 2 3 4 count here. means dictionary is not iterable. ஓகேவா? dictionary அப்படிங்கிறது is not iterable. means no index. no numerical index வைக்கலாம். no enumerated index. no enum index அப்படி சொல்லலாம். no enumerated index. சோ இதுக்கு என்ன அர்த்தம்னு கூகுள்ல தேடி கண்டுபிடிங்க. இண்டெக்ஸ் வேல்யூ தான், ஆமா இண்டெக்ஸ் வேல்யூ தான் கீயா அஸ்யூம் பண்ணிக்குது. பேசிக்கலி அதோட டேட்டா ஸ்ட்ரக்சர் பொறுத்த வரைக்கும் இண்டெக்ஸ் வேல்யூ தான் இது கீயா அஸ்யூம் பண்ணிக்குது. ஓகேவா? ஓகே, இப்போ புரியுதா? ஓகே, இப்போ நம்ம இங்க என்ன பாத்துறோம்? இருங்க வர ஹேஷபிளுக்கு வர வெயிட் பண்ணுங்க, நான் சொல்லி முடிச்சேன் அப்புறம் உங்களோட கேள்வி கேளுங்க. சோ ஏன் இங்க இருக்கிற இந்த இடத்துல வந்து லிஸ்ட் வந்து நம்மளால யூஸ் பண்ண முடியல? அதான் நம்மளோட இதா இருந்துச்சு. கரெக்ட்டா? when we added a list அந்த இடத்துல வந்து என்ன வந்து unhashable type list அப்படினு வந்து. சோ இதுதான் வந்து நம்ம டீல் பண்ணிட்டு இருக்க கரண்ட் பிரச்சனை. கரெக்ட்டா? சோ அதுக்கு வந்து ஹேஷிங் என்ன பார்க்கறதுக்காக வந்தோம். இப்போ நான் என்ன பண்ண போறேன் அப்படினா இந்த இடத்துல வந்து இப்போ இது வந்து டேட்டா டைப் வெச்சு. ஓகே, இது ஜஸ்ட் நீங்க பண்றது ஒரு ஸ்ட்ரிங் அப்படினு வெச்சுக்கோங்க. அந்த ஸ்ட்ரிங்ல வந்து நான் என்ன போட்டுருக்கேன்? யூசர் நேம் அப்படினு வெச்சிருக்கேன். அதுக்கு அப்புறம் இத வந்து என்ன பண்ணிருக்கேன்? இது வந்து ஹேஷ் பண்ணிருக்கேன். ஓகே, சோ இப்போ when you create a dictionary, okay, when you create a dictionary உங்களோட கம்ப்யூட்டர் வந்து irrespective of the data type that you use, இங்க இண்டெக்ஸ் வந்து கீ வைக்கிறீங்களா? you are using a key here, right? key அப்படி நீங்க ஒரு இண்டெக்ஸ் வைக்கிறோம்ல. எஸ், இந்த கீ வந்து எந்த டேட்டா டைப்ல இருந்தாலும் your computer will hash it. ஓகேவா? நம்ம கம்ப்யூட்டர் என்ன செய்யும் அப்படினா it will hash the keys. ஓகே, எதுக்குன்னா to do all dictionary operations a key must be hashed using its own algorithm. நம்ம algorithm பத்தி பேசலாம். so regardless of the data type of the key, it has to be hashed. ஓகேவா? has to be hashed. இப்போ ஏன் இதுல வந்து immutable data types வந்து லிஸ்டா immutable data types வந்து லிஸ்டா வைக்க முடியாது அப்படினா, ஓகே, இப்போ வந்து ஒரு லிஸ்டோட கண்டென்ட் வந்து மாறிச்சுனா ஹேஷ் மாறுமா? இமேஜின் இப்போ நம்ம நீங்க வந்து இப்படி இமேஜின் பண்ணுங்க. நான் வந்து கம்ப்யூட்டருக்குள்ள இப்போ நான் வந்து இப்படி ஒரு டிக்ஷனரி வந்து செய்றேன். ஓகேவா? நான் என்ன செய்றேன்? 1 1 2 2 அப்புறம் 3 இப்படி வந்து நான் ஒரு டிக்ஷனரி வச்சிருக்கேன். ஓகே, இது கம்ப்யூட்டர் உள்ள போகும்போது எப்படி மாறி இருக்கும் அப்படினா ஒரு ஹேஷா மாறி இருக்கும். ஒரு ஹேஷ் டேபிள் அது வந்து ஜெனரேட் பண்ணி வச்சுக்கும். ஓகேவா? இது வந்து ஹேஷ் டேபிள் எப்படி ஜெனரேட் பண்ணி வச்சுக்கோனா 1 க்கு ஒரு ஹேஷ் ஜெனரேட் ஆகும். இப்போ MD5 நம்ம போட்டு ஒரு ஹேஷ் ஜெனரேட் பண்ணலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து ABCD ன்னு ஜெனரேட் ஆயிருக்கு. அடுத்து வந்து 2 இருக்கும். 2 க்கு வந்து ABFF அப்படினு வந்திருக்கு. அப்புறம் 3 இருக்கு. 3 க்கு ACFD அப்படினு வந்து இது மூணு வேற ஹேஷ். ஓகேவா? இப்போ நீங்க வந்து when you ask for, இப்போ இது வந்து நம்ம d ல வச்சிருக்கோம். ஓகே, d is equal to when you ask for d of 1, கம்ப்யூட்டர் என்ன செய்யும் அப்படினா it will take this part and it will hash it. ஹேஷ் ஆன உடனே இது வந்து சாரி உள்ள வந்து இப்படி வச்சிருக்கோம். இதுக்கு தகுந்த வேல்யூஸையும் அது வந்து அந்த டேபிள்ல ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கோம். ஹேஷ் டேபிள் வச்சிருக்கோம். ஓகேவா? சம்திங் லைக் இந்த மாதிரி உள்ள சேவ் பண்ணி. சோ இந்த ஹேஷ் என்னன்னு பார்ப்போம். அந்த ஹேஷ் வந்து ABCD. அப்ப அந்த ஹேஷ்க்கு ஈக்குவலன்ட்டா இருக்க வேல்யூ என்னவோ அதை எடுத்து it will return as 1. புரியுதா? இது எப்படி வேல்யூ தெரியுதா? எஸ். சோ டிக்ஷனரிஸ் வந்து basically has to be hashed.
இது ஹேஷ் ஆனதுக்கு அப்புறமா டேட்டா மாறிச்சுனா ஹேஷ் மாறும் தானே. டு யூ அண்டர்ஸ்டாண்ட் திஸ் கான்செப்ட்? இப்போ லிஸ்ட் நம்ம ஹேஷ் பண்றோம்னு வெச்சுப்போம். லிஸ்ட்ல இருக்கிற டேட்டா நம்ம மாத்திட்டோம்னா லிஸ்டோட கண்டென்ட் மாறிச்சு, லிஸ்டோட ஹேஷ் மாறி இருக்குமா? ஆமா தானே. ஆமா ப்ரோ மாறிச்சு. அப்போ ஹேஷ் டேபிள் வந்து கன்ஃபியூஸ் ஆகுமா? எஸ் கன்ஃபியூஸ் ஆகும். ஆமா ப்ரோ. அந்த காரணத்தால தான் they are not allowing keys to be mutable data types. புரியுதா? ஏன் immutable data types அந்த இடத்துல இருக்கு அப்படினு? ஆக்சுவலி ப்ரோ டப்பிள் புரியுது ப்ரோ மாறிட்டதால இங்க மாறிடுச்சு அப்படினா அதோட ஹேஷ் வேல்யூ மாறிடும்ல. கரெக்ட்டா? ஒரு வேல்யூ மாறினா ஹேஷ் வேல்யூ கம்ப்ளீட்டா மாறிடுச்சுனா ஹேஷ் டேபிள் வந்து கொலாப்ஸ் ஆயிடும். டப்பிள் வந்து சொல்லுங்க. டப்பிள் வந்து இத இன்க்ளூட் பண்ணுங்க ரைட்? என்னது? இந்த டப்பிள் வந்து இன்க்ளூட் பண்ணுங்க ரைட்? டப்பிள். டப்பிள் வந்து இதுவா இண்டெக்ஸாவா? தாராளமா செய்யலாம், தாராளமா செய்யலாம். பண்ண முடியும். முடியும். சோ இப்போ வந்து d is equal to 1 2 3 colon hello. இப்போ d வந்து ஆஃப் டைப் இதுதான். ஆனா d ஆஃப் அதுக்குள்ள நான் 1,2,3 அப்படினு போட்டேன்னா அது எனக்கு hello வரும். So if it is an immutable data type you can use it as key. அது என்ன key? ஒன்ஸ் அது கீயா இருக்குனா key வந்து மாற கூடாது. கரெக்ட்டா? இப்போ நீங்க வீட்டுக்கு வந்து key வச்சிருக்கீங்க. டெய்லி வந்து key வந்து வேற மாறிடுச்சுனா என்ன ஆகும்? அந்த டோர் ஓபன் பண்ண முடியுமா? கரெக்ட்டா? சோ அதனால தான் key அப்படிங்கிறது மாற கூடாது. அது மாற்றமே இருக்க கூடாது. அதனால எதெல்லாம் மாறாம இருக்குமோ மெமரியில இன் மெமரியில எதெல்லாம் மாறாம இருக்குமோ அதெல்லாம் நம்ம கீயா பயன்படுத்திக்கலாம். ஆனா பட் ஸ்ட்ரிங் வந்து சேஞ்ச் பண்ணலாம். எப்படி சேஞ்ச் பண்ணுவீங்க? இதெல்லாம் புது கதையா இருக்குது. வெடி ராமாயணம் ஸ்ட்ரிங் சேஞ்ச் பண்ண முடியுங்க. இண்டெக்ஸ் ரீப்ளேஸ் பண்ண முடியாது ஸ்ட்ரிங். சரி பண்ணிடுவோம். நீங்க சொல்றீங்க செஞ்சு பார்த்துவோம். ஸ்ட்ரிங் ஸ்டேட்மென்ட் முடியாது. யாராவது பைத்தியக்காரன். ஸ்ட்ரிங் இம்யூட்டபிள் தான். போடா அடிச்சுப்பா. அவர் அந்த சி ப்ரோக்ராம் ஸ்ட்ரிங் நம்ம பண்ணலாம் வாரி அதுல என்ன மாதிரி ஆப்ஷன்ஸ் கேக்குறாரு. அது தெரியுது. அதை வச்சு தான் கேட்கிறாரு அப்படினா ஆல்ரெடி எக்ஸ்பெரிமென்ட் பண்ணி காட்டி. ப்ரோ அது வந்து C ல தான் பாசிபிள். இங்க வந்து நம்ம முன்னாடி சொல்லிட்டோமே ஸ்ட்ரிங் இஸ் இம்யூட்டபிள் அப்படினா நாங்க இது போட்டு இம்யூட்டபிள் நம்ம எழுதிட்டோம்னாவே அதை வந்து மாத்த முடியாதுன்னு அர்த்தம். இந்த டேபிள் ஞாபகம் இல்லையா உங்களுக்கு? இந்த டேபிள். இது கோமா மென்ஷன் டேபிள். அங்க சீல பண்ணலாம்டா பார்த்தா யாரா வந்து ஒரு டேய் தெரியாம வந்து இங்க வந்து சீல நானே பண்ணி வைக்கிறேன் அவங்கள. சீனா தலையை வைக்கிறோம்ல ஸ்ட்ரிங் சேஞ்ச் நோக்கமா இந்த சேஞ்ச் டாட் சி. இப்போ வந்து சூப்பரா எனக்கு மேலே இப்போ ஏ ஆப்ஷன் எதுவும் ஃபோர்னா எது வருது? ஓ வருதா? ஓவை நான் இதாக மாற்றி விட்ருவேன், 3 மாற்றி விட்ருவேன். இப்போ பாரு ஜிசிசி ஸ்ட்ரிங்கு செஞ்சு ஃபஸ்ட்டு ஹலோ வேர்ல்டு இருக்கா ஆடாவும் காலா இங்கே மாற்றிருக்கேன், இங்கே மாற்றி வச்சுருக்கேன். அப்படியே மாறிடுச்சா? இங்கே என்ன மாறிடுச்சு பாரு. அதே பைத்தானில் பண்ண முடியாது. இங்கே பாரு ஏசிக்கிட்டு அளவு நேற்று பிடிச்ச எனக்கு கூட ஞாபகம் 2021 பிடிச்சிருக்கேன். இப்போ ஏ ஆஃப் 5 சரி போயிட்டு ஏன்னு மாற்றினா காலை ஓடுங்க. அவ்வளோதான். இம்யூட்டபிள் நம்ம யூஸ் பண்ண முடியும். ஓகேவா? ஓகே நைஸ். ஸோ அடுத்தது போகலாமா? 2 நாளா சொல்லுங்க. ஆக்சுவலி எனக்கு தெரியல இன்னும் சொல்லுங்க. அது வந்து என்னன்னா இந்த பிராக்கெட் அந்த டப்பிள்குள்ள லிஸ்ட் யாரா முக்கி முக்கி பேசிட்டு இருக்கா? பேச முடியலன்னா அமைதியாகவே. அதாவது எனக்கும் டவுட்டு, எனக்கு இன்னொரு டவுட்டு இருக்குது. சாரி ஃபார் வயலேஷன். இவங்க இங்கே மட்டும் பேசியிருக்காங்கன்னு நினைக்காதீங்க. அவங்க 1008 பக்கம் கோர்ஸுக்குள்ளே பேசியிருப்பாங்க. எல்லா இடத்துலையும் அது தான் இதே மாதிரி தான். ஸ்ட்ரைட் கெட் டு த பாயிண்ட்டுங்கிற மாதிரியே இருக்கும். ஏம்மா கேட்க வந்ததை கேளுமா, எதுக்குமா சுற்றி வளைச்சி அடிக்கிற அப்படிங்கிற மாதிரியே அவங்க பேசுவாங்க. சேஞ்ச் பண்ண முடியாது தானே? அப்போ அது வந்து ஹேஷ் எப்படி ஜெனரேட் பண்ணும்னா அதுக்குள்ள இருக்க ஐடியை வச்சு ஜெனரேட் பண்ணும். ஹேஷ் வந்து டேட்டா பேஸ் பண்ணி ஜெனரேட் பண்ணாது, ஹேஷ் ஐடியை வச்சு ஜெனரேட் பண்ணும். அதனால அது மாறாது. லிஸ்ட்டுக்குள்ள இருக்கிற டேட்டா மாறினா லிஸ்டோட ஐடி மாறாது. ஐ ட்ரைட், எனக்கு வரல, அதான் கேட்டேன். என்ன வரல உங்களுக்கு?
அந்த கப்பலுக்குள்ள எழுதி ட்ரை பண்ணேன் வரல. என்ன வரல அந்த இண்டெக்ஸ் கப்பல் வந்து எரர் சொல்லுதா வருது. இந்த மாதிரி டப்ல யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுதா மியூட்டபிள் டப்ஸ்னா மியூட்டபிள் அன்ஹேஷபிள் டைப் அப்படின்ட்டு வருது. அன்ஹேஷபிள் டைப் இருக்குன்னு சொல்லுதா அப்ப தென் ஐ டோன்ட் திங்க் இட்ஸ் பாசிபிள் நான் இத ட்ரை பண்ணது இல்ல ஏன் இந்த மாதிரி எல்லாம் புத்தகமா ட்ரை பண்ணனும் உங்களுக்கு தோணுது இந்த மாதிரி ஏதாவது ரிக்வயர்மென்ட் வந்து யாருக்காவது ரெக்வயர்மென்ட் அந்த சும்மா. மாதிரி ட்ரை பண்ணலாமே. தப்பில்ல அன்ஹேஷபிள் டைப் இஸ் அதுக்குள்ள ப்ளஸ் இருக்கும் அதான் இதுக்குள்ள அதாவது கீ அப்படின்னு இன்வால்வ் ஆகிறதுல எங்கேயுமே இம்யூட்டபிள் டேட்டா டைப்ஸ் இருந்திருக்கூடாது நோவர் ஈவன் அதோட பார்ட் ஆஃப் இருந்தாலும் அக்செப்ட் பண்ணல நான் அக்செப்ட் பண்ணுவோம் கீ பேஸ் பண்ணி ஜெனரேட் பண்ணுவாங்க அப்படின்னு பட் நோ அதான் ப்ரோ டப்புள் லிஸ்ட் வைக்கிறப்போ லிஸ்ட் சேஞ்ச் ஆகுறதுனால அப்படியே அந்த கோட் ஹேஷ் சேஞ்ச் ஆகுது. ஆமா ஹேஷ் ஆகும் அதனால அவன் வந்து இது பண்ண மாட்டேங்கிறான் தட் மீன்ஸ் ஹேஷ் வந்து கீ ஐடி பேஸ் பண்ணி ஜெனரேட் பண்ணல டேட்டா பேஸ் பண்ணி தான் ஜெனரேட் பண்றான் இந்த இதுதான் டேட்டா இது நம்ம ஐடி வச்சு ஜெனரேட் பண்ணலாம் ஹேஷ் டேட்டா வச்சு ஜெனரேட் பண்ணலாம்ல கரெக்ட் தானே கரெக்ட் இல்லையா ஐடி இதுலயே வந்து MD5 னு ஃபங்க்ஷன் இருக்கா சோ இப்போ வந்து நம்ம ஐடி ஆஃப் டி ஆஃப் இப்போ இத வச்சும் நம்ம ஜெனரேட் பண்ணலாம் ஹேஷ் கரெக்ட்டா இத வச்சும் ஜெனரேட் பண்ணலாம் அல்லது t ல நம்ம கொடுத்த டேட்டா இத வச்சும் ஜெனரேட் பண்ணலாம் கரெக்ட்டா ஹேஷ் கேன் பி ஜெனரேட்டட் லைக் எனி ஹவ் யூ வாண்ட் கரெக்ட்டா கரெக்ட் தானே எல்லாத்துக்கும் எப்படி கொடுத்தாலும் ஹேஷ் வரதான் போகுது எந்த டேட்டா அதுக்குள்ள அப்ளை பண்ணினாலும் ஹேஷ் வரும் சோ கீ வச்சு அப்ளை பண்ணிருந்தா அது மாறி இருக்காது இது வந்து என்னோட பெர்ஸ்பெக்டிவ் பட் வந்து சின்ஸ் அது மாறுது லிஸ்ட் உள்ள இருந்தா வந்து அதை யூஸ் பண்ண கூடாதுன்னு அவங்க சொல்றாங்க அப்படினா தட் மீன்ஸ் ஆக்சுவலி டேட்டா வச்சு தான் பண்றாங்க சொல்லுங்க ஆக்சுவலி இன்னொன்னு ஒன்று இருக்கு என்னன்னா நீங்க பேக்டு அண்ட் பேக் சொல்லி கொடுத்தீங்களா அதுல இது ட்ரை பண்ணானே நான் ட்ரை பண்ணி பார்த்தேன் அதுல இண்டெக்ஸ் தான் சேவ் ஆகுது என்னன்னா பேக்டு அண்ட் பேக்னு சொல்லி கொடுத்தீங்களா ஸ்வாப்பிங் மாதிரி அந்த இது நான் ட்ரை பண்ணி பார்த்தேன் டிக்ஷனரிக்கும் ஓகே அதுல வந்து இண்டெக்ஸ் அதே மாதிரி நான் ட்ரை பண்ணி பார்த்தேன் இண்டெக்ஸ் தான் வந்து ஸ்டோர் ஆகுது எனக்கு உங்களோட எக்ஸாம்பிள் காட்டுங்க நீங்க எக்ஸாம்பிள் காட்டுறதா எனக்கு புரியும் என்ன சொல்றீங்க ஓகே அது நான் இல்ல இங்க ஏதாவது சாம்பிள் கோட் சொல்லுங்க சொல்லுங்க bro அவங்க வந்து டிக்ஷனரி அன்பேக் பண்ண ட்ரை பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன். Dictionary unpack பண்ண try பண்ணீங்களா? அப்படி நினைக்கிறேன் ப்ரோ. ஆமா டிக்ஷனரி அன்பேக் பண்ண ட்ரை பண்ணேன் அதுல வந்து இண்டெக்ஸ் தான் வந்து இதா டிக்ஷனரி அன்பேக் பண்றதுக்கு வேற மாதிரி அன்பேக் பண்ணனும் அது அதோட சின்டாக்ஸ் வேற அதுக்கு டபுள் ஸ்டார் யூஸ் பண்ணுவோம் நான் சொல்லி தரேன் ஓகே அதனால நம்ம அங்க எழுதிட்டோம் நம்ம அது வந்து only applicable for listing and இதுன்னு எதுக்கு ட்ரை பண்ணி பார்க்கணும் ட்ரை பண்ணேன் ஓகே நோ ப்ராப்ளம் இது இல்ல டிக்ஷனரியில நம்ம அப்ளை பண்ணலாம் ஆனா அது வந்து கீவேர்ட் ஆர்குமெண்ட்ஸ் எக்ஸ்போர்ட் ஆகும் சோ அதுக்கு வந்து சின்டாக்ஸ் வேற இப்போதைக்கு இங்க எழுதிட்ட சின்டாக்ஸ் வந்து only for list and tuple சோ அங்க நம்ம அப்ளை பண்றதுக்கு வந்து கீவேர்ட் ஆர்குமெண்ட்ஸ் செய்வோம் ஓகேவா ஏன்னா இது வந்து கீ வேல்யூ பேர்ல நமக்கு இண்டெக்ஸ் கிடையாது சோ கீ வேல்யூ பேர் சாரி கீவேர்ட் ஆர்குமெண்ட் பண்ணுவோம் அதெல்லாம் வந்து will see சரி गाइस இன்னைக்கு வந்து என்ன செய்யலாம் நமக்கு வந்து இதுவும் அடுத்து செட் செய்ய முடிச்சோம் அப்படினா வந்து நம்ம வந்து அடுத்த நெக்ஸ்ட் வீக்கெண்ட் தான் இத கண்டினியூ பண்ணுவோம் அப்படி பண்ணலாமா ஓகே ப்ரோ. இன்னும் அப்ப நம்ம வந்து இன்னைக்கு ஐ கெஸ் ஒரு 7 o'clock ஆனா லைவ் நினைக்கிறேன் ஃபைனா ஓகே. ஓகே டிக்ஷனரி ஸ்பெல்லிங் தெரியலடா ப்ரோ எனக்கு டிஐ சோ டிக்ஷனரி அவ்வளோதான் முடிஞ்சு. ஓகே ஸோ டிக்ஷனரிஸ் நம்ம இது வரல பார்த்தோம் ஸோ அண்டர்ஸ்ட் வாட் இஸ் ஹேஷிங் வாட் இஸ் திஸ் தட் அண்ட் ஆல் மோஸ்ட் பேசிக்ஸ் உங்களுக்கு வந்துச்சு ஓகே இப்போ நம்ம வந்து இன் கீவேர்ட் டிக்ஷனரி ஓகே நம்ம இன் கீவேர்ட் பார்த்தோம்ல இன் கீவேர்ட் டிக்ஷனரி ஓகே ஸோ எப்படி நம்ம இதை செய்யலாம் அப்படின்னா ஆமாம் அந்த என்ன மட்டும் ஒரு டைம் டெஸ்ட் பண்ணிடுறேன் ஏஸ் ஈக்குவல் டு ஹலோ வேர்ல்டு ஏதோ ஒன்று வைக்கிறேன் காமா இது மாதிரி ஏதோ ஒன்று வைக்கிறேன் ஓகேவா இப்போ டைப் ஆஃப் ஏ வந்து டப்புலா ஆச்சு இப்போ எஃப்னு ஏ கொடுத்தா சாரி இது எப்படி கொடுப்போம் எஃப்னு ஹவு டு செக் how to use to check the is there or not. F&A வா hey bro F is ANF அப்படியே மாற்றி கொடுவோமா ANF அப்படியே கிளம்பிடுச்சு ஓஹோ இதான் வரும் சரா வரும் எப்போ ஃபால்ஸு ஹச்சுன்னு கொடுத்தோம்னா இப்போ இது ஃபால்ஸா வரும் 5 கொடுத்தா ஃபால்ஸ் ஃபால்ஸ்னே வருது 1 கொடுத்தா ஃபால்ஸு
ஓ இது இதுவே எடுத்துக்கலையா? ஓ அந்த டப்பலவே எடுத்துக்கலையா? ஓகே ஓகே ஓகே. இப்போ நம்ம ஒரு d is equal to 1 1 2 2 இப்படி இருக்கு. ஸோ நான் என்ன கேட்குறேன், 2 in d சாரி d அது 2 in d அப்படின்னு கேட்டால் இட் will yield 2. whereas if I ask 3 in d it will yield false. ஓகேவா? புரியுதா? இன் கீவேர்டு எப்படி அப்ளை ஆகுதுன்னு? இன் கீவேர்டு அப்ளைஸ் ஃபார் த கீ. ஓகேவா? in is applied for the key. in is applied for the key and can be used to check if a key is present in dictionary. ஓகேவா? ஓகே. ஸோ இன் கீவேர்டு புரிஞ்சுல இப்படி தான் வேலை செய்யணும். திரும்ப போய் எக்ஸிக்யூட் பண்ணி கட்டணும் அவசியம் இல்லைல்ல. நீங்கள் போட்டு பார்த்தீங்கன்னா வரும். ஓகே ஓகே. ஓகே. ஸோ அடுத்து we will look at the del keyword. Del keyword in dic. As you expect, nothing new. So மேலே இருக்கிற அதே டிக்ஷனரி, let's assume the same dictionary. del of d of 1 அப்படின்னா it will delete it. That's it. அவ்வளோதான். ஓகே இல்லை, just gets deletes it. இல்ல நான் வந்து இது ரெண்டையும் டப்பிள்ஸ் தான் சொல்லி கொடுத்தேன். ஐ அம் டெல்லிங் தி சேம் அப்ளைஸ் இன் டிக்ஷனரி ஆல்சோ. ப்ரோ ஒரு டவுட் ப்ரோ. இப்போ டெல்ல இருக்க கீ delete பண்ணிட்டோம்னா ஹேஷ் வந்து வேல்யூ மாறுது. அப்போ அது கீ delete ஆனா கீ delete ஆகும், வேல்யூஸ் என்ன delete ஆகும்? ஓகே. deletes the pair. ஓகே நான் அப்படி எழுதிறேன். deletes the pair. pair na the one அது with its value delete பண்ணிரு. ஓகேவா? ஓகே. ஓகே. சோ என்ன பேசுங்க? ஓகே. ஓகே. So 3 hours அந்த வீடியோ இருக்கு. ஓகே. சோ நம்ம வந்து காலையில லிஸ்ட்டுக்கு பார்த்த மாதிரி W3 schools ல போயிட்டு you guys can look at dictionary methods. So dictionary என்ன இருக்கு அப்படினா நான் திரும்ப ஒண்ணா எழுதி சொல்லணும் அப்படின்ற அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன். So clear இருக்கு, எல்லாத்தையும் clear பண்ணிரோம். copy is the dictionary. So from keys இது வந்து ஒரு வித்தியாசமான இது. So இது என்ன கொடுக்கும் அப்படினா returns the dictionary specified keys and value. அத நான் சொல்றேன். அத நீங்க எவ்வளவு ஓபன் பண்ணி பாத்தீங்கன்னா so எந்தெந்த கீ எல்லாம் உங்களுக்கு வேணுமோ அத வந்து இது ஓகே. So இந்த இடத்துல வந்து x is equal to key 1 2 3 இத நீங்க என்ன செஞ்சிருக்கீங்க அப்படினா ஒரு வேரியபிள் ஸ்டோர் பண்ணிடுவீங்க. ஓகேவா? சோ உங்களுக்கு ஆல்ரெடி ஒரு டிக்ஷனரி இருக்கும். அந்த டிக்ஷனரியில இருக்க இந்த கீஸ் மட்டும் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிடுவோம். ஓகே? சோ இத மட்டும் நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஃபைன். சோ ஐ எக்ஸ்பிளைன் from keys method. சோ இப்போ வந்து நம்ம டிக்ஷனரி வச்சிருக்கோம். அந்த டிக்ஷனரியில சோ 1 க்கு வந்து 1 சோ நம்பராவே இருக்கும். இல்ல வெச்சிருந்தாவே 2 க்கு வந்து 3 க்கு சோ இது வந்து ஒரு டிக்ஷனரி. ஓகே. இப்போ எனக்கு வந்து இதுல இருந்து 2 and 3 இண்டெக்ஸ் மட்டும் எனக்கு வேணும். ஓகேவா? சோ நான் என்ன செய்யலாம், அந்த இண்டெக்ஸ் மட்டும் நான் வந்து ஒரு வேல்யூல ஒரு டப்பிளாவே வந்து சேவ் பண்ணிக்கலாம். சோ எனக்கு 2 and 3 மட்டும் எனக்கு வேணும். ஓகே. I just want this. இப்போ நான் என்ன செய்யலாம், d dot from keys of x கொடுத்தா எனக்கு வந்து கீஸ் சோ கமெண்ட் நைஸ். இல்லையே, அது வந்து டேட்டாவை தான் நடக்கும். keys அந்த ஸ்பெசிஃபைட் வேல்யூ தான் வரும். ஓ வேல்யூ மேட்ச் பண்றதுக்கு நான் அனுப்பல. ஓகே. ஸ்பெசிஃபைட் keys with specified value. ஓகே. இந்த கீஸ்க்கு வந்து நம்ம சொல்ற வேல்யூஸ் அது கொடுக்கணும்னு நினைக்கிறேன். from x வச்சிருக்க மாதிரி let's have y ல வந்து ரெண்டுக்கும் வேற ஏதாவது ஒரு ஸ்மால் லெட்டர் வச்சிருக்கோம். சோ y ல வந்து 2 எதுக்கு இப்படி ஒரு ஃபங்க்ஷன் வச்சிருக்காங்க புரியல. 2 3 2 3 என்ன செய்யறாங்க, என்ன முயற்சி பண்றாங்க. ஆனா d யவே மாத்திடுச்சா? d ய மாத்தல. from keys x, 0 கொடுத்துருக்கோம். சோ அந்த கீயை மட்டும் எடுத்து ஒரு எம்டி டிக்ஷனரி நமக்கு ரிட்டர்ன் பண்ணுதுன்னு நினைக்கிறேன். சோ மேபி இத வந்து எதுக்கு யூஸ் பண்ணலாம், டெம்ப்ளேட்டிங்லாம் யூஸ் பண்ணலாம். ஒரு டிக்ஷனரி வந்து நம்ம எடுத்து டிஃபால்ட்டா வச்சுப்போம். அதே டிக்ஷனரி ஃபார் எக்ஸாம்பிள் டேட்டாபேஸ்ல வந்து நம்ம டேபிள் கிரியேட் பண்ணிட்டு அப்புறம் அந்த டேபிள் வந்து உள்ள டேட்டா இன்சர்ட் பண்ணுவோம்ல. கரெக்ட்டா? டேட்டாபேஸ்ல டேபிள் கிரியேட் பண்ணிட்டு டேட்டா இன்சர்ட் பண்ணுவோம். ஆமாவா? அந்த மாதிரி ஒரு டெம்ப்ளேட் டேபிள் நம்ம கிரியேட் பண்ணி வச்சிட்டு, சாரி ஒரு டெம்ப்ளேட் டிக்ஷனரி ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ஒரு போடுறேன். சோ இப்போ வந்து நான் ஒரு டேட்டாபேஸ்ல இன்சர்ட் பண்ணனும். நான் வந்து ஒரு டிக்ஷனரிக்கு வந்து யூசர் டேட்டா அப்படின்னு நான் வந்து ஒரு டிக்ஷனரி வச்சிருக்கேன். ஓகேவா? சோ இந்த டிக்ஷனரில என்ன வச்சிருக்கேன், யூசர் நேம். சோ இது ஜஸ்ட் எனக்கு எதுவும் தேவையில்லை. நான் எல்லாத்தையும் சும்மா நன் அப்படினா நல்லுன்னு அர்த்தம். நன் அப்படிங்கிறது ஒரு கீவேர்ட். தட் மீன்ஸ் அது வந்து ஒண்ணுமே இல்ல. ஓகேவா? இட் மீன்ஸ் 0 ஆல்சோ. அல்லது பூலியன் ஃபால்ஸ் ஒன்னு தான். யூசர் நேம் அப்புறம் பாஸ்வேர்ட். சோ அங்க அல்லது இப்போ வேற ஏதோ யூசர் வந்து வெச்சுப்போம். ஓகே. திஸ் இஸ் ஆஃப் சம் அதர் யூசர். சோ இப்போ யூசர் நேம் பேர் வைக்கிறேன். சிபி தரன், சம் பாஸ்வேர்ட் இருக்கு. அதுக்கு அப்புறம் சம் ஃபோன் இருக்கு. ஓகே. ஒரு ஃபோன் இருக்கு. அதுக்கு அப்புறம் ஒரு இமெயில் இருக்கு. அதுக்கு அப்புறம் ஒரு
ஓகே ஸோ இந்த மாதிரி எனக்கு ஒரு டேட்டா இருக்குன்னு வச்சுக்கோங்க ஓகேவா எஸ் இந்த டேட்டா எனக்கு வந்து ஒரு இன்ஸ்டன்ஸ் தான் இருக்கு இப்போ நான் இதே மாதிரி இன்னொரு டேட்டாவை காப்பி பண்ணணும் அப்படின்னு வச்சுக்கோங்க ஐ வாண்ட் காப்பி அப்படின்னா இதை வந்து நம்ம டீப் காப்பி எடுத்து அதுக்கப்புறம் வந்து அதனோட இதெல்லாம் ஒன்றா வேல்யூ மாற்றி கொஞ்சம் கஷ்டமான வேலையாக இருக்கும் கரெக்டாக ஸோ டு எக்ஸ்ட்ராக்ட் டெம்ப்ளேட் அவுட் ஆஃப் த டிக்ஷனரி இதுதான் என்னோட பர்பஸ் as far as I can pursue இதோட பர்பஸ் என்னவா இருக்குன்னா இப்போ ஐ கேன் யூசர் டேட்டா டாட் ஃப்ரம் கீஸ் ஆஃப் நான் இதில் வந்து ஒரு குட்டி லிஸ்ட் கொடுக்கலாம் என்னென்னா எனக்கு யூசர் நேம் வேணும் பாஸ்வேர்ட் வேணும் அப்புறம் இமெயில் மேபி இது வந்து ஒரு பெரிய லிஸ்ட்டாக கொடுக்கலாம் ஸோ இதில் வந்து என்னோட டிஓபி இருக்கலாம் அதில் வந்து ஏதோ ஒரு வேல்யூ இருக்கலாம் அதுக்கப்புறம் சம் ஏ அதுக்கப்புறம் சம் பி இந்த மாதிரி நிறையா இருக்கலாம் கரெக்டாக எனக்கு இதுலேருந்து ஒரு லிமிட்டட் இதை மட்டும் டெம்ப்ளேட்டாக வந்து எடுக்கணும் ஸோ யூஸ்வலாக அந்த மாதிரி பர்பஸ் வந்து இதை பயன்படுத்துவாங்க ஸோ இதை போட்டிங்கன்னா இட் வில் கிவ் யூ ஸோ அதுக்கப்புறம் இதை வச்சு யூ கேன் டூ ஃபர்தர் இன்சர்ஷன் இதில் வந்து நீங்கள் டேட்டா மாற்றி யூ கேன் யூஸ் இட் ஸோ இது வந்து எனக்கு தெரிஞ்சு கீஸ் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறதுக்காக வச்சுருக்க ஒரு ஃபங்க்ஷன் அது பாப்புலரான ஃபங்க்ஷனில் நான் வந்து ஜஸ்ட் அது இருக்குது அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பிகாஸ் நீட்ஸ் எக்ஸ்பிளேஷன் இல்லை உங்களுக்கு தெரியும் ஓகே கெட்டுங்கிறது வந்து ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம் தான் கெட்டை பார்க்குறதுக்கு நமக்கு தேவை இருக்கும் ஸோ டி டாட் கெட் ஆஃப் நம்ம ஃப்ரம் கீ ரிப்பீட் பண்ணுறதா ஃப்ரம் கீ நீங்கள் ரெக்கார்டிங் தான் பார்க்கணும் ஏன்னா டைம் இல்லை ரெக்கார்டிங் பார்த்துக்கோங்க சீக்கிரம் ரெக்கார்டிங் வச்சுக்கேன் ஓகே ஸோ டி டாட் கெட் அந்த கீயை கொடுத்தா வேல்யூ கொடுக்குது ஸோ நமக்கு இண்டெக்ஸ் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் இருந்துச்சு நமக்கு லிஸ்ட்டில் இண்டெக்ஸ் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் இருந்துச்சு ஸோ அந்த மாதிரி வந்து இது வந்து டி டாட் கெட் ஓகேவா ஸோ பேசிக்காக அந்த நீங்கள் அதுக்குள்ள இண்டெக்ஸ் பாஸ் பண்ணிங்கன்னா இண்டெக்ஸ் நடப்பதில் கீயை பாஸ் பண்ணிங்கன்னா இட் சிம்பிளி கிவ் யூ த வேல்யூ ஓகேவா ஸோ எனக்கு இன்னும் இதோட ஆக்சுவல் பர்பஸ் தெரியல அதை வந்து நான் கரெக்டாக கண்டுபிடிச்சு சொல்லுவேன் ஃப்ரம் கீஸ் வந்து இப்படி ஒரு பர்பஸ் தான் இருக்கணும் அப்படின்னு ஒரு பர்பஸ்லெஸ் ஃபங்க்ஷன் அது பர்பஸ்லெஸ் எல்லாம் இது ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணுறாங்க சரி ஓகே ஸோ அடுத்து வந்து ஐட்டம்ஸ் அப்படிங்கிறது வந்து ரிட்டர்ன்ஸ் லிஸ்ட் கண்டெய்னிங் டப்பிள் ஃபார் ஈச் கீ வேல்யூ பேர் அப்படின்னு போட்டுருக்காங்க ஸோ டி டாட் ஐட்டம் எப்படி வருது இது வந்து ஒரு லிஸ்ட்டாக பாஸ் பண்ணி பார்ப்போம் இப்போ வந்து என்னமோ டிக்ட் ஐட்டம் வேற ஒரு டேட்டா டைப் இருக்கு நம்ம வந்து ஒரு லிஸ்ட்டாக பாஸ் பண்ணி எப்படி இருக்கு பார்க்க ஒரு டிக்ஷனரி லிஸ்ட்டாக எப்படி இருக்கும் அப்படி இருக்கா கரெக்டாக ஒரு டிக்ஷனரி லிஸ்ட்டாக எப்படி இருக்கும் அப்படி இருக்கா ஒரு டிக்ஷனரி கூட டப்பிள் இருக்கு ஒரு ரெக்கார்டிங் ஒரு டப்பிளாக வச்சிருக்கு ஸோ அந்த டப்பிளில் ஃபர்ஸ்ட் வேல்யூ கீ செகண்ட் வேல்யூ ஃபர்ஸ்ட் வேல்யூ கீ செகண்ட் வேல்யூ கரெக்டாக பார்க்க முடியுதா ஸோ திஸ் இஸ் ஈஸி ஃபார் யூ டு பர்சீவ் ஓகே ஸோ ஐட்டம்ஸ் அவ்வளோதான் ஸோ கீஸ் அப்படிங்கிறது ரொம்ப சிம்பிளாக கீஸ் அப்படின்னு போட்டால் சிம்பிளாக அந்த அதில் இருக்க கீ எனக்கு 1 2 3 அதை மட்டும் எடுத்துக்கும் ஓகே ஜஸ்ட் ரிட்டர்ன் தி கீஸ் அஸ் லிஸ்ட் ஓகே ஸோ அடுத்து பாப் ஆல்ரெடி நம்ம படிச்சிருக்கோம் பாப் என்ன பண்ண உங்களுக்கு தெரியும் ரிமூவ் லிஸ்ட் வித் ஸ்பெசிஃபிக் அப்படி இல்லைனா இங்கே இதில் வந்து நீங்கள் டி டாட் பாப் கொடுத்தீங்கன்னா கடைசியாக இருக்கிறதால ரிமூவ் பண்ண முடியாது ஏன் முடியாது அப்படின்னா இட் இஸ் நாட் இட்டரபிள் ஒன் இட் இஸ் ஹேஷ் ஒன் ஸோ யூ கேன் ட்ராவல்ஸ் த்ரூ இட் 1 2 3 அப்படின்னு ட்ராவல்ஸ் பண்ண முடியாது ஓகேவா பிகாஸ் இஸ் ஹேஷ் ஒன் நாட் அன் இட்டரபிள் ஒன் ஸோ டி டாட் பாப் ஓகே டி டாட் பாப் அப்படின்னு நம்ம கொடுத்தோம்னா அது ஒரு ஆர்குமெண்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணும் நீங்கள் அதுக்கான இண்டெக்ஸ் ப்ராப்பரான இண்டெக்ஸ் போட்டிங்கன்னா தூக்கிடும் சரி தூக்கிச்சு ஸோ அப்போ டெலிக்கு இதுக்கு என்ன டிஃபரன்ஸ்னா ஒரு டிஃபரன்ஸ் இல்லை நீங்கள் வந்து டெல் டி ஆஃப் ஒன் இப்படி போட்டாலும் அதே தான் இருக்கும் ஜஸ்ட் 2 டிஃபரெண்ட் ஆபரேஷன்ஸ் ஓகேவா ஸோ டெலிட் கீவர்ட் ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன் ஸோ பாப் ஐட்டம் ரிமூவ்ஸ் த லாஸ்ட் இன்சர்ட்டட் கீ வேல்யூ பேர் ஓகே கடைசியாக இன்சர்ட் பண்ணது ஒன்று இருக்கும் அது வந்து ஈவன் தோ அது வந்து ஹேஷபிள் இல்லைனாலும் இட் நோ வாட் இஸ் த லாஸ்ட் இன்சர்ட்டட் ஒன் கரெக்டா ஸோ அந்த லாஸ்ட் இன்சர்ட்டட் இது பண்ணும் ஸோ டிஃபால்ட் அப்படின்னு ஒன்று இருக்குங்க டிஃபால்ட் அப்படிங்கிறது என்னன்னா ரிட்டர்ன்ஸ் த வேல்யூ ஆஃப் ஸ்பெசிஃபிக் கீ த கீ டஸ் நாட் எக்ஸிஸ்ட் இன்சர்ட் த கீ வித் ஸ்பெசிஃபைட் வேல்யூ ஓகேவா இப்போ நம்ம வந்து டி டாட் செட் டிஃபால்ட் ஆஃப் 1 அப்படின்னு வைக்கிறேன் ஸோ இது வந்து 1 சொல்லிடுச்சு இப்போ டியில் வந்து 1 வந்துருச்சு கரெக்டாக டி செட் டிஃபால்ட் இஸ் லைக் இன்சர்ட்டிங் இப்போ 2 வைக்கிறேன் 2ல வந்து 2 அதுக்குள்ள இல்லை 2 வைக்கிறேன் டியில் 2 வந்துருச்சு இப்போ 3 ஆல்ரெடி இருக்கு கரெக்டாக 3 இஸ் ஆல்ரெடி தான் ஸோ நம்ம 3க்கு வந்து சும்மா இங்கே 4 அப்படின்னு டைப் பண்ணுறேன் ஓகே இப்போ என்ன ஆகும்னா இது 3 தான் ரிட்டர்ன் பண்ணும் 4 ரிட்டர்ன் பண்ணாது ஸோ செட் டிஃபால்ட் வில் ஆல்வேஸ் ரிட்டர்ன் யூ நீங்க என்ன அதாவது அந்த இண்டெக்ஸ்க்கான வேல்யூ உள்ள இருந்துச்சு அப்படின்னா இது எப்படி நீங்க சொல்லலாம் அப்படின்னா இதுக்குள்ள ஆக்சுவலா உள்ள என்ன நடக்கும் அப்படிங்கறத நம்ம வந்து ஒரு அசஸ் பண்ணி பார்க்கலாம் ஓகேவா ஸோ என்ன பண்ணிருப்போம் இஃப் நம்ம கொடுக்குற கீ நீங்க கொடுத்துருக்கீங்களா 3 அந்த கீ இன் ஓகே டி இதுல இருந்துச்சு அப்படின்னா வாட் ஹில் டூ ஹில் பிரிண்ட் நம்மளோட அந்த 3 கான வேல்யூ அப்ப டி டாட் கெட் 3 ஓகேவா இதை பண்ணுவான் அப்படி இல்லைன்னா எல்ஸ் வாட் ஹில் டூ 3 அதுல இல்லை அப்படின்னா டில ஹில் இன்சர்ட் ஓகேவா டில வந்து ஒரு புதுசா அந்த 3 வந்து இன்சர்ட் பண்ணி அதுக்கு ஹில் அசைன் த வேல்யூ நீங்க நம்ம என்ன போடுறோம் 4 அப்படின்னு கொடுத்துறோம் ஓகேவா சோ இத ஹில் டூ இது ஆனா எது எக்ஸிக்யூட் ஆகும் எண்ட் ஆஃப் தி டே 3 தான் நடக்கும் ஏன்னா 4 கிடையாது ஏன்னா 3 இஸ் ஆல்ரெடி இன் டி கான்செப்ட் புரிஞ்சுக்க முடியாது செட் டிஃபால்ட் வந்து என்ன செய்யுங்க கான்செப்ட் எஸ் ஓகே இந்த மாதிரி ஒரு லாஜிக் தான் வந்து அதுக்குள்ள இருக்கும் ஓகேவா சோ நீங்க கொடுத்த கீயை யூஸ் பண்ணிக்கோ என்னமா ஸ்லைசிங் ஒரு டிஃபால்ட் மாதிரி ஸ்லைசிங் டிஃபால்ட் வந்துச்சா டிஃபால்ட் ஒரு வேல்யூ இருக்கு ஸ்லைசிங் எந்த டிஃபால்ட் இருக்குது என்ன ப்ரோ எனக்கு புரியல நான் ஏதாவது மிஸ்அண்டர்ஸ்டாண்ட் ஆயிட்டா நீங்க மிஸ்அண்டர்ஸ்டாண்ட் ஆயிட்டீங்களா ஸ்லைசிங்ல வந்து நம்ம ஸ்டெப் கவுண்ட் வந்து டிஃபால்ட் ஆகும் ஓ அந்த டிஃபால்ட்டா கரெக்ட் அந்த டிஃபால்ட் மாதிரி எஸ் வாட் யூ ஆர் டெல்லிங் அந்த மாதிரி பட் நாட் தி சேம் சரி ஓகே சோ இது வரல புரிஞ்சுல யூ காட் இட் எஸ் டிக்ஷனரி புரிஞ்சா சோ கெட் புரிஞ்சிருச்சு செட் டிஃபால்ட் புரிஞ்சிருச்சு சோ தட்ஸ் another இப்போ நம்ம மறுபடியும் என்ன ஃபங்க்ஷன் இருக்கு நமக்கு பாப் ஐட்டம் ஓகே அப்டேட் அப்படினு இருக்கு சோ அப்டேட் அப்படிங்கிறது வந்து எதுக்கு யூஸ் ஆகும் அப்படினா ஓகே d டாட் அப்டேட் அன்லைக் செட் டிஃபால்ட் நான் வந்து இப்போ 3 அப்படிங்கிறது வந்து 4 ன்னு வெச்சேன்னா expected at most 1 or ஓ இது வந்து 8% என்ன சொல்றீங்க d
டி டாட் அப்டேட் அப்படி தான் ஸோ டிக்ஷனரியாவே எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் நாட் டபுளா ஓகே இப்போது எனக்கு கொடுக்குறது இப்போ போல சின்டாக்ஸ் ஸோ இப்போ டியில் 3 வந்து 4 மாதிரி ஸோ அப்டேட்டில் சிம்பிளாக யூ நீட் டு பாஸ் த நியூ அப்டேட் ஆஸ் ஒரு குட்டி டிக்ஷனரியை நீங்கள் பாஸ் பண்ணணும் ஸோ இட் டேக்ஸ் ஒன் டிக்ஷனரி ஆஸ் இட்ஸ் ஆர்குமெண்ட் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அதில் அந்த ஒன்ல இருக்கிறது எல்லாத்தையும் ஸ்மால் லெட்டர் வைக்கணும் எனக்கு வேணுங்க நியூ வேல்யூஸ் எல்லாத்தையும் ஒரு புது டிக்ஷனரியாக மாற்றணும் ஓகேவா அதுக்கப்புறம் இதில் வந்து அப்டேட் பண்ணணும் ஸோ இப்போ நியூவாக இன்சர்ட் பண்ணலாம் அது வேற அது வந்து ஐடியா மாற்றிடும் ஆப்ஜெக்ட் ஐடியா மாற்றிடும் கரெக்டாக ஐ ரீப்ளேஸ் ஆனால் ரீப்ளேஸ் பண்ணாமல் எக்ஸிஸ்டிங்காக இருக்க டிக்ஷனரியில் அப்டேட் பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி செய்யலாம் இவ்வளவு மெனக்கெட்டதுக்கு இப்படி செஞ்சுக்கலாம் 3 is equal to 3 இப்படி எழுதிட்டாலும் அதுவும் ஈஸி ஸோ அப்டேட் இப்படியும் செய்யலாம் மல்டிபிள் வேஸ் விச் ஓகேவா எஸ் ஓகே ப்ரோ ஓகே ஓகே டன் ஸோ அடுத்தது போகலாம் அடுத்து வேல்யூஸ் இது ஒரு சப்போமேட்டர் டியில் நம்ம டி டாட் கீஸ் அப்படின்னு போட்டால் கீஸ் வந்துச்சுல அந்த மாதிரி டி டாட் வேல்யூஸ் போட்டால் வேல்யூஸ் மட்டும் ஓகே இது வந்து உங்களோட பர்பஸ் தான் ஆனால் இது வந்து என்ன ஆர்டரில் வரும் யாருக்குமே தெரியாது தட் டிபெண்ட்ஸ் ஆன் ஹவ் யூ ஆக்சஸ் த லிஸ்ட் தட் இஸ் நோ ஆர்டர் ஓகேவா இது மாதிரி நீங்கள் எடுக்கும்போது என்ன ஆர்டரில் வரும் யாருக்கும் தெரியாது இன்சர்ட் பண்ண ஆர்டர் ரிட்டர்ன் ஆகலாம் கம்பல்ஷன் கிடையாது ஹேஷ் ஸோ தட் இஸ் அன்பிரடிக்டபிள் ஸோ டோன்ட் ரிலே ஆன் த ஆர்டர் ஆஃப் திஸ் ஆனால் கீஸோ வேல்யூ ஒரே ஆர்டர் டிக்ஷனரி வரும் கீ தனியாக வேல்யூ தனியாக எடுத்தீங்கன்னா 3 க்கு 3 தான் இருக்கும் 1 இருக்கும் 2 தான் இருக்கும் ஆனால் இதுவே ஷஃபிள் ஆகிக்கலாம் 1 ஃபர்ஸ்ட் இருக்கும் 1 நீங்கள் ஃபர்ஸ்ட் இங்கே 1 ஃபர்ஸ்ட் இருக்கும் புரிஞ்சா புரியுதா என்ன சொல்கிறேன்னு ஓகே ஓகே கைஸ் அடுத்தது பார்ட்டிசிபென்ட் கீழே போயிட்டே இருக்குது சரி ஸோ டிக்ஷனரியில் எல்லாத்தையும் முடிச்சோம் இப்போ கடைசியாக நம்ம பார்க்க வேண்டியது அன்பேக்கிங் டிக்ஷனரியில் வந்து எப்படி வந்து நம்ம பேக்கிங் அன்பேக்கிங் பண்ணுவோம் அப்படிங்கிறது ஓகேவா ஸோ இது வந்து ஒரு 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 எனக்கு ஒரு doubt. அதுல வந்து ஏன் இண்டெக்ஸ் மட்டும் எடுத்துருக்கு எங்கே டச் பண்ணுறது அந்த சப்போஸ் நம்ம ஒரே ஸ்டார்ட் போடாம போனா அது இருக்கு வந்து ஒன்னு மட்டும் ஏன்னா அது டபுள் மாதிரி அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க நீங்கள் எப்படி அன்பேக் பண்ணீங்க இப்போ இந்த டி வந்து அப்படியே அன்பேக் பண்ணீங்களா இப்போ ஏ கமா பி கமா சி ஈக்குவல் டு டி இப்படி போட்டிங்களா ஏ பி சாரி பி சி இதானே அது அப்போ என்ன நடக்கும் அப்படின்னா அதோட கீ அதில் வந்து இம்யூட்டபிளாக இருக்கிறது வந்து கீஸ் மட்டும் தான் ஸோ இந்த மாதிரி அன்பேக் பண்ணும்போது கீ மட்டும் அன்பேக் பண்ணிப்போம் அவ்வளோ அதான் அது சின்டாக்ஸ் இது ஆக்சுவலி இது வந்து இஸ் நாட் ஈவன் டெக்னிக் இது வந்து ரெண்டு ஃபீச்சர் இப்படி கிராஸே ஆகக்கூடாத ஃபீச்சர் நீங்கள் கிராஸ் பண்ணி பார்த்துக்கிறீங்க அவ்வளோதான் ஓகேவா இதை வேணா ஒரு ஃபீச்சர் பயன்படுத்தலாம் பட் டிக்ஷனரிஸ் வந்து நீங்கள் பேக்கிங் அன்பேக்கிங் பண்ணும்போது அது எப்படி நடக்கும்னா அதோட கீஸ் மட்டும் அன்பேக் ஆகும் ஸோ அதான் எழுத வரேன் ஆக்சுவலாக ஸோ பேக்கிங் அண்ட் அன்பேக்கிங் பேக்கிங் அண்ட் அன்பேக்கிங் அப்புறம் செட் வந்து பிக்கா முடிஞ்சிடும் இவ்வளோ காம்ப்ளிகேட் கிடையாது செட் ஸோ செட்டை முடிச்சிட்டோம் அப்படின்னா we are done for the day ஓகேவா ஸோ அடுத்து கண்ட்ரோல் ஃப்ளோ இஃப் எல்ஸ் while loop functions இதெல்லாம் வந்து அடுத்து இந்த 2 days நீங்கள் பார்த்தா the core python fundamentals ஓகேவா இதுதான் python ஸோ பேக்கிங் அண்ட் பேக்கிங் இன் டிக்ஷனரி ஸோ இப்போ நம்ம முன்ன பார்த்த மாதிரி d is equal to 1 ஸோ இந்த மாதிரி ஒரு டிக்ஷனரி வந்து நம்ம வச்சுருக்கோம் ஓகே ஸோ இப்போ a b c equal to d அப்படின்னா நமக்கு என்ன வரும் only keys gets unpacked values ஆகாது ஓகேவா ஏன்னா கீஸ் மட்டும் தான் இந்த இடத்துல வந்து அதோட மியூட்டபிலிட்டியை மெயின்டைன் பண்ணிட்டு ஸோ வேல்யூஸ் வந்து எது என்னங்கிறது வந்து தெரியாது என்ன ரெஃபரன்ஸ் இருக்கும் ஸோ திஸ் பேசிக்கலி என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஏல வந்து 1 இருக்கும் பியில் 2 இருக்கும் சியில் 3 இருக்கும் அண்ட் இது 3 ஸ்ட்ரிங் தான் ஓகேவா ஸோ தே காட் அன்பேக் ஸோ இது வந்து வெறும் எப்படி சொல்றது ஒரு இதை மட்டும் நம்ம அன்பேக் பண்ணுறது ஓகே ஸோ நவ் யூ கேன் அன்பேக் டிக்ஷனரி வித் டிக்ஷனரி ஓகேவா இது அடிஷனல் இன்னொரு டைப் ஆஃப் அன்பேக் ஓகே ஸோ இது எப்படி வேலை செய்யும் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு வந்து ஒரு ஸோ நமக்கு வந்து ஒரு டிக்ஷனரி இருக்குது ஸோ அந்த டிக்ஷனரியில் வந்து வி ஹேவ் A1 இருக்கும் B2 இப்படி ஒரு டிக்ஷனரி நமக்கு அப்படின்னு வச்சுக்கோங்க ஓகேவா ஸோ வி ஹேவ் அ டிக்ஷனரி லைக் திஸ் இப்போ if I want to unpack something into this dictionary okay with its values ஓட நான் பண்ணணும் இன்னொரு டிக்ஷனரி வச்சிருக்கேன் வச்சுக்கோங்க C is equal to இப்படி ஒரு டிக்ஷனரி வச்சிருக்கேன் C இல்ல D வச்சுக்கோங்க D is equal to C3 ஓகேவா இப்படி ஒரு டிக்ஷனரி ஓகே இப்போ நான் என்ன செய்ய போறேன் அப்படின்னா இந்த ஃபர்ஸ்ட் டிக்ஷனரிக்குள்ள இந்த செகண்ட் டிக்ஷனரி வந்து நம்ம கொண்டு வரணும் அப்படின்னா let's look here some impact on the copy A1 B2 இந்த D உள்ள actually வந்து we have to do during assignment itself இப்படி நான் கொடுத்தேன் அப்படினா D யோட வேல்யூ என்ன ஆயிருக்கும்னா உள்ள நான் என்ன வச்சிருந்தனோ அது இதுல அப்டேட் ஆயிருக்கும் சோ நான் ஒரு புது டிக்ஷனரி கிரியேட் பண்றேன் இது வந்து எப்போ நான் எக்ஸிஸ்டிங் டிக்ஷனரிஸ்ல வந்து I don't know if it is possible these stars same here ஸோ இது எப்படி செய்ய முடியும் கிரியேட்டிங் டிக்ஷனரி ஓகே ஆல்ரெடி நம்ம ஒரு டிக்ஷனரி இருக்கும் அதுல இருக்க வேல்யூஸ் வச்சு இருக்க கரண்ட் வேல்யூஸ் அப்டேட் பண்றதுக்கு நம்ம பயன்படுத்தலாம் ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த C அப்படிங்கிற டிக்ஷனரியில் நான் வந்து இதுவும் ஏக்கு வந்து நான் வந்து 100 வச்சிருக்கேன் ஓகே ஸோ இப்போ ரன் சம் சின்டாக்ஸ் லைக் திஸ் இது என்ன செய்யும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒரிஜினலாக நம்ம வச்சிருந்த வேல்யூஸ்க்கு என்னெல்லாம் இருந்துச்சோ அதை இந்த மாதிரி கடைசியாக கொடுக்குற இந்த ஸ்டார் C அப்படிங்கிற ஒரு டிக்ஷனரி இருக்கும் அந்த டிக்ஷனரி உள்ள வேல்யூஸ் எடுத்து இது கூட ரீப்ளேஸ் பண்ணி ஹோப் திஸ் இஸ் ஈஸி டு அண்டர்ஸ்டாண்ட் ஃபார் யூ கரெக்ட்டா புரியுதா ஓகே இப்போ நான் வந்து இதை இப்படி எழுதுனா உங்களுக்கு புரியாது ஸோ இது வந்து C அப்படியே இருக்கும் D is equal to A1 C5 அதுக்கப்புறம் ஸ்டார் B5 அதுக்கப்புறம் ஸ்டார் C போட்டால் D will become A1 B5 அதுக்கப்புறம் C3 so it also updates if index already exists இது புரிஞ்சா any doubts here அவ்வளோதான் we are done with dictionaries now we are starting with sets the last topic for the day ஓகேவா ஸோ செட்ஸ் வந்து ரொம்ப கஷ்டம்லாம் இல்லை ஈஸியாக வந்து முடிச்சிடலாம் ஓகேவா செட்ஸ் ஈஸியாக ஒரு 10 கமெண்ட் அவ்வளோதான் அதை பார்த்தோம்னா செட்டே கம்ப்ளீட்டாக முடிச்சிடலாம் ஸோ செட் அப்படிங்கிறது இப்படி அசியூம் பண்ணிக்கங்க
you can assume sets like a valueless dictionary. ஓகேவா? Sets are a valueless dictionary. ஒரு டிக்ஷனரியில ரெண்டு கீ இருக்க முடியுமா? ஒரு ரெண்டு கீ ஒரே மாதிரி இருக்க முடியுமா? Do you think it is possible to have two keys with the same value? இருக்காது. ஏன் இருக்காது? அந்த கீக்கு நீங்க கொடுத்தீங்கன்னா பழைய வேல்யூ ஓவர்ரைட் பண்ணிடும். கரெக்ட்டா? ஓகே. அப்ப செட்ஸ் நீங்க எப்படி இமேஜின் பண்ணனும்னா செட்ஸ் ஆர் a valueless dictionary. அப்போ டிக்ஷனரிக்குள்ள வேல்யூ இல்லாம கீ மட்டும் இருந்துச்சுனா டூப்ளிகேட்ஸ்ங்கிறது பாசிபிளா? Not possible. So duplicates are not possible. Duplicates na சொல்றது duplicate items. So duplicate items are not possible. ஓகேவா? புரியுதா என்ன அப்படினு? சோ ஒரு செட் எப்படி என்னது? இது இன்வெர்டபிள் தான். இது இன்வெர்டபிள் தானே இது? செட்ஸா பாப்போம் வெயிட் பண்ணுங்க. ஃபில் பண்ண போறதா செட் பத்தி பார்க்கலாம். So creating an empty set. So empty set எப்படி கிரியேட் பண்ணுவோம்னா so ஒரு சும்மா es equal to you can put set. ஓகேவா? இப்படி நீங்க empty set கிரியேட் பண்ண முடியும். டபுள் கர்லி பிரேசஸ் யூஸ் பண்ண முடியாது. ஏன்னா அது வந்து டிக்ஷனரி. அப்பவே அதுக்கே நம்ம அந்த சின்டாக்ஸ் வந்து ரிசர்வ் பண்ணிட்டோம். So you can't use double curly braces யூஸ் பண்ண முடியும். ஓகே. So creating empty set fine. So அப்ப ஒரு செட்டுக்குள்ள வேல்யூஸ் நம்ம வைக்கணும்னு வெச்சுப்போம். es எப்படி வைக்கலாம்னா 1 2 3 4 5. So அப்ப செட்டுக்குள்ள இருக்கிறது எல்லாமே வந்து அங்க அதாவது இங்க இருக்கிற வேல்யூக்கு என்ன இருக்கணும் அப்படினா it has to be of immutable type தான் இருக்கணும். செட்டுக்குள்ள எனக்கு தெரிஞ்ச ஒரு லிஸ்ட் கொடுக்க முடியாது நினைக்கிறேன். I don't டிக்ஷனரிக்குள்ள இன்வெர்டபிள் யூஸ் பண்ற மாதிரி யூஸ் பண்ற மாதிரி அதே இது வந்து அதே தான் வரும். சோ இங்க அங்க வந்து எப்படி நமக்கு வந்து keys வந்து has to be of immutable type அப்படினு இருந்துச்சோ. ஓகேவா? டிக்ஷனரிஸ்ல எப்படி நமக்கு keys of immutable data type அப்படினு இருந்துச்சோ அந்த மாதிரி இங்க செட்டுக்குள்ள இருக்கிற ஒரு வேல்யூ each value or each item எப்படி வேணா வச்சுக்கலாம் has to be of type immutable data type. ஓகேவா? இப்படி மேல வருது. ஓகேவா? சோ ஒரு வேல்யூவும் immutable data type தான் இருக்கும். அப்போ நீங்க யோசிச்சுக்கோங்க அதுக்குள்ள என்னலாம் வைக்கலாம் அப்படினு. சோ since இது வந்து duplicates வந்து பாசிபிள் இல்ல அப்படிங்கறதால es ல இப்போ நான் வந்து இப்படி வைக்கிறேன் 1 1 2 2 3 3 அப்படினா போட்டா it will become 1 2 3. ஓகேவா? it will remove duplicates. புரியுதா? it cannot save duplicates. ஓகேவா? சோ இப்போ செட்டுக்குள்ள நம்ம 1 1 1 2 3 4 5 6 6 புரியுதா? it can't save duplicates. சரி. சோ செட்ஸ்ல முக்கியமான விஷயம் பார்த்தோம் எப்படி அதை கிரியேட் பண்ணனும் அப்படிங்கறத பார்த்தோம். அதுக்கு அப்புறம் வந்து duplicates வந்து எப்படி அதை டீல் பண்ணுது அப்படிங்கறதையும் நம்ம பார்த்தோம். ஓகேவா? இப்போ சரி எப்படி அதை டீல் பண்ணுது அப்படிங்கறதையும் நம்ம பார்த்தோம். ஓகேவா? Creating empty set, handling duplicate items. Okay இப்போ செட்னா இது வந்து ஒரு நம்ம சொல்றலாம் கிடையாது. மேத்தமேட்டிக்ஸ்ல வந்து செட்ஸ் அப்படினு படிச்சிருக்கீங்களா? செட் ஆபரேஷன், இன்சர்ட், யூனியன், அதுக்கு அப்புறம் வந்து சிமெட்ரிக் டிஃபரன்ஸ், இன்டர்செக்ஷன் இந்த மாதிரி நிறைய படிச்சிருக்கீங்களா? மேத்தமேட்டிக் செட்ஸ். these are just mathematic sets அவ்வளவுதான். these are just sets from maths. அப்ப it will have definitely இப்போ இது வந்து mathematics அப்படினா இது ஆபரேட்டர்ஸ் இருக்கணும் தானே. definitely should have some operators தானே. அப்போ set operations are done by the following operators. ஓகேவா? சோ செட் ஆபரேஷன்ஸ்க்கான ஆபரேட்டர்ஸ் பத்தி பார்க்கலாம். ஓகே. சோ ஃபர்ஸ்ட் ஆபரேட்டர். ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஆபரேட்டர் என்ன அப்படினா செட் ஆபரேஷன்ஸ்ல வந்து create empty, handling duplicate items. ஓகே அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு விஷயம் பார்க்கலாம். handling add a new value அதையும் பார்த்துக்கலாம். ஓகே. since இதுவும் வந்து index இல்ல, இதுவும் not iterable. ஓகேவா? இதுவும் not iterable. நான் இந்த இடத்துல வந்து valueless dictionary சொன்னப்பவே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அது வந்து iterable கிடையாது அப்படிங்கிறது. ஓகே. so add a new item. so அதுக்கு வந்து இப்போ es equal to some 1 2 3 அப்படி இருந்துச்சுனா es dot add of 4 அப்படி கொடுத்தீங்கன்னா அது வந்து ஒரு புது ஐட்டத்தை உள்ள ஆட் பண்ணிக்கும். ஓகேவா? ஓகே. ஓகே. so the add அப்படிங்கிற ஃபங்க்ஷன் இதுவும் வந்து if it is already exist duplicates இருந்துச்சுனா ரிமூவ் பண்ணிரும். ஓகேவா? புரியுதா? add ஆயும்ல நினைக்க கூடாது. ஆல்ரெடி 4 அங்க இருந்துச்சு அப்படினா ஆட் ஆகாது. அதையும் புரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? duplicates வந்து ரிமூவ் பண்ணிரும். சரி. so these are just sets from mathematics. இது வந்து நம்ம ஸ்டேட்மென்ட்டா next set operations are done by the following operators. so என்ன operators அப்படினு பார்ப்போம். first operator that we are dealing with is ampersand அப்படினா நம்ம இங்க என்ன சொல்றோம் அப்படினா it means intersection. mathematicsல intersection என்ன செய்யும்? இத அப்படியே கூகுள் பண்ணுங்க. நான் மத்ததெல்லாம் எழுதுறேன். sets are mutable அத பாப்போம். வெயிட் பண்ணுங்க. sets are mutability பத்தி we'll see. நீங்களே யோசிங்களா dictionary these are dictionaries னு சொல்லிட்டேன். அப்ப mutable இருக்குமா immutable இருக்குமா? these are valueless dictionaries. அப்ப எப்படி இது mutable இருக்கும்? இம்யூட்டபிள் ப்ரோ. immutable. இன்டர்செக்ஷனா ரெண்டுமே கம்பைன் ஆகி இருக்கவே. intersection என்னது? போலா இருக்குது. கம்பைன் ஆகி இருக்கவே. Okay. காமனா இருக்கும் ப்ரோ ரெண்டுமே. ரெண்டுக்குமே காமனா இருக்கிறது இன்டர்செக்ஷனா? சரி ஓகே. மேத்தமேட்டிக்ஸ் நைஸ். ஐ ஹோப் யூ கைஸ் ஆர் கெட்டிங். ஓகே அடுத்து பைப் ஒரு சின்ன கோட். இது என்ன அப்படினா யூனியன் என்னமா?
எல்லாத்தையுமே ரெண்டையும் என்ன செய்யும் கம்பைன் பண்ணிரும் ஓகேவா சோ திஸ் இஸ் யூனியன் சோ அடுத்து we are looking at difference என்ன what is difference காமனா இருக்கிறத தவிர மீதி எல்லாத்தையுமே difference என்ன பண்ணும் காமனா இருக்கிறத தவிர எல்லாத்தையுமே வெளியில எடுக்கும். ஓகே சோ இதுல வந்து டிஃபரன்ஸ் ஒன்னு இருக்கு சிமெட்ரிக் டிஃபரன்ஸ் ஒன்னு இருக்கு I'll tell you the difference between both ஓகேவா சோ cap அப்படிங்கற ஆபரேட்டர் இருக்கு இந்த ஃபங்க்ஷன் யூஸ் பண்ண முடியும் ரைட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ண முடியும் புரியல என்ன கேக்குறீங்க இதுல வந்து அந்த இது ஸ்டாண்டர்ட் இருக்கீங்களா அதுக்கு அது பதிலா ஒரு ஃபங்க்ஷன் யூஸ் பண்ண முடியுமா அந்த மாதிரி மெத்தட் இருக்கா என்ன உங்க கேள்வி எனக்கு புரியல இதெல்லாம் ஆபரேஷன்ஸ் மேத்தமேட்டிக்கல் ஆபரேட்டர் வச்சு தான் பண்ண முடியும் பிளஸ் நம்ம இது வச்சிருக்கோம் அந்த மாதிரி ரேப்பர் ஃபங்க்ஷன் இருந்தாலும் இருக்கலாம் ஆனா இதுதான் ஆபரேட்டர் you have to understand the operators don't always look for wrapper functions okay ஏன்னா ஆபரேஷன் உங்களுக்கு தெரிஞ்சிச்சுனா it will be so easy for you to handle இதெல்லாம் ஈஸி தான் நம்ம இப்போ ஒன்னு கூட டெமோ பார்ப்போம் ஓகே சரி சோ இது வந்து cap வந்து சிமெட்ரிக் டிஃபரன்ஸ் அப்படி சொல்றோம் சோ இதுல வந்து in keyword வேலை செய்யும் பட் del keyword வந்து வேலை செய்யாது ஓகேவா சோ காப்பி பண்ணனும் அப்படினா சேம் பிரின்சிபல்ஸ் அப்படியே நீங்க வந்து காப்பி டீப் காப்பி பண்றது ஒன்லி டீப் காப்பி பண்றதுக்கு நீங்க வந்து இத கூட யூஸ் பண்ணலாம் ஸ்லைசிங் யூஸ் பண்ணலாம் டிஃபரண்ட் வே ஸ்லைசிங் யூஸ் பண்ணலாம் டாட் காப்பி யூஸ் பண்ணணும் ஓகேவா டாட் காப்பி அந்த டாட் காப்பி ஞாபகம் இருக்குல நம்ம வந்து லிஸ்ட் யூஸ் பண்ணோம் டாட் காப்பி இதுல ஏன் ஸ்லைசிங் பாசிபிள் இல்ல அப்படினா ஏன்னா இது வந்து டேபிள் கிடையாது ஓகேவா நாட் இட்டரபிள் ஓகே ஓகே சோ சிமெட்ரிக் டிஃபரன்ஸ் சோ அடுத்து வந்து இந்த ஆபரேட்டர்ஸ் எல்லாம் என்ன செய்யும் அப்படினா it will take two operands and return a set ஓகேவா இது எல்லாமே என்ன செய்யும் அப்படினா it will take two operand sets and return a set ஓகே சோ இதெல்லாம் இப்ப வேலை செய்யுது அப்படி பார்க்கலாம் ஓகேவா அவ்வளவுதான் we are almost done நம்ம ஒரு 10 minutesல வந்து கிளாஸ் வைண்ட் அப் பண்ணிடுவோம் சரியா ஓகே சோ இப்போ வந்து நம்ம s அப்படின ஒரு செட் வச்சிருக்கோம் அதுக்கு அப்புறம் வந்து d அப்படின ஒரு செட் வச்சிரலாம் சோ இதுல வந்து 1 3 4 5 6 அப்படின இருக்கு அப்படின ஒரு நம்பர் இருக்கு நான் வந்து இதுல 4 6 7 8 9 அப்படின ரெண்டு அப்படின நம்பர் வச்சிருக்கேன் சோ s ல ஒன்னு இருக்கு d ல ஒன்னு இருக்கு ஓகேவா சோ தேர் ஆர் லைக் ஒரு ரெண்டு நம்பர் தான் ரெண்டுமே காமனா இருக்கு சோ காமனா ரெண்டு ஆட் பண்ணுவோம் ரெண்டையும் s டாட் ஆட் 9 d டாட் ஆட் 1 ஓகே சோ s d ரெண்டுலயும் ஒரு மூணு நம்பர் வந்து காமனா இருக்கு ஓகேவா சரி சோ இப்போ நம்ம வந்து இப்போ நம்ம பார்த்த இந்த ஆபரேஷன்ஸ் எல்லாம் அப்ளை பண்ணி ஓகே இன்டர்செக்ஷன் என்ன செய்யும் எடுத்து கொடுத்தா yes 2 intersection d bro சொல்றேன் bro ஜீவஹரிஷ் bro wait for it இப்போ நம்ம s of 1 அப்படினு போட்டா செட் வந்து இஸ் நாட் சூப்பர்ஸ்கிரிப்ட் சப்ஸ்கிரிப்ட் சோ செட் அப்படிங்கிறது வந்து ஒரு இதோ சப்ஸ்கிரிப்டா தான் பண்றாங்க நான் அந்த இது வர எடிட் அப்டேட் பண்ண முடியல நான் இம்யூட்டபிள் இது எப்படி அப்படினு சொல்றீங்க I'll tell you இப்போ உங்களோட கேள்வி என்னவா இருக்கும்னா நான் வந்து ஒரு செட்டை வந்து பயன்படுத்த முடியுமா அப்படிங்கிறது தான் கரெக்ட்டா என்ன சொல்லுது unhashable type set அப்ப என்ன தோணுது ஜீவஹரிஷ் உங்க கேள்வி ஆன்சர் ஆயிடுச்சா unhashable இருந்தாலும் அது mutable தான் your question answered yes so you can't use it as a key so நம்ம இத போய் ஃபில் பண்ணிடலாம் bro நம்ம டிக்ஷனரியில கூட எடிட் பண்ணிக்கலாம் bro கீயை வச்சு வேல்யூ சேஞ்ச் பண்ணலாம் நம்ம டிக்ஷனரிக்கு ஃபில் பண்ணலையே நான் டிக்ஷனரி வந்து இதுன்னு சொன்னேன் immutable சொன்னேன் டிக்ஷனரி mutable தான் இது mutable இதுவும் mutable இது வந்து அட்ரஸும் immutable தான் டேட்டாவும் immutable தான் சாரி டேட்டா வந்து அட்ரஸ் immutable அட்ரஸ் வந்து mutable அட்ரஸ் தான் ஒரே அட்ரஸ்ல டேட்டா மாத்த முடியும் டேட்டாவும் நமக்கு வந்து mutable அதே மாதிரி செட்டுக்கும் எனக்கு தெரிஞ்ச செட்டுக்கு அட்ரஸ் immutable டேட்டா வந்து mutable இப்படிதான் so it should be like this but இது ரெண்டும் mutable ஓகேவா your doubts got cleared so mutable அப்படினா நீங்க யோசிச்சுக்கோங்க எங்கெல்லாம் எப்படி அப்ளை ஆகும் அப்படிங்கற thought process வந்து உங்களுக்கு வந்துரும் ஓகே so நம்ம இது வந்து பார்த்துட்டோம் அப்படினா so intersection பார்த்துட்டோம் so I hope உங்களோட இது ஆன்சர் நினைக்கிறேன் so first operand intersection பார்த்துட்டோம் அடுத்து என்னது difference என்னது minus difference என்ன கொடுக்கும் what is difference reduce பண்ணுவோம் அது ரெண்டுக்கும் ரெண்டையும் காமனா இல்லாதத மட்டும் எடுத்து கொடுக்கும் கரெக்ட்டா கரெக்ட் டிஃபரன்ஸ்னா ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் ரெண்டு பேருக்கு என்ன டிஃபரன்ஸ் அப்படினா ரெண்டுல இதெல்லாம் காமனா எடுத்து கொடுக்கும் so intersectionல இல்லாததும் டிஃபரன்ஸ்ல intersectionல இருக்கிறது டிஃபரன்ஸ்ல இருக்கிறது கரெக்ட்டா yes intersectionல இருக்கிறது காமன் டிஃபரன்ஸ்ல இருக்கிறது uncommon not common things இப்போ comes union என்ன செய்யுது எல்லாத்தையும் சேர்த்து கொடுக்கும் கரெக்ட்டா என்ன நல்லா இருக்கோ எல்லாத்தையும் யூனியனா கொடுக்கும் union means everything இப்போ இந்த இடத்துல டிஃபரன்ஸ்ல வந்து மேட்டர் என்னன்னா there is something called a symmetric difference and asymmetric difference நீங்க மைனஸ் போடுறீங்க இது வந்து சாதாரண டிஃபரன்ஸ் ஓகே சாதாரண டிஃபரன்ஸ் அப்படினா s ல இருக்க வேல்யூ மட்டும் எடுத்து கொடுக்கும் இப்போ s ல வந்து 4 5 s ல தான் இருக்கு கரெக்ட்டா so if you put s minus d s ல இருந்து d மைனஸ் பண்ணிட்டு s ல பாக்கி என்ன இருக்கோ அத மட்டும் எடுத்து கொடுக்கும் அது symmetric difference இதுவே asymmetric differenceனா கேப் போடுவோம் அது என்ன செய்யும் ரெண்டு சைடு இருக்க டிஃபரன்ஸ் எடுத்து கொடுக்கும் that means d ல வந்து நமக்கு வேல்யூ 8 இருக்கு கரெக்ட்டா 7 8 அது ரெண்டும் சேர்ந்து வருது சரிதா so you understand the difference between symmetric difference and asymmetric difference difference and symmetric difference புரிஞ்சுல கண்டென்ட்ஸ் எப்படி அது எடுக்குது அப்படினு ஓகே so இது எல்லாமே operators that returns a set now let's deal with operators that returns boolean okay va so now there is an operator called as நீங்க வந்து இப்படி இத செக் பண்ணலாம் okay so you can compare the set super set or subset so நீங்க வந்து you can இப்போ வந்து லெஃப்ட் சைடுல இருக்கிற சூப்பர் செட் ரைட் சைடுல இருக்கிற சூப்பர் செட் பார்க்க முடியும் ஓகேவா so இது வந்து greater than அப்படினா சூப்பர் செட் இஸ் சூப்பர் செட் இஸ் சூப்பர் செட் அதே மாதிரி இது இஸ் சப்செட் ஓகேவா so இது take two operand sets and return boolean okay ஓகேவா so that's all இதுல இன்கி வரும் ப்ளே ஆகும் we are done for the day actually இது ரெண்டையும் வந்து எக்ஸ்பெரிமென்ட் பண்ணி பார்க்கலாம் ஓகேவா கிளாஸ் வீடியோவா நீங்க நைட் குள்ள வந்துருமா so நமக்கு வந்து s minus sorry s greater than or equal to d அப்படினா false
இப்போ d greater than or equal to s அப்படினா ஃபால்ஸ். அப்ப இதுக்கு வந்து நம்ம டைரக்டா செட்டை வச்சு பண்ணலாம். சோ இங்க 1, 2 இருக்கு. இந்த செட்ல 1, 2, 3 இருக்கு. சோ இது வந்து ஃபால்ஸ். ஏன்னா இந்த செட் வந்து இதனோட சப்செட் கிடையாது. ஆனா if you change it it becomes true because இந்த சைடு இருக்கிற செட்டோட சப்செட் இது. கரெக்ட்டா? this is a subset. this is subset. கரெக்ட்டா? இது சப்செட். அப்போ இந்த சைடு 3 வச்சிட்டு சோ இந்த சைடு 2 3 4 5 6 இப்படி இருக்கறப்ப this can be its superset. கரெக்ட்டா? this superset is subset. ஓகேவா? இப்போ இது is superset அப்படினு கேட்டா true. கரெக்ட்டா? the first operator is superset of second. கரெக்ட்டா? ஆபரேட்டர் அப்படி யோசிச்சு பாருங்க. இது is superset of this operand. this operand is a superset of this operand அப்படினா true. புரியுதா? மேல இருக்க எக்ஸாம்பிள் எல்லாத்தையும் பாருங்க. I hope you understand what is happening. எஸ் தானே? எஸ் நான் ஓகே கைஸ், ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் த டே. நம்ம வந்து வேரியபிள்ஸ் இப்போ எதை நம்ம முடிச்சிருக்கோம் அப்படின்னா இந்த செகண்டில் வேரியபிள்ஸ் அண்ட் கலெக்ஷன்ஸும் முடிச்சிருக்கோம். ஓகேவா? ஸோ மற்றவைகள் அனைத்தும் நெக்ஸ்ட் வீக் இதெல்லாம் ஈஸியாக போயிடும். இது ஆல் தீஸ் திங்ஸ் ஆர் ஈஸி. இதெல்லாம் நெக்ஸ்ட் வீக்கெண்ட். ஓகேவா? நான் ஒரு ரெக்வெஸ்ட் சொல்லுமா. நீங்கள் நோட்ஸ் எடுத்துருக்கீங்களா? அதை கொஞ்சம் அனுப்புறீங்களா? அந்த வீட்டில் ரீகால் பண்ண கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது சென்டர் காப்பியெல்லாம் பண்ணால் இது சென்டர் ஆகுமா? ஆகும் நினைக்கிறேன். நான் பேட்ச் ஃபைல் அனுப்பிச்சுட்றேன். இது அப்படியே யாராவது இதுக்கு பேட்ச் ஃபைல் ஸ்டூடெண்ட்ஸ் யாராவது வந்துருந்து இங்கே அனுப்பிச்சு பார்க்கலாம். எப்படி ஜென்ரேட் ஆகும்னு எனக்கு தெரியல. ஆப்பிள் நோட்ஸ் வந்து ஷேர் பண்ணுறது பேட்ச் 2 கணக்கு பேட்ச் 5 தான் இருக்குமா? உங்க ஐபேட் மாதிரி பிடிஎஃப் மாட்டாரா? இல்லையே. இது என்ன எல்லாம் பிளாக்ல இருந்ததுலாம் ஒயிட் ஆயிடுச்சு. இது வந்து அந்த அளவுக்கு சூப்பராக வராது. இது ஆப்பிளோட டிஃபால்ட் ரூல். ஸோ என்ன ஒயிட்ல எழுதி இருக்கிறது பிளாக்ல மாற்றிச்சு, பிளாக் எழுதி இருக்கிறது ஒயிட்ல வச்சு. ஸோ இதை ஸ்டார்ட் பண்ண போதுமா? திஸ் இஸ் எனஃப் தானே? திஸ் இஸ் எனஃப். அந்த நோட்ஸ் வந்து இன்னும் பெட்டராக இருந்திருக்கும். அந்த நோட்ஸில் இந்த ஐபேடில் நான் இன்ஸ்டால் பண்ணிச்சேன். ஸோ இதை காமெண்ட்டில் போட்டுங்க. இதை வந்து குரூப்ஸ்லையும் ஷேர் பண்ண சொல்லிடுறேன். டிஸ்கஸில் போட்டால் அதுலையும் நான் ரெக்கமெண்ட் சொல்லிடுறேன். ஓகேவா? ப்ரோ LASP அட்வான்ஸ் நெக்ஸ்ட் ஸ்டெப். LASP அட்வான்ஸ் நெக்ஸ்ட் பேட்ச் 3. LASP அட்வான்ஸ் வரப்போகுது இப்போ. ஓகே நான் சொல்கிறேன். ரெஜிஸ்ட்ரேஷன் வந்தால் சொல்லுங்கள். ஓகே ஓகே சரி கைஸ். ஓகே பை அடுத்த வாரம் சந்திக்கலாம். ஓகேமா, நோ ப்ராப்ளம். சரி ஒரு கிளாஸ் முடிய டெலிகிராம் மெசேஜ் போட்டுங்க பாத்தீங்களா? நான் செக் பண்றேன். எனக்கு இந்த சைடு ஒரு வேலை ஓடிட்டு இருக்கு. அதை முடிச்சு செக் பண்றேன். என்ன நேம் உங்களுக்கு? ராகவன் லோகிஷன். ராகவன். ஓகே செக் பண்ணுங்க. ஓகே கைஸ், பை see you all. பை பை பை. ரெக்கார்ட் இருக்கிற பூலியன் அப்படினு சொல்லிப்போம். கரெக்ட்டா? all these things. Hi guys, welcome back to Python Learn. 6 நாளைக்கு தலைவர் வீட்டுக்கு டிக்டாக்ல. ஸோ இதுதான் நம்ம லாஸ்ட் கிளாஸில் பார்த்த டாபிக்ஸ். அதில் வந்து நம்ம primitive data types and operators we completed. So now we are resuming back with control flow materials. For now if you have some doubt in 65 பேர் இருக்காங்க. ஃபார்னாட் ஃபார்வர்டா Okay bros, bye bye.